ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது கதையை தான் பார்க்க போறோம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ தெரியாதனமா நரகத்துல மாட்டிக்கிறான். அங்க மாட்டிக்கினக்கு அப்புறம் தான் இவனோட ஸ்டோரியை ஆரம்பிக்குது. அதாவது அவனுக்கு சோலோ லெவலிங்ல வர மாதிரி ஒரு சிஸ்டம் கிடைக்குது. நான் சிம்பிளா சொன்னா சோலோ லெவலிங் கூட ஒரு மினி காப்பி வெர்ஷனே சொல்லலாம். இந்த கொரியன் மாங்கா இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா போகும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே அங்க ஹீரோ வழக்க போலதான் அங்க ஸ்கூலுக்கு போயின்னு இருப்பான். ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் அப்படியே மயங்கி விழுறான். அங்க எழுந்து பார்த்தா அவன் நரகத்துல இருக்கான். அந்த நரகத்திலயும் ஏகப்பட்ட கொடூரமான மாஸ்டர்ஸ் அங்க இருக்க மாஸ்டர்ஸ் அடிச்சு சாப்பிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப பயந்து போறான். அவன் எங்க இருக்கானே அவனுக்கு தெரியல. ஒரு கட்டத்துல அவனுக்கு ரொம்ப பசி எடுக்குது. ஏன்னா ஒரு 10 நாளாவே அவன் இங்கதான் இருக்கான். அங்க பசியை போக்கணும்னா அந்த மாஸ்டரை தாண்டி இங்க வேற எதுவுமே இல்ல. சோ அதனால அதை தான் அவன் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கு. அதை அவன் சாப்பிடும் போதே பின்னாடி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வருமா. அங்க இருக்கிற கல்லை வச்சும் கிடைக்கிற ஒரு பொருளை வச்சும் தான் அவன் தொத்துவானே. இதே மாதிரி அங்க ஒரு 50 நாள் போகுது. அங்க கொஞ்சம் கொஞ்சமா இவன் சாப்பிட்றதுக்கும் அடாப்ட் ஆகுறான். இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா நாளும் போக போக அவன் மாஸ்டர்ஸையும் எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அவன் சாப்பிடும் போதே சிஸ்டமும் அங்க பாப்ப ஆகுது. அதுல லெவல் 3க்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லுது. இதுல இருந்தா அவனோட வாழ்க்கையை அப்படியே மாற ஆரம்பிச்சது. ஏன்னா அதுல இருந்து அவனுக்கு நிறையவே பவர்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சது. ஒரு மாஸ்டரும் வருமா எல்லாத்தையுமே கொண்டு அவன் இன்னமும் அதிகமா லெவலப் ஆக ஆரம்பிச்சான். போக போக அவன் ஒரு டிராகன் நைட் கிட்ட இருந்து ஒரு ஸ்டோன் இவனுக்கு கிடைச்சிருக்கும். அதை வச்சு இவன் ஒரு ஸ்வாடையும் உருவாக்கியிருப்பான். அதை வச்சுதான் வர மாஸ்டர் எல்லாத்தையுமே கொண்டு இருப்பான். ஏன் ஒரு மிகப்பெரிய மாஸ்டரையும் அவன் கொண்டு இருப்பான். அதே மாதிரி அங்க ஒரு 70 வருஷமும் கடந்து போகுது. ஃபைனலி அவன் டீமன் காடு கிட்டே வந்திருக்கான். ஏன்னா இந்த டீமன் காட் இவருதான் நம்ம சாங்க இங்க கொண்டு வந்திருக்காரு. நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். அவன் எதுக்காக என்னை இங்க கொண்டு வந்தான் அதை நான் தெரிஞ்சுக்கணும். சீன்ல அவன் வழியில எந்தெந்த மாஸ்டர் வருதோ எல்லாத்தையுமே அவன் கொள்றான். அவன் முன்னாடி அந்த டீமன் காடும் வராங்க. அதையும் அவன் விட்டு வைக்கல. பயங்கரமா அப்படியே தாக்குறான். ஹேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நீ என்னையே தாக்க வந்திருப்ப. உன்னோட காலு உன்னோட கை எல்லாத்தையுமே பிச்சு போட்டு இங்க இருக்கிற மாஸ்டருக்கு நான் படையெல்லாம் போட போறேன். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவன் பயங்கரமா தாக்குறானா. ஃபைனலி லாஸ்ட் அவன் கத்திய தூக்கி போடுறான். அந்த டீமனும் அதோட நெஞ்சு பார்த்தா அதோட நெஞ்சில ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்கு. அந்த மாஸ்டரும் அங்கேயே இருந்து போகுது. அங்க பக்கத்திலேயே ஒரு ஸ்கெலிட்டனும் இருக்குமா. அதுவும் கேக்குது. ஆமா, நீ என்னதான் பண்ண ஆசைப்படுற, அதாவது இருக்கிற எல்லா மாஸ்டரையும் நீ கொலை பண்ணே வர. அப்பனா என்ன, நீ இந்த இடத்தோட ரூலரா மாறுறதுக்கு ஆசைப்படுறியா என்ன? இல்ல எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏன்னா நான் ஒரு 80 வருஷமா இங்க தான் இருக்கேன். இங்க ஏகப்பட்ட மாஸ்டரை மீட் பண்ண எல்லாத்த பத்தியும் நான் தெரிஞ்சுக்கினேன். அதாவது அதுங்க எதுக்கு இங்க வந்திருக்கு, என்ன ரீசன்னு. ஆனா எனக்கு இன்னமும் புரியல. இந்த டீமன் லார்ட் அவரால நான் இங்க மாட்டிக்கினேன். அதுவும் எதுக்கு நான் இதுக்கு இந்த மாதிரி ஒரு நரகத்துல மாட்டிக்கணும். இதை பத்தி தான் நான் அவர்கிட்ட கேட்க போறேன். அங்க இதை பத்திலாம் அவன் கேட்கறதுக்கு ஓடுவானா. திடீர்னு அவன் சடனா ஹாஸ்பிட்டல்ல இருந்துக்கிறான். அவன் பக்கத்துல சின்ன பசங்களாம் விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் இதை ஒரு கனவுன்னு தான் நினைக்கிறான். ஏன்னா அவனோட பாடி அது அவ்வளோ வீக்கா இருக்கு. அவனால எழுந்துக்க கூட முடியல. அவங்க அம்மாக்கும் அவ்வளோ சந்தோஷம். கண்ணா, நீ இப்படியே வந்துட்ட. 30 வருஷமா நீ கோமால இருந்து தெரியுமா. ஆனா இதெல்லாம் பாக்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப சைல்டிஷா தெரியுது. ஏன்னா இத்தனை வருஷமா அவன் ஹெல்ல மாட்டிக்கினான். போய் என்னன்னா இந்த மாதிரி கோமால இருந்தாங்கன்னு சொல்றாங்க. சீன் அப்படி இந்த சைடு அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு காட்டுறாங்க. டீமன் லார்ட தோக்கடிக்கலான்னு வந்திருப்பால. ஃபைனலி அந்த டீமன் லார்டையும் அவன் தோக்கடிக்கிறான். இவன் கிட்ட ஒரு மெசேஜோ வரும். இங்க இடத்துக்கு போக ஆசைப்படுறீங்களா இல்லையான்னு. மாலு வேற இங்க மாட்டிக்கினால 80 வருஷமா இவனோட ஆசையை இடத்துக்கு போகணும். அதனால யோசிக்காமலே எஸ்ன்னு அப்படின்னு கிளிக் அடிக்கிறான். இப்படிதான் இவன் இந்த உலகத்துக்கு வந்திருப்பான். இங்க பார்த்தா அவனுக்கு இது ஒரு நரகம் மாதிரி இருக்கு. உங்க அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது பிளெஸிங் மாதிரி இருக்கு. நான் நம்ம ஆளுக்கு இது ஒரு நரகம் தான். ஏன்னா அங்க ஒரு 80 வருஷமா இவன் ஃபைட் பண்ணி ஜாலியா இருந்திருப்பான். ஆனா இப்போ இவனோட நிலைமை இப்படி இருக்கனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அங்க டாக்டரும் சொல்றாரு இவன் ரொம்ப நாளா மூவ் பண்ணல. சோ அதனால இவனுக்கு கஷ்டமா இருக்கும் இப்ப மூவ் பண்றது. அங்க ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும் போது இன்னமும் கடுப்பா இருக்குமா. அவன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அங்க டாக்டரும் பேசி தீக்கலாம் அப்படின்னு கிட்ட வராரு. ஆனா டாக்டரோட கையை அவன் கடிச்சு கேட்கறான். நீ என்னையா பண்ண, என்னோட பாடிக்கு ஏதாச்சும் பாய்சனை குத்தியா இல்ல பேரலைஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணியா என்ன? இதனால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேனா. இதெல்லாம் பாக்குறேன். அவங்க அம்மா தான் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சீன்ல அங்க ஏகப்பட்ட ஆளுங்க நம்ம ஹானை பிடிக்கிறாங்க. ஏன்னா ஆளு லூஸ் மாதிரி எதோ பண்ணிருக்காங்க. அங்க வெளியில பார்க்கும் போது அங்க ஒரு வார்ம் ஹோல் இருக்கு. சீன்ல ஹீரோ ஒரு விதமா நடந்துக்கனால இதனால அவனை மயக்கிறாங்க. வெளியிலயும் நியூஸ் ஓடுது. ஒரு வித்தியாசமான ஹோல் அப்பியரானனால நிறையவே வர ஆரம்பிக்குது. எங்க ஆளுங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் அங்க ஹீரோ கிட்ட இன்னொரு பர்சன் மீட் பண்றான். இவனை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு யாருன்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது இவன் ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். ஸ்கூல் அப்ப இவங்க 2 பேரும் தான் ஒன்னா போய் நின்றுப்பாங்க. அப்பதான் இவன் மயங்கியே போயிருப்பான். ஏய், உனக்கு தெரியலையாடா, நான் உன்னோட ஃப்ரெண்டு தான். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி என் பக்கத்துல தான் நீ மயங்கி போன. அதுக்கப்புறம் நீ மயங்கினவன் தான். இப்பதான் நீ எழுந்திருக்க. ஆனா ஹீரோக்கு என்ன ஒரு குழப்பமான விஷயம்னா 10 வருஷம் இங்க கடந்து போயிருக்கு. ஆனா இதுவே நரகத்துல இவன் ஒரு 80 வருஷத்துக்கும் மேல வாழ்ந்திருக்கான். இங்க ஒரு 10 வருஷம் தானே, அதனால அவன் கொஞ்சம் நிம்மதியா
நிம்மதியா இருக்கான். ஆனா இப்போ என்ன விஷயம்னா அவங்க அம்மா வந்து இவனோட பில்ஸை கவர் பண்ணோன்னு 2-3 வேலையை பாக்குறாங்க. ஏன்னா அப்பதான் காசு நிறைய வரும், இவனையும் நல்லா பாத்துக்க முடியும். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க அம்மா கூட ஹீரோ போவானா அங்க எல்லா விஷயத்தையும் நினைச்சு பாக்குறான். இப்போ அவன் ரியாலிட்டியில இருக்கான். ரியாலிட்டியில அவனுக்கு ஃபேமிலிக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. இப்போ என்ன விஷயம்னா அவனால நகர கூட முடியல. இப்படி அம்மாவும் புள்ளையும் போயின்னு இருப்பாங்களா அங்க ஒரு 2 பேரும் வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏய் நீ வந்து எப்போ எங்களோட காசு திரும்பவும் கொடுப்ப, அதாவது நாங்க கொடுத்தோம்ல அது திரும்பவும் டைமுக்கு தரணும் அப்படின்னு உனக்கு தெரியாதா? அங்க அவங்க அம்மாவும் சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருங்க, இப்போதைக்கு என் கிட்ட காசு இல்ல, கண்டிப்பா அடுத்த மாசம் தந்துடுறேன். ஆனா இது கேட்கும் போது அவனுக்கு இன்னமும் கடுப்பா இருக்குமா. அப்படியே அவன் தாக்கலான்னு வரான். அங்க அவன் பயங்கரமா தாக்குறான். அவங்க அம்மாவாலையும் எதுவும் பண்ண முடியல. காசை அடுத்த மாசம் தரேன், நான் கண்டிப்பா பே பண்ணிடுறேன், தயவு செஞ்சு என் பையன் முன்னாடி என்ன அடிக்காதீங்க, ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பாக்குற ஹானுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவன் பயங்கரமா கத்தி விட்டுறான். ஆமா காசை தர வக்கீல்ல, ஆனா பயங்கரமா கத்த ஒண்டி தெரியும். ஆனா வேணா அவனை எதுவுமே பண்ணாதீங்க, அவன் வந்து தெரியாம ஏதோ பண்ணிட்டான். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே அவனை தூக்கி போட்டு அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். நீ என்ன சொன்ன, அதாவது நாங்க உனக்கு பூச்சி மாதிரியா? நீயே பூச்சி மாதிரிதான், உன்னால நடக்க கூட முடியல, நீ வந்து இப்படி எல்லாம் பேசலாமா என்ன? அப்படியே அவன் பயங்கரமா தாக்குறானா அங்க ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. இது ஒண்டி நரகமா இருந்தது. இவனோட கதையை நான் ஒரு வழி ஆக்கிட்டு இருப்பேன். அவன் முன்னாடி ஒரு கொஸ்டன் வந்து, நீங்க வந்து இப்போ இந்த கொஸ்டன் ஒத்துக்க போறீங்களா இல்ல ஒத்துக்க மாட்டீங்களா? நீங்க ஒத்துக்குனா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிவார்டும் கிடைக்கும். ஹீரோ அங்க ஆபீஸா எஸ் அமுக்குறானா அங்க இவனுக்கு ஒரு மிஷினும் கிடைக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ள எப்படியாச்சும் அவன் ஒரு 10 மீட்டருக்கு நகர்ந்து போகணுமா. ஒரு டார்கெட் இருக்கு, எப்படியாச்சும் இவன் ரீச் பண்ணுமா. அங்க சாங்கும் எவ்வளவோ ட்ரை பண்றான், இருந்தாலும் அவனோட உடம்பால சரியா மூவ் பண்ண முடியலையா. போறது இம்பாசிபிளா அவனுக்கு தெரியுது. ஆனா நல்லா யோசிக்கும் போது பக்கத்திலேயே தான் அந்த வீல் சேரோ இருக்கு. கஷ்டப்பட்டு அது மேல உட்காந்து கடைசி ஒரு 5 செகண்ட்ல போய் ரீச் பண்றான். இதனால அவனுக்கு ஒரு போர்ஷனும் கிடைக்குது. அங்க டைமும் ஃப்ரீஸ் ஆயிருக்குமா, அந்த டைமும் ரிலீஸ் ஆகுது. அங்க இருக்கிற கேங்ஸ்டர் அந்த ஆளுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அட இவன் எங்க போனா, போலீஸர் வந்துருமா. இதனால அவங்களுக்கு வேற வழியில அவங்க அங்க இருந்து தப்பிக்க தான் பாக்குறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் அங்க பெல்ல உட்காந்து யோசிக்கிறான். அதுக்கப்புறமா நான் சிஸ்டம் எத்தனை வாட்டியும் நான் கூப்பிட ட்ரை பண்ணேன், இருந்தாலும் அது என் கிட்ட வரவே இல்லை. இப்படி இவன் யோசிக்கும் போதே திடீர்னு அவன் அந்த உலகத்துக்குள்ள போறான். அவனுக்கு இது கனவு மாதிரி தெரியல, எல்லாமே ரியலா தான் இருக்கு. இவனுக்கு ஒரு மிஷினோ கிடைக்குது. இவனால இவனோட பாடியை பழையபடி மாத்த முடியுமா. அதுக்கு இவன் சில பல மிஷினை பண்ணாலே போதுமா. ஃபர்ஸ்ட் அவன் ஒரு டார்கெட்டை ஹிட் பண்ணுமா, ரெண்டாவது அவன் 1000 புஷ்அப் எடுக்கணுமா, அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு ஓடணுமா. அதான் ஆளு எவ்வளவு மிஷினை கம்ப்ளீட் பண்ணாலும் 10 நாள் தான் இருக்கு. இங்க இவன் 55% தான் கம்ப்ளீட்டே பண்ணிருக்கான். இதெல்லாம் சரியில்லை, நான் இத்தனை நாளா எவ்வளவு ட்ரைனிங் பண்றேன், இருந்தாலும் 55% தான் நல்லா கம்ப்ளீட்டே பண்ண முடிஞ்சிருக்கு. வேற எதுவும் உனக்கு கொஸ்ட் கிடைக்காதா? அங்க இப்படி சொல்லும் போதே அவனுக்கு ஒரு கொஸ்டன் பாப்பா ஆகுது. அதுல ஒரு கிரையிங் டிராகனை இவன் தோக்கடிக்கணும்னு போட்டிருக்கு. திடீர்னு ஒரு போர்ட்டலும் உருவாகி அதுக்குள்ள இருந்து ஒரு மாஸ்டர் வந்து, பரவாயில்ல நான் இதை திரும்பவும் சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல, நான் இதுக்கு முன்னாடி இந்த மாஸ்டர் கூட நான் சண்டை போட்டிருக்கேன், என்னோட நிலைமையும் இது ரொம்ப மோசமாக்குச்சு. இவங்க 2 பேரோட சண்டையும் ஆரம்பிக்குது. அந்த மாஸ்டர் பயங்கரமா இவன் அடிக்குதா. அந்த ஆளால எதுவுமே பண்ண முடியல. ஸ்டார்டிங்ல இவன் தப்பிக்க தான் பாக்குறான். ஆனா ஒரு கட்டத்துல அந்த மாஸ்டர் அப்படி இவனை பிடிக்குதா. சாங்கு யோசிக்கிறான், இந்த மாஸ்டரை நான் நரகத்துல இத்தனை வாட்டி பயங்கரமா தாக்கியிருக்கேன், இருந்தாலும் இங்க வந்து என்னால எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் தான் அவனுக்கு ஒரு ஐடியாவே வருது. அடுத்த செகண்டே அந்த மாஸ்டரோட கையெல்லாம் அப்படியே துண்டு துண்டா போகுது. நான் வந்து மாந்துட்டேன், இந்த மாதிரி என்னால இந்த உலகத்துல ஸ்வாட சமன் பண்ண முடியும். இந்த ஸ்வாட வச்சு அந்த மாஸ்டரோட கதையை முடிக்கிறானா. இதனால அவனோட உடம்பு அங்க பழையபடி மாறுது. இதை பாக்குற அவங்க அம்மாவால எதையுமே நம்ப முடியல. சாங் இது வந்து நீதானா? சீன்ல டாக்டர்லாம் அவ்வளவு ஆச்சரியமா வராரு. ஏன்னா ஆளால நடக்கவே முடியல ஸ்டார்டிங்ல. இப்போ என்னன்னா சாங் இந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்கான். சாங்கோட அம்மாக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். பரவாயில்ல இவன் வந்து நடக்கிறானே, நல்ல விஷயம்தான். அங்க இன்னொருத்தனும் நம்ம சாங்க தொட்டு தொட்டு பார்த்துன்னு இருக்கானா. சாங் அங்க பயங்கரமா கத்துறான், யோ நீ என்னையா பண்ண இருக்க, நீ என்ன கேயா இப்படி தொட்டு இருக்க என்ன? இல்லடா நீ ஒன்னும் அப்படி நினைக்க வேணாம், உன்னோட கண்டிஷன் அவ்வளவு மோசமா இருந்தது, ஆனா உன்னை பார்த்தா நீ ரொம்பவும் ஃபிட்டா இருக்க, அதுக்காக தான் நான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க வெளியில வராங்களா. அவங்க அம்மா வந்து அங்க பாத்துக்கின நர்ஸு கிட்ட எல்லாம் நன்றி சொல்லிருக்காங்க. ரொம்ப நன்றி, நீங்க வந்து 10 வருஷமா என்னோட பையனை பாத்துக்கினீங்க, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு தெரியுமா. ஏன்னா என்னோட பையன் இப்பதான் கொஞ்சம் நார்மலா இருக்கான். இல்ல நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்க படாத கஷ்டம் இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு, எல்லாமே நல்லதுக்கு தான். இதெல்லாம் பாக்குற அவனும் ரொம்ப கஷ்டப்படுறான். என்னதான் இவன் அந்த ஹெல்ல போய் மாட்டிருந்தாலும் கடந்த 10 வருஷமா இங்க கோமால இருந்திருக்கான். அவங்க அம்மா தான் அவ்வளவு நல்லா பாத்துருக்காங்க. அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க எல்லாத்தையுமே இவன் யோசிச்சு பாக்குறான். ஆனா நீங்க இதுக்கு மேல கவலைப்படாதீங்க, இதுக்கு மேலேயே நீங்க கஷ்டத்தை அனுபவிக்க போறது இல்ல, ஏன்னா நான் இருக்கேன், நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் சீன்ல அவன் பாத்ரூம்க்கு வரும்போது அங்க கோஸ்ட் திரும்ப அப்பியர் ஆகுது. இந்த வாட்டி உங்களால கோஸ்ட் லெவல்ல சூஸ் பண்ண முடியும், லோ மீடியம் டிஃபிகல்ட்டி. இதை நீங்க சூஸ் பண்றது பொறுத்து உங்களுக்கு
மிஷின்ஸும் கிடைக்கும். அங்க சாங்கோ டிஃபிகல்ட்டியை சூஸ் பண்றானா அங்க ஒரு போர்ட்டலும் உருவாகுது. இதுல இருந்து ஒரு பர்சன் வரான். இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் வரது வேற யாரும் இல்ல, நம்ம ஹெல்ல இந்த அந்த சாங்கு. அப்போனா என்ன கதையா இருக்கு, நான் வந்து ஏன் கூடயே சண்டை போடணுமா? சாங்கும் அந்த ஃபேக்கான டீமன் லார்டு, அதாவது அதுவும் நம்ம சாங் தான், அவனுக்கும் இப்போ சண்டை ஏற்படப்போகுது. அங்க ரெண்டு பேருமே பயங்கரமா தாக்கிக்கிறாங்க. அங்க டீமன் லார்ட் சாங் அவன் தாக்குற தாக்குதல் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம ஹீரோவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதெல்லாம் தடுக்கிறான். இவனோட ஸ்பீடு இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா என்னால அவளைக்கும் இவன் கிட்ட தாக்கு பிடிக்க முடியாது. திடீர்னு அங்க கையை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை தூரமா தள்ளிடுறானா. அங்க ஹீரோவும் யோசிக்கிறான், என்னதான் இவன் ஃபேக் ஆனவனா இருந்தாலும் இவனால நான் பயன்படுத்தின எல்லா விஷயத்தையும் பயன்படுத்த முடியுது. ஆனா இதுக்கு நான் சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு அவனை நான் இங்கேயே என்னோட கையால கொல்ல போறேன். சாங் அவனோட ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறானா. இதை பார்த்தவனே அந்த டீமன் லார்ட் சாங் பயங்கரமா தாக்குவதா அங்க ஹீரோ அப்படியே சைடா போய் அதோட மண்டைய பிடிச்சு அப்படி கீழே தள்ளுறான். என்ன இப்போ தெரியுதா உனக்கு நான் யாருன்னு? அப்படியே அதோட மண்டைக்கு நேரா தாக்க பாக்குறான். அதுக்குள்ளே அது தப்பிக்குது. ஹீரோ பயன்படுத்தின அதே டெக்னிக்கையும் அது பயன்படுத்துதா. இதனால ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன அப்போனா உன்னாலையும் இதை பண்ண முடியுமா? அந்த டீமன் லார்ட் சாங்கோ திரும்பவும் தாக்க வரமா. அங்க சாங் அவனோட ஸ்வாடை வச்சு பிளாக் பண்றான். ஆனா அவன் செம்ம வேகமா பின்னாடி வந்து பயங்கரமா முதுகுலயே தாக்கிடுறான். அதனால சாங்கால இங்க எதுவுமே பண்ண முடியல. இங்க சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அங்க சாங்கோட உடம்பு ஒரு மாதிரி கோமால இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவன் அந்த உலகத்துல இருக்கான். வெளியிலே ஒரு வயசானவங்களும் கதவு தட்டுறாங்க. ஆமா, இந்த டோர் எதுக்கு லாக் ஆயிருக்கு? யாராச்சும் உள்ள இருக்காங்களா என்ன? இல்லையே, நானும் தட்டி பார்த்தா எந்த விதமான சவுண்டும் வரல. சரி, ஏதோ ஒண்ணு ஓபன் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஆனா அதுக்குள்ள வேற யாரோ அவங்கள கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஹீரோவும் யோசிக்கிறான், எனக்கு இப்ப வேற வழி இல்ல. இப்போ என்னதான் இது கஷ்டமா இருந்தாலும் நீ என்ன தூக்கடிக்கணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். யோசி சாங், உன்னால முடியும். அப்புறம் தான் ஆளுக்கு ஞாபகம் இவனோட இன்வென்டரி இதுல ஏகப்பட்ட விஷயத்தை இவன் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். இந்த சைடு அந்த கிளீன் பண்றவங்கள யாரோ ஒருத்தவங்க கூட்டிருப்பாங்க. சோ இதனால அவங்க அங்க போறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அதுக்குள்ள கைய விடானா ஒரு பாட்டிலும் அதுக்குள்ள இருந்து வருது. இதை குடிச்சா நம்மளோட ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுமா. அவன் குடிக்க ஆரம்பிக்க அவனுக்குள்ள ஏகப்பட்ட பவர் அவனுக்கு ஃபீல் ஆகுது. டீமன் லார்ட் சாங்கும் பயங்கரமா தாக்க வரனா அதுல இருந்தும் ஆளு தப்பிக்கிறான். பரவாயில்ல, என்னோட ஸ்ட்ரென்த் என்னால ரீகெயின் பண்ண முடியுது. இதுக்கு மேலேயே டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா நான் என்னோட முழுமையான ஃபார்முக்கு வந்தாகணும். இதனால ஏகப்பட்ட பாட்டில்ஸ் எடுக்கிறான். அந்த டீமன் லார்ட் சாங் இன்னும் அவனை விட்டு வைக்கல. அப்படியே அது தாக்க ஆரம்பிக்குது. ஆனா ஆளு அதெல்லாம் கண்டுக்காம இல்ல பாட்டில போட்டுன்னு குடிச்சுன்னு இருக்கான். இன்னும் ரெண்டு தான், அதுக்கப்புறம் என்னால இவனை தூக்கடிக்க முடியும். இதே மாதிரி தான் அவன் தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் 5 போர்ஷனை குடிக்கிறானா. இதனால அவனோட உடம்பு பழையபடி மாது அவன் ஹீல் ஆயிட்டான். ஆனா இப்போ அவன் தாக்குற தாக்குதல் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்பவும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நம்ம ஹீரோக்கு தோக்கடிக்குது. அங்க சாங்க அப்படியே புடிச்சு தூக்கி அப்படியே குத்திடலான்னு பாப்பானா. அதுக்குள்ள அவனோட இன்வென்டரி அவன் சமன் பண்றான். அதனால அவன் குத்துன அந்த ஸ்வாட் அது இன்வென்டரிக்குள்ள போகுது. இவன் அந்த நேரமா பார்த்து அவனோட வயிற்றுலயே குத்திடுறான். ஃபைனலி இதனால கொஸ்ட முடியுது. அவன் அந்த ரூலரையும் தோக்கடிக்கிறான். இங்க ஃபைனலி ஹெல்லோட ரூலரையே தோக்கடிச்சிட்டீங்க. இதனால உங்களோட பழைய பாடி இது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க தான் இப்போ இங்க இருக்க மானார்க்க அழிச்சனால நீங்க தான் இந்த இடத்தோட ஒரு புது ரூலர். அதனால எல்லா டீமன்ஸும் உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குது. நான் ஆளு எதையுமே கண்டுக்கல. நடு ஃபிங்கரை காட்டிட்டு அப்படியே அங்கிருந்து போறான். என்ன கேமை விட்டு வெளியில நீ கொண்டு போ. நெக்ஸ்ட் சீன்ல ஆளு ஒரே கையில புஷ்அப் எல்லாம் எடுக்கிறான். இதை பார்த்து அவங்க அம்மாவும் டாக்டரும் ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா இப்பதான் அவங்களுக்கே புரியுது, அதாவது உங்களோட மகன் வந்து ஒரு அவைக்குனர்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் இவனை பார்த்ததை விட இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கான். ஆமா ஆமா, எனக்கே இப்பதான் புரியுது. நீங்க என்ன பண்ணுங்க, அவனுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு, அதை பாருங்க. இது எல்லாத்தையுமே சாங்கோ அங்க கேட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீன்ல இவங்க அம்மாவும் சாங்கோ வீட்டுக்கு போவாங்களா. போற வழியிலேயே சாங்கோ யோசிக்கிறான், 10 வருஷமா ஒரு தூக்கத்துல இருந்தேன். அதாவது நான் கோமலா இருக்கும்போது இங்க என்னதான் ஆச்சு, இங்க இருக்க நிலைமை அது ஒரு மாதிரி மோசமா தான் இருக்கு. சீன்லாம் வீட்டுக்கு போனா அங்க அவங்க அம்மாவும் சொல்றாங்க, நீ உள்ள போப்பா, நான் வந்து கூடிய சீக்கிரத்துல வரேன். உள்ள போகும்போதே அவன் கீழே பாக்குறானா, கீழே ஒரு பொண்ணு காசு ஏத்துன்னு இருக்கா. அங்க சாங்க்கு ஸ்டார்டிங்ல இந்த பொண்ணு யாருன்னு தெரியல. அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, ஜீசோ நீ வந்து என்ன பண்ணிருக்க, அதாவது நான் கால் பண்ணா எடுக்கல, இப்போ பார்த்தா இங்க காசு ஏத்துட்டு நீ எங்க போற. இப்போதான் ஆளுக்கே புரியுது, இந்த ஜீசோ இந்த பொண்ணு வந்து இவளோட தங்கச்சி தான். இவனோட சொந்த சிப்ளிங். இவளையே நான் ஞாபகம் வச்சுக்கல. ஜீசோவும் போகும்போதே சொல்றான், பரவாயில்லையே, என்ன ரொம்ப நல்லா இருக்கு போல. ஆனா எங்களுக்கு தான் எங்களோட வாழ்க்கை அது நரகம் மாதிரி போச்சு. அப்படியே அவ வெளியில போக ஆரம்பிப்பாளா. அங்க அவங்க அம்மாவும் கேக்குறாங்க, ஜீசோ எங்கம்மா போற, நீ எதுவும் சொல்லாம அப்படியே போயின்னு இருக்க. வெளியிலேயே அந்த ஆளுங்களும் வராங்க. இந்த பொம்பளையோட வீடு இதுதானே, ஹேய் மரியாதையா டோரை தர, இல்லன்னா அவ்வளவுதான், இந்த டோரையே நாங்க உடைச்சிருவோம். எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்க. இதெல்லாம் கண்டுக்காம அப்படியே அவளோட தங்கச்சி அங்கிருந்து போறா. என்ன தொல்லையா இருக்கு, வீடியோ ஒரு மாதிரி நாய்ஸியா இருக்கு. உங்களுக்கு இதை பார்க்கும் போது ஒண்ணுமே புரியல.
யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபேமிலியோட டாட்டர்னு நினைக்கிறேன். உள்ள போய் நம்ம சாங்கோட அம்மா கிட்ட பயங்கரமா கத்துறாங்க. என்ன நாங்க வந்து அப்படியே போயிட்டா நீ வந்து கான்டாக்ட் கூட பண்ண மாட்டியா? எங்களுக்கு எப்ப நீ காசை கொடுப்ப? என்ன மன்னிச்சிருங்க, இப்பதான் என்னோட மகன் வந்து டிஸ்சார்ஜ் ஆனானா, நிறையவே காசு வந்து அதுக்கே போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, என் கிட்ட இருக்கிற எல்லா காசையும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறேன். என்ன சொன்னேன்? இத்தனோண்டு காசா? இத்தனோண்டு காசை வச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவு தூரம் தேடி அலைஞ்சு வர்றதுக்கு இத்தனோண்டு காசு தான் எங்களுக்கு கிடைக்குமா என்ன? அப்படியே அவன் பயங்கரமா தாக்குறானா. இதெல்லாம் பாக்குற சாங்க்கு ரொம்பவும் கடுப்பாவுது. சாங்கும் அப்படியே தாக்கிறான். என்னடா ஆச்சு உனக்கு? யாரு உன்னை தாக்குனா? அட நீயா? அன்னைக்கு உன்னால நடக்க கூட முடியல, இன்னைக்கு எங்களையே தாக்க வரியா நீ? ஆமா ஆமா, நானே உங்களை மீட் பண்ணும் அப்படின்னு தான் ஆசையா இருந்தேன். பரவாயில்ல, நீங்களா இங்க வந்துட்டீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு யாருன்னு காட்டுறேன். நரகத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி அவன் பயங்கரமா தாக்கி அந்த குண்டா இருக்கிற ஆளை தட்டி விட்டுறான். அந்த குண்டா இருக்கிற ஆளும் சைட்ல பாப்பானா ஒரு ஏணி இருக்கும், அதை அப்படியே தூக்கி அடிக்கலான்னு பாக்குறான். ஆனா அதையே ஹீரோ உடைச்சு பயங்கரமா குத்தி விட்டுறான். இந்த சைடு அந்த ஆளு பார்த்தா கத்தியை வச்சு தாக்கலான்னு வரான். ஆனா அந்த கத்தியை பிடிச்சு கீழே தட்டி விட்டுறான். ஏய், இந்த கையை வச்சுதானே உங்க அம்மாவை நீ அடிச்ச? இந்த கை இனிமே வேலையே செய்யக்கூடாது. இந்த கையை முறுக்கி ஒரு மாதிரி மடக்கி விட்டுறான். நீ இதுக்காக கண்டிப்பா கஷ்டப்படுவடா, ஒன்னும் விட்டு போக போகுது இல்ல. அப்படியா? அப்பனா என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நீங்க தானே எங்களுக்கு குடைச்சல தரீங்க. நீங்க உயிரோட இல்லனா அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. போது சாங், நீ இதுக்கு மேலே ஏதோ பண்ணாத, அவங்கள விட்டுரு. இதனால அவங்க அப்படியே போறாங்க. இந்த சைடு அவங்க போகும்போதே சொல்றாங்க, நம்ம என்ன பண்றது? அந்த பூச்சி அவன் என்னன்னா எவ்வளவு வீக்கா ஹாஸ்பிட்டல்ல 10 வருஷமா இருந்தான். இந்த மாதிரி ஒருத்தன் இப்ப பார்த்தா ஆளே மாறிட்டான். எப்படி? அதுவும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா அவனால எப்படி மாற முடிஞ்சது? அதுக்கும் மேல பாஸ் கிட்ட நம்ம என்ன சொல்றது? உங்களை நம்ம சலண்டரும் பண்ண வைக்க முடியல. போற வழியிலேயே சாங்கோட தங்கச்சியை பாப்பாங்களா? இவங்களுக்கு ஒரு ஐடியாவும் வருது. இந்த சைடு இப்பதான் அவங்க அம்மாவே சொல்றாங்க, என்ன மன்னிச்சிரு, என்ன விஷயம்னா உனக்காக நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்க ஏறி இறங்காத ஹாஸ்பிட்டலே இல்ல. இருந்தாலும் உனக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா நீ கோமாக்கு போனவன் தான். அதுக்கப்புறம் நீ எழுந்துக்கவே இல்ல. 10 வருஷமா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்படியாச்சும் உனக்கு குணமாக்கணும்னு. உனக்கு என்ன ஆச்சு? அது வந்து எந்த டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியல. உனக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுலயே நிறையவே காசு செலவாக ஆரம்பிச்சது. எங்க கிட்ட இந்த போதுமான காசு எல்லாமே காலியானக்கு அப்புறம் நம்மளோட வீடியோ நான் வித்துட்டேன், லோனையும் நான் வாங்கினேன், அதுவும் இந்த ஆளுங்க கிட்ட. ஆனா லோன் வாங்கும் போது இன்ட்ரெஸ்ட்னு ஒண்ணு தருவாங்கல்ல, நான் கட்டுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணனால அது வந்து அதிகமாயி என்னால இப்போ கட்டவே முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன் இதுக்காக உன்னோட தங்கச்சி அவளே பார்ட் டைம் ஜாபுக்கு எல்லாம் போனாலும் அங்க வந்து சில பல கெட்ட விஷயம்லாம் அவளுக்கு நடந்ததா, அதனால அவளாலையும் எதுவும் பண்ண முடியல. என்னோட தங்கச்சி ஒரு ஸ்டூடெண்ட் தானே. ஆமா, ஸ்டூடெண்டா இருந்தா. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ டிராப் பண்ணிட்டா. இந்த மாதிரி விஷயம் நடந்தனாலேயே எங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்போனா நீங்க எதுக்கு என்ன அப்படியே விடல? நான் செத்து போகணும்னு அப்படியே விட்டுருக்கலாம்ல. நீ வந்து அப்படிலாம் பேசாத. ஏன்னா நீ வந்து என்னோட மகன், அதுக்கும் மேல நம்ம எல்லாருமே ஃபேமிலி. அதனால நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? இப்படி இவங்க பேசும்போதே அங்க ஒரு போன் காலம் வந்து யாராதுன்னு பார்த்தா அந்த ஆளுங்க தான். இதை பார்த்தோன்னே ஆளு ரொம்ப கடுப்பாகிறான். போனை என் கிட்ட கொடுங்க. போன்லயும் அந்த ஆளுங்க தான். அந்த ஆளுங்க பார்த்தா அங்கோட தங்கச்சிய கடத்தி வச்சிருக்காங்க. ஏய், நீ தான் பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா இன்னைக்கு வந்து 100 மில்லியன் எங்களுக்கு செட்டில் பண்றீங்க, இல்லனா அவ்வளவுதான். எங்களால அங்க வந்து வாங்க முடியல. ஆனா நீ ஒண்டி செட்டில் பண்ணலன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். உன்னோட தங்கச்சிய நாங்க ஒரு வழி ஆக்கிடுவோம், பாத்துக்கோ. உன்னோட எபிலிட்டியை பார்க்கும் போதே தெரியுது உன்னால அதை செட்டில் பண்ண முடியும். சீக்கிரமா செட்டில் பண்ற வழியை பாரு. சாங்கோ போறானா அவங்க அம்மாவை தடுக்கிறாங்க. வேணா சாங், இல்லம்மா ஒன்னும் ஆகாது, நான் வந்து பாத்துக்கிறேன். நான் இது ஒன்னும் நரகம் இல்ல, எல்லாரையுமே கொன்னாதான். அவங்க தானே எனக்கு பிரச்சனையா இருக்காங்க. அங்க பயங்கரமா மிரட்டுறாங்க. உன்னை எனக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சது 100 மில்லியன் உன்னோட எபிலிட்டியை வச்சு அசால்ட்டாவே ஒரே நாள்ல கொடுக்க முடியும். உனக்கு ஒரு நாள் டைம் இருக்கு. ஒரு நாளுக்குள்ள 100 மில்லியன் இன்னைக்கு கொண்டு வந்து எங்க கிட்ட தர. அதே மாதிரி நாங்க கான்டாக்ட் பண்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண. வேற ஏதாச்சும் பண்ண பார்த்த அவ்வளவுதான். உன்னோட சிஸ்டர் இங்க இருக்கா, அத்தது ஒரு மாதிரி தான் உனக்கு கிடைப்பா. இதனால ஹீரோ அங்க ரொம்ப கடுப்பாகிறானா. அவங்க அம்மாவும் கேக்குறாங்க, சாங் நீ வந்து எங்க போற? நான் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு போறேமா. நீ வந்து போக கூடாதுடா, ஏன்னா வெளி உலகம் ரொம்ப ஆபத்தானது. நீ எதிர்பார்க்கிற மாதிரி இந்த வெளி உலகம் இருக்காது. அதனால வேணா, நீ யாரையாச்சும் அடிச்சு இல்ல கொல்ல பார்த்தன்னு வச்சுக்கேன், ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. இப்பதான் ஹீரோக்கே புரியுது இது ஒன்னும் நரகம் இல்ல. அதனால அவங்கள கொல்லாம தான் விஷயத்த முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க அம்மா வந்து ரொம்ப கவலைப்படுறாங்களா. அங்க அவங்க அம்மாவை சமாதானம் பார்த்தணும்னு சொல்றான். நீங்க வந்து கவலைப்படாதீங்க, எதுவுமே எனக்கு ஆகாது. சீன்ல போகிறானா, போகும்போதே அவனுக்கு ஒரு கொஸ்டும் ஷோ ஆகுது. இந்த கொஸ்ட் அவன் முடிச்சானா அவனுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஸ்கில் கிடைக்குமா. அட என்ன இது பேசிக்கான ஸ்கில்லா? இதை நீ ஃபர்ஸ்டே எனக்கு சொல்லிருக்கணும். அதே மாதிரி ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான ஸ்கில் இருந்தா இப்ப எனக்கு கொடுக்க பாரு. ஒரு சவுண்டும் கேக்குது. இவன் நல்லா பார்க்கும்போது அங்க ஒரு 4 ஸ்கில் இருக்கு. அதுல அவளைக்கும் இவனுக்கு பிடிக்கல. ஆனா நல்லா ஊத்து பார்க்கும்போது ஒரு ஸ்கில் அவனுக்கு நல்லா இருக்கு. அதுதான் ஷேடோவை சமன் பண்றது. அதாவது இவனை மாதிரியே ஒரு உருவத்தை இவனால சமன் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஆளுங்களை காட்டுறாங்க. அவங்களும் அங்க போயின்னு இருப்பாங்களா, அங்க போகும்போதே சொல்றாங்க அவ்வளவுதான் நம்ம வந்துட்டோம், அவன் வந்தாலே போதும் நம்மளோட வேலையும் முடியும். அதே மாதிரி நம்ம கிட்ட ஹாஸ்டேஜும் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம கவலைப்பட தேவையில்ல. திடீர்னு அங்க ஃப்ளோர்லாம் ஒரு மாதிரி ஆகுமா, அதனால அந்த குண்டை ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான் என்ன ஆகுதுன்னு. திடீர்னு நம்ம ஹீரோ வந்து அங்க பயங்கரமா தாக்குறான். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இப்போதான் என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. இந்த இடத்துல அவன் ஷேடோவை சமன் பண்ற ஸ்கில்ல தான் அவன் சூஸ் பண்ணிருப்பான். அதுல ஒரு கிரைட்டீரியாவும் இருக்கு, இவனோட பொருள் ஏதாச்சும் அதுக்குள்ள போட்டாதான் இவனை மாதிரியே அது உருவம் எடுக்கும். ஸோ இதனால ஆளு அவனோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு அதுக்குள்ள போறானா, இதனால தான் அந்த உருவம் கரெக்டா அங்க சமன் ஆயிருக்கு. இந்த சைடு அங்க பயங்கரமா அது தாக்குது. அங்க இருக்கிற ஆளுங்களோட நிலைமை ஒரு மாதிரி மோசமாகுது. ஆமா, நீ என்ன ஒரு அவேக்னரா? ஷேடோ, அதாவது நம்ம ஹீரோட காப்பிக்கு ஒண்ணுமே புரியல. அவேக்னரா அது என்னது? எனக்கு தெரியும்டா, நடிக்காத. இந்த குண்டை அங்க இருக்கிற ஆளுங்க கிட்டயே சொல்றான், சீக்கிரம் இந்த நம்மளோட இடத்துக்கே வந்திருக்கான், விடக்கூடாது இவனை. ஆனா அதுக்குள்ள குண்டனை அப்படியே தாக்கி கில் பண்ணிடுறானா. இத பார்க்கும் போது மத்தவங்க எல்லாருமே ரொம்ப கடுப்பாக்குறாங்க. சீக்கிரம் அந்த பொடி பையனை விடாதீங்க. அங்க இன்னொருத்தனும் தாக்குறானா, அது ஒரு ஷேடோனால அவளைக்கும் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. இதை பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமாகறான், யாரா இவன், இன்னதுதான் இவன். இப்படி இவன் யோசிக்கும் போதே அங்க ஹீரோ பயங்கரமா மூஞ்சிலே ஒரு கிக் அடிக்கிறான். ஹேய், நீ வந்து சாக கூடாதுன்னு ஆசைப்பட்டனா மரியாதையா முட்டி போட்டுரு, இல்லன்னா அவ்வளவுதான். ஆனா அவன் ஒரு ஷேடோ தானே, அவனால பறக்க முடியுது. அப்படியே எல்லாருமே பயங்கரமா தாக்குறான். ஒருத்தனை மூஞ்சிலையும் இன்னொத்தனை காலு கையிலையும் பயங்கரமா தாக்கி எல்லாருமே அடிச்சு அப்படியே படுக்க வச்சிடறான். அங்க கிட்ட வந்து அவளோட சிஸ்டர் கிட்ட கேக்குறான், ஆமா என்னாச்சு, உனக்கு எதுவுமே ஆகல, ஓகே தானே? அண்ணா எனக்கு எதுவும் ஆகல, ஓகே தான். சரி அப்பனா நீ வீட்டுக்கு போ. ஆனா அண்ணா நீங்க வந்து இங்க என்ன பண்ண போறீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா இங்க இருக்கிற பிசினஸ் நான் முடிக்கணும். இதுக்கப்புறமும் இவங்க நம்மள தொல்லை பண்ணக்கூடாது. அதனால வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போ. அங்க இதே மாதிரி தான் அங்க இருக்கிற எல்லாரையுமே அவன் போட்டு தள்ளுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு பாஸை காட்டுறாங்க. இவன் தான் அங்க இருக்கிற பாஸ் போல. அவருக்கும் ஒரு கால் வருது. பாஸ் பாஸ், இங்க வந்து பிரச்சனை போயின்னு இருக்கு பாஸ். ஏய், நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நான் இங்க இருக்கும்போது ஏன்டா எனக்கு கால் பண்ற? நான் நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதை கூட என்னால நிம்மதியா பண்ண முடியல பாஸ். இங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனை போயின்னு இருக்கு பாஸ். எவனோ ஒருத்தன் வரான் பாஸ், எல்லாரையுமே அடிக்கிறான் பாஸ், என் பக்கத்துல வேற இருக்கான் பாஸ். ஆனா அதெல்லாம் அவரு கண்டுக்கல. யோ என்னையா நீ பேசின்னு இருக்க, ஜோக் பண்ண இருக்காத. யோ பாஸே, நான் ஒன்னும் ஜோக் பண்ணலையா, உண்மையிலேயே நான் சீரியஸா சொல்றேன். அதுக்கப்புறம் அங்க எந்த விதமான குரலும் கேட்கலையா. இப்பதான் பாஸுக்கே புரியுது இவங்க வேற ச்சே இந்த மாதிரி இது பண்ண இருக்காங்க. இந்த சைடு அங்க ஹீரோவும் வரும்போதே சொல்றான், எல்லாருமே காக்ரோச் மாதிரி தான் இருக்காங்க, யாருக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. அதே மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு போட்டு அப்படியே படுக்க வைக்கிறானா. கடைசியா ஒரே ஒருத்தனப்பான், அவனை தாக்கலன்னு போகும்போது அந்த பாஸும் பயங்கரமா கைய வச்சு தாக்குறான். இதனால ஹீரோ அங்கேயே விழுறான். ஓ, அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் நீதானா? அதனாலதான் அம்மாவும் ஜீசவும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களா? நான் ஸ்டார்டிங்ல என்னோட பவர்ஸை பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஆச்சரியமானாங்க. ஆனா இப்போ உன்னோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது நீ அவங்களையும் தாக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பாஸக்காரன் எந்த விதமான பதிலையும் சொல்லியா அவனோட எபிலிட்டிஸை பயன்படுத்துறானா. இதனால அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் வந்து எதிர்பார்க்கல, நீயும் ஒரு அவேக்னர் தானா? நான் ஏதோ ஒண்ணு இதுக்கு மேலேயும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நான் உன்னை நரகத்துக்கு அனுப்ப போறேன். ஓ அப்படியா? ஆனா உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், வந்ததே நரகத்துல இருந்து தான். அங்க ஹீரோ பயங்கரமா ஒரு பஞ்ச் அடிக்கிறானா. இதனால அவனோட மூஞ்சே ஒரு மாதிரி சதிஞ்சு போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பாஸுக்கு ஒண்ணுமே புரியல. நான் வந்து எப்படி தூக்க முடியுது, நானும் ஒரு அவேக்னர் தான், என்னோட பவரை கம்பேர் பண்ணா இவனோட பவர் ரொம்ப வித்தியாசமா என்னையும் தாண்டி வேற ஒரு லெவல்ல இருக்கு. இப்படி அவன் சொல்லும் போது அவனை விட்டே வைக்கல. அவனோட காலை வச்சு பயங்கரமா அடிக்கிறான். நான் வந்து இப்போ எப்படியாச்சும் தப்பிக்கணும், ஏதாச்சும் பண்ணும். ஏய் உனக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி காசு வேணுமா? காசு நான் தரேன். ஓ அப்படியா? அப்பனா காசை உன்னால கொடுக்க முடியுமா? என்னால கொடுக்க முடியும். அப்பனா எங்க இருக்கு? சைட்லயே ஒரு லாக்கர் இருக்கு பாத்தியா, அதுக்குள்ள இருக்கு, வேணும்னா நீ எடுத்துக்கலாம். இவன் போக ஆரம்பிப்பானா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவன் செம்ம வேகமா தப்பிக்கிறான். இந்த சைடு அந்த அடியாலும் சைட்ல தரப்பான். அவனை பார்த்தும் இவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீ வந்து இங்கே இருந்தேன்னு வச்சுக்கேன், இதுக்கு மேல உன்னால உயிரோட இருக்க முடியாது. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்பயே ஓடி போயிடுறேன். இந்த சைடு அவன் வந்து தப்பிச்சிட்டா போதும்னு அங்க ஓடி போயின்னு கார் எடுப்பானா. அங்க கார் எடுக்கும் போதே சொல்றான், இன்னைக்கு அந்த பையனை அவனை நான் இன்னைக்கு விட்டு வைக்கிறேன். ஆனா அவனுக்கு திமிருதான், என்னோட பணத்தையும் அவன் அடிக்க பாக்குறான். கண்டிப்பா அவனை இதுக்காக நான் விட்டு வைக்க மாட்டேன். அவனை பயங்கரமா கொல்ல போறான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள். ஓ அப்படியா? அப்போ நீ அவனை கொல்ல போறியா? ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, நீ பணம் அங்க இருக்குன்னு சொன்ன, அந்த லாக்கரோட சேஃபை நீ இன்னமும் சொல்லல. இதை கேட்டாலும் இன்னமும் ஷாக் ஆகுறான். ஏன்னா எப்படி இவன் இங்க வந்தான்னு அவனுக்கு தெரியவே இல்லை. அங்க ஹீரோவும் அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறானா. இதனால ஆளு ரொம்ப பயந்து போறான். இப்போ வந்து நான் உயிரோட இருக்கணும், அதனால நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு காட்டல. அவன் கத்துற சவுண்ட் ஒண்ணி தான் கேக்குது. இந்த சைடு அங்க ஹீரோவும் ஒரு போர்ட்டலை உருவாக்கி அது வழியா பணத்தை எல்லாத்தையும் எடுக்கிறான். டோட்டலா 532 மில்லியன் இருக்கு. என்னால எவ்வளவு பணத்தை வச்சு எவ்வளவு வருஷத்துக்கு வாழ முடியும், என்னால எத்தனை அபார்ட்மெண்ட்டை வாங்க முடியும், இந்த மாதிரி ஆளு யோசிக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு இவன் கிட்ட இப்ப பணம் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவன் கிட்ட அவ்வளவு பணம் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வழியா அவன் ஒரு கடைக்கு போறான். அங்க போன் எல்லாம் விதவிதமா இருக்கு. இப்போ அந்த லேட்டஸ்ட் சாம்சங் போல்டு, இது ஐபோனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட போன் இருக்கா. கடைக்காரர் சொல்றாரு, இந்த போனோட விலை எவ்வளவு தெரியுமாப்பா தம்பி? 3 மில்லியன். ஆனா நீ கவலைப்பட வேணாம், இதே மாதிரி இன்னொரு போனும் இருக்கு, வெறும் ஒரு 2 மில்லியன் தான், அவளைக்கு நீ வாங்கிக்கலாம். ஆனா உன்னை பார்க்கும் போதே தெரியுது உன்கிட்ட காசு இல்லைன்னு. அப்படி உன்கிட்ட காசு இல்லைன்னா நீ இன்ஸ்டால்மெண்ட்
அபார்ட்மெண்ட்லயும் இதை கட்டலாம். இது கேட்டோனே ஆளு மூஞ்சிலே காசை தூக்கி போடுறான். இந்தாயா வச்சுக்கோ, சொன்ன அந்த ரெண்டுத்தையும் நான் வாங்கிக்கிறேன். சீன்ல போனை வச்சுட்டு அவன் வேற எங்க போறான், அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கு தான். உங்க அம்மாவும் வந்து பாக்குறாங்க, குரல் ஒண்டி தாங்க கேட்டிருக்கோம், ஆனா ஆளை காணும் ஆளை. இதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல பார்த்த அதே பர்சன் தான். அங்க அவனை பார்த்தோன்னே அவனோட ஃப்ரெண்டும் கேட்கறான், என்னடா ஆளே மாறிட்ட, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நீ வேற ஒருத்த மாதிரி இந்த இப்போ உன்னோட ஆட்டிடியூடு அடையாளம் எல்லாமே மாறி போன மாதிரி இருக்கு. சரி ஏதோ ஒன்று, உனக்கு 500 மில்லியன் கிடைச்சா நீ வந்து என்ன பண்ணுவ? நான் வந்து என்ன ஐடியானா, இங்க இருக்கிற இந்த சிட்டில இருக்க முக்காவாசி பில்டிங் என்னால வாங்க முடியும். நீ என்ன சொல்ற? 500 மில்லியனை வச்சு நம்மளால ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை வாங்க முடியும், நல்லா ஜாலியா ஜலசா பண்ண முடியும். அப்படியா? அபார்ட்மெண்ட் வாங்க எவ்வளவு காசு ஆகும்? அபார்ட்மெண்ட் வாங்க ஒரு பில்லியன் ஆச்சு ஆகும். நாளைக்கிட்ட இருக்கிறது 500 மில்லியன் தான். அவனோட ஃப்ரெண்டும் இப்பதான் கேக்குறான், ஆமா உன்னோட அம்மா கிட்ட இருந்து நான் கேள்விப்பட்டேன், நீ என்ன ஒரு அவைக்கினரா என்ன? ஆமா என்னடா அது, நானும் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன அவைக்கினர் எல்லாருமே அதே சொல்றீங்க? ஆமா பல வருஷம் ஆச்சுல நீ எழுந்து. நீ தூங்கும் போது இந்த உலகம் இது நார்மலா இருந்தது. நீ தூங்கினக்கு அப்புறம் இந்த உலகம் அப்படியே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது. உலகத்துல ஒரு கேட் அது வந்து அப்பியர் ஆச்சு. இது வழியா ஏகப்பட்ட வித்தியாசமான மாஸ்டர்லாம் வந்து ஹியூமன்ஸை தாக்க ஆரம்பிச்சுதா. ஹியூமன்ஸோட படையும் எவ்வளவோ வெப்பன்ஸ் வச்சு அதை தாக்குனாங்க. இருந்தாலும் அந்த மாஸ்டர்ஸ் மேல எதுவுமே ஒர்க் ஆகல. கடைசியில அந்த மாஸ்டரை தாக்க போய் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போனா நீ என்ன சொல்ற, நம்ம யூஸ் பண்ற இந்த கன்னு கேனனு இந்த மாதிரி பெரிய பெரிய வெப்பனும் ஒர்க் ஆகலையா என்ன? ஆமாண்டா, அதுதான் ஒர்க்கே ஆகல. ஆனா கொஞ்ச நாள்லயே சில பேருக்கு பவர் கிடைக்க ஆரம்பிச்சது. அவங்களோட உடம்புல ஆறா மாதிரி ஏதோ ஒரு பவர் வரும். இதே மாதிரி தான் ஒருத்தங்களுக்கும் ஒரு பவர் கிடைக்க ஆரம்பிச்சதா. அந்த பவரை வச்சு வெப்பனை யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இதே மாதிரி தான் அங்க இருக்கிற எல்லாரையுமே தாக்கி அந்த மாஸ்டர்ஸை கொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி சில பேர் தான் இருக்காங்க, இவங்கள தான் குறிப்பிட்ட அவேக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உன்ன மாதிரி. அப்பனா இவங்களுக்குலாம் எவ்வளவு காசு கிடைக்கும்? இப்படி இவங்க இதை பத்தி பேசும்போது திடீர்னு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே தெச்சின்னு ஓடுறாங்க. திரும்பவும் அந்த மாஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. அதுவும் அந்த கேட் வழியா பட்ட மாஸ்டர் வந்திருக்குல, அதை பார்த்து எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அங்க ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் ஒன்னும் புரியல. அட இங்க எதுக்கு போர்ட்டல் உருவாயிருக்கு, அதுக்கும் மேல இதுங்க எதுக்கு இங்க வந்திருக்கு? சாங்கும் யோசிக்கிறான், என்ன இது கேவலமான மாஸ்டர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணா இதுங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரி அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். அங்க கீழே ஒரு கல் எடுத்து அப்படியே அது மேல தூக்கி அடிக்கிறான். ஆனா அந்த மாஸ்டருக்கு எதுவுமே ஆகல. அடே சாங்கு, நான் அதான் உன்கிட்ட சொன்னல, கன்னே ஒர்க் ஆகல அதுங்க மேல. நீ என்னன்னா கீழே இருக்க கல்லை தூக்கி போடுற, அதனால அதுங்களுக்கு என்ன ஆகும்? ஆனா அதுக்குள்ளேயே அந்த மாஸ்டர் இவங்களை நோக்கி வந்தான். அந்த ஃப்ரெண்டுக்கான ரொம்ப பயந்து போயிடறான். அவ்வளவுதான், எல்லாமே மூஞ்சி போயிடுச்சு, நான் வந்து இங்கேயே சாக போறேன். இவனோட மூஞ்சி எல்லாமே ஒரு மாதிரி ரத்தமா தெரிக்குது. அங்க இவன் ரொம்ப பயந்து போயிடறான். எல்லாம் ஊத்து பார்த்தா அது அந்த மாஸ்டரோட பிளட் தான். அதுதான் இவன் மேல பறந்து வந்திருக்கு. அந்த கல்லு ஒர்க் ஆகல, ஆனா என்னோட பஞ்ச் அது வேணா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் இன்னமும் ஆச்சரியமா வரான். ஏன்னா வெறுமா கையை வச்சு அவன் கொண்டு இருக்கான். இம்பாசிபிள், வெறும் கையால எப்படி ஒருத்தங்களால அந்த மாஸ்டரை கொல்ல முடியும்? மாஸ்டரும் அப்படியே திரும்ப ஓடி வந்து தாக்கலான்னு பாக்குது. வெறுமா அவன் கையை வச்சுதான் தாக்குறான். அதுக்கே அந்த மாஸ்டரோட தலைலாம் அப்படியே பிச்சுக்கின்னு போகுது. இதை பாக்குற ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் அவனுக்கு எதுவும் புரியல, எப்படி இவனால பண்ண முடியுது? ஏன்னா இவன் ரொம்ப அவேக்கன் ஆயிட்டானா என்ன? இவனோட லெவல் அது பீக்கும் மேல இருக்குமா என்ன? இப்போ இதுக்கெல்லாம் டைம் இல்ல, இந்த மாதிரி நான் இதெல்லாம் யோசிக்க கூடாது. ஏன்னா எங்களை சுத்தி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. அவ்வளவுதான், அங்க வந்து இங்கேயே சாக போறோம்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோவோட ஃப்ரெண்டும் கத்துறான், ஏய் எல்லாருமே இங்க வந்து சாக போதில்ல, பயப்படாதீங்க, என் பின்னாடி வாங்க, எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்க நம்ம போனா எல்லாராலையும் தப்பிக்க முடியும். ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இவங்க முன்னாடி வந்து அதை பார்த்து அங்க இருக்கிற ஒரு சின்ன பொண்ணெல்லாம் பயந்து அழுவுது. அம்மா அம்மா என்னை வந்து காப்பாத்துங்க. அங்க இதே மாதிரி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் அங்க இருக்கிற ஆளுங்களை கொடூரமா கொல்ல ஆரம்பிக்குது. அந்த சின்ன பொண்ணையும் கொல்லான்னு வருமா. அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுன்னு இருக்கா. அந்த மாஸ்டரும் பயங்கர வேகமா தாக்குது. ஆனா அதுக்குள்ள ஹீரோவோட ஃப்ரெண்டு அவன் வந்து காப்பாத்திடுறான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம சாங் அந்த மாஸ்டரோட மண்டையிலேயே தாக்குறான். அப்படிதான்டா சாங்கு வந்து இன்னமும் மாறலடா, அதாவது நீ பழையபடிதான் ரொம்ப நாய்ஸியா இருக்க, அதே மாதிரி நீ வந்து பழையபடி என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண இருக்க. சைடு இதே மாதிரி தான் அங்க இருக்கிற மிச்ச மீதி ஆளுங்களை ஹீரோட ஃப்ரெண்டு காப்பாத்துறான். இதுக்கப்புறம் அங்க இன்னொத்தனையும் காட்டுறாங்க, அவன் லைவ் ஸ்ட்ரீமா இதெல்லாம் ஓட விட்டுன்னு இருக்கான். சாங் அப்படி சண்டை போறான்ல, இது எல்லாத்தையுமே அவன் லைவ் ஸ்ட்ரீம்ல போறனால ஆடியன்ஸ் எல்லாம் பிச்சுன்னு போகுது. அந்த ஆடியன்ஸும் லைவ் பார்த்து கேக்குறாங்க, ஆமா இதெல்லாம் உண்மையா? ஏன்னா ஒரு பர்சனால எப்படி இதை பண்ண முடியும்? ஒரு அவேக்கனரா? அதுக்கும் மேல அவன் என்னன்னா பயங்கரமா இப்படி தாக்குறான். அவனை சுத்தி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இருக்கு. அவன் டேஞ்சர்ல இருப்பான்னு பார்த்தா இந்த மாஸ்டரை அவன் கொல்றான். இதையும் அந்த யூடியூபர் ரெக்கார்ட் பண்ணிருப்பானா, திடீர்னு ஹீரோவா அது பயங்கரமா தாக்கிது. அங்க லைவ் ஸ்ட்ரீம்லயும் இதை பார்த்தோன்னே அவங்க பரபரப்பாயிடுறாங்க. ஆமா என்ன ஆச்சு, அவன் என்ன உயிரோட இருக்கானா, அவன் இன்னும் செத்துட்டானா? இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ எங்களால திரும்ப பார்க்க முடியாதா என்ன? ஹீரோ என்னன்னா கஷ்டப்பட்டு இருக்கான், இவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் தான் கேக்குது. இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்ட் காட்டுறாங்க, அவன் என்னன்னா எல்லாரையுமே டனலுக்குள்ள கொண்டு வந்திருக்கான். ஏன்னா இங்க அவ்வளவு சீக்கிரத்துல மாஸ்டரால வர முடியாது. அந்த சின்ன பொண்ணுக்கும் அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா திரும்ப அந்த ஃபேமிலியோட அந்த பொண்ணு ஒன்னாயிட்டா. இந்த சைடு அங்க ஹீரோ காட்டுறாங்க, ஹீரோ இன்னமும் எழுந்துக்கல. அவனை சுத்தி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் அப்படியே கிட்ட வந்தா. இது எல்லாத்தையுமே ஆளு இன்னமும் ரெக்கார்ட் பண்ணிருக்கான். அந்த மாஸ்டர்
மாஸ்டர் அப்படியே மண்டையிலேயே அடிக்கலான்னு வரும். அதை பார்த்து அந்த யூடியூபருக்கு என்ன பண்ணும் தெரியல, அவனோட கண்ணை முடிக்கிறான் பாவம்னு. அந்த மாஸ்டர் நல்லா அடிச்சக்கப்புறம் உத்து பார்க்கதா அங்க ஹீரோவை காணும். அவன் பின்னாடி வந்து பயங்கரமா ஒரு மாஸ்டரையும் கொல்ல ஆரம்பிக்கிறான். அடே என்ன இவன் இன்னமும் உயிரோட இருக்கானா, இவன் எவ்வளவு பலசாலியா இருக்கான். நல்ல வேலை என்னோட மானாவை நான் சம வேகமா ரெக்கவர் பண்ணிட்டேன், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். ஆனா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, உங்க எல்லாரையுமே அப்படியே வெட்டி போட்டு கூறு போடலான்னு இருக்கேன். உங்க ஹீரோ அப்படியே ஓடி போறானா. இந்த சைடு அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல எல்லாருமே உன கிளின்னு கிளிக்கிறாங்க. அடே உன்னோட வீடியோ குவாலிட்டி எதுக்கு எவ்வளவு மட்டமா இருக்கு, அதே மாதிரி உன்னால கிட்டலாம் போக முடியாதா, இதே மாதிரி போச்சுன்னா நாங்க வந்து லைவை பார்க்க மாட்டோம், அப்படியே நாங்க போயிடுவோம். அங்க மனசுலயே அந்த யூடியூபரும் யோசிக்கிறான், இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல, இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்னு வந்துட்டா எதுவா இருந்தாலும் பார்ப்பாங்க நாய்ங்க, அதெல்லாம் அப்படி பண்ண போதும் இல்ல. இப்படி இவன் யோசிக்கும் போதே அங்க டங்குன்னு ஒரு நோட்டிபிகேஷனும் வந்து என்னதுறான்னு பார்த்தா சூப்பர் சேட் பண்ணிருக்காங்க. அதுவும் 5000 ரூபாய்க்கு ஏதோ பண்ணிருக்கான் போல. அதுல என்ன போட்டிருக்குதுன்னா வந்து கிட்ட போய் ரெக்கார்ட் பண்ணேன்னு வச்சுக்கேன், இன்னமும் எங்களுக்கு கிளியரா தெரிஞ்சா உனக்கு நான் 5 மில்லியன் கொடுப்பேன் கண்டிப்பா. இதை கேட்டவுடனே ஆளுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா 5 மில்லியன் அது ஒன்றும் சாதாரணமான அமௌண்ட் இல்ல. ஒரு சைடு அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏன்னா மாஸ்டர் கிட்ட போய் இவன் மாட்டிக்கினா அவ்வளவுதான், அந்த மாஸ்டர் இவனை வச்சு செஞ்சிடும். இந்த சைடு அந்த மாஸ்டரும் அப்படியே நம்ம ஹீரோவை தாக்கலன்னு தான் அதுக்குள்ள ஸ்டாங் அவனோட பஞ்சை வச்சு பயங்கரமா மண்டையிலே தாக்குறான். அதே மாதிரி இன்னொரு மாஸ்டரை அவனோட காலாலேயே அழிக்கிறான். இது எல்லாமே அங்க லைவ் ஸ்ட்ரீமா ஓடினு இருக்கு. அந்த டொனேட் பண்ணல அந்த பர்சன் பார்த்தா திரும்பவும் மெசேஜ் அனுப்புறான், இந்தடா நான் இன்னமும் உனக்கு காசு தரேன், இன்னமும் கிட்ட போனா உனக்கு நிறையவே நான் பணத்தை அனுப்புறேன், ஏன் நீ வந்து அந்த பர்சனோட இன்ஃபர்மேஷனோ இல்ல அவனோட முகத்தை நீ கிளியரா ரெக்கார்ட் பண்ணிட்டாலே போதும், இன்னமும் நான் 10 மில்லியனை கொடுக்குறேன். என்னதான் 10 மில்லியனே கொடுத்தாலும் அந்த யூடியூபருக்கு போகணும்னு ஆசையில அங்க போய் ரெக்கார்ட் பண்றான். நான் காசை வாங்குறதுக்கு இவன் இருக்க மாட்டான். அங்க இதே மாதிரி தான் அவன் ரெக்கார்ட் பண்றத நிறைய பேர் பார்த்திருப்பாங்க போல. ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஷிப் அவனுக்கு கிடைக்குது. என்னன்னா 20,000 கொடுக்குறான், நீ ஒண்டி கிட்ட போன 40 மில்லியன் நான் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி ப்ளீஸ் அவனை நீ பார்த்துட்ட இல்ல அவனை பத்தி ஏதாச்சும் தெரியும்னா கான்டாக்ட் பண்ணு, நான் உடனே உனக்கு 20 மில்லியனுக்கும் இல்ல 40 மில்லியனுக்கும் மேல தரேன். இதெல்லாம் பார்த்து அவன் இன்னமும் ஆச்சரியமா வரான், என்னது 20 மில்லியன் இல்ல 40 மில்லியனா. இந்த சைடு அங்க காசு அனுப்பியிருப்பான்ல அந்த பர்சனை சொல்றான், அவ்வளவுதான் இந்த வாட்டி அவன் கண்டிப்பா போகதான் போறான், ஏன்னா நம்ம 40 மில்லியனை கொடுக்குறோம், கண்டிப்பா அவன் போவான். ஆனாலும் நம்மளுக்கு கவலை வேணாம், நம்மளோட ஆளுங்களும் அங்க போயின்னு தான் இருக்காங்க. இந்த சைடு அந்த மாஸ்டர் மேல அப்படியே சீனா நிப்பானா. இதை பார்த்து அந்த மாஸ்டருங்களே கொஞ்சம் கொஞ்சமா பயப்படுது. பயப்படுற மாஸ்டரை திடீர்னு இன்னொரு மாஸ்டர் பயங்கரமா தாக்கிது. சைடு இது எல்லாத்தையுமே லைவ் ஸ்ட்ரீமா அந்த பையனை ஓட விட்டுன்னு இருப்பானா. அந்த பாவம் காசுக்காக எவ்வளவு தூரம் வந்திருக்கான், அதுவும் 40 மில்லியன். அவ்வளவு சீக்கிரத்துல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கவும் கிடைக்காது. அதனால ப்ளீஸ்ரா திரும்பிடு, நான் வந்து எவ்வளவு நெருக்கமா வந்திருக்கேன், கொஞ்சோடு திரும்பினா நல்லா இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ அந்த மாஸ்டரை பார்த்த மாதிரி இருப்பான். அந்த மாஸ்டரும் நம்ம ஹீரோவை தாக்குறதுக்கு ஓடி வருது. இந்த சைடு அந்த யூடியூபரும் எப்படியாச்சும் ஃபேஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிருப்பான். ஹீரோவோட ஃப்ரெண்டோ வந்து பயமுத்துறான், அடே நீ வந்து இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணிருக்க. ஆனா யூடியூபரே ரொம்ப பயந்து போயிடறான், அட நீங்களா, நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன், அதை விடுறா, இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம், கூட வாயன் கூட. ஆனா ஆளுக்கு இன்னமும் அங்க ரெக்கார்டிங் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு, ஏன்னா காசு 40 மில்லியன்ல. அங்க மத்தவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. ஆமா ரெக்கார்டிங் வந்து எதுக்கு ஸ்டாப் ஆச்சு, அந்த ரெக்கார்ட் பண்ற யூடியூபர் அவரை என்ன அந்த மாஸ்டர் தாக்கிச்சா என்ன. சைடு அவங்க ஓடி போகும்போது முன்னாடி ஒரு மாஸ்டர் தான், இதனால யூடியூபர் அங்கேயே மயங்கி போயிடறான். அடே உனக்கு என்னடா ஆச்சு, இதை பார்த்ததுக்கே நீ ஒரு மாதிரி ஆயிட்ட. அந்த மாஸ்டரும் தாக்குவது திடீர்னு அந்த மாஸ்டரோட தலை அப்படியே தொண்டாவுது. பண்ணதும் நம்ம ஹீரோட வேலை தான், நல்ல வேலைடா டைமுக்கு வந்து என்ன காப்பாத்திட்ட. அது இருக்கட்டும், நீ வந்து இங்க என்ன பண்ற. அதுவா உன்னை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன், அதனால தான் நான் இங்க ஓடி வந்தேன். சரி ஏதோ ஒண்ணு, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகலாம். ஆனா அதுக்குன்னு நீ இந்த இடத்த பத்தி கவலைப்படாத, இந்த இடத்துக்கு என்னோட கிளான் ஆளுங்க கூடிய சீக்கிரத்துல வரப்போறாங்களாம். சரி இன்னொரு கொஸ்டின் அவனுக்கு அப்பியர் ஆகுது. அது என்னன்னா, இவனால இப்போ அந்த உலகத்தோட போர்ட்டலை இங்க உருவாக்க முடியுமா. அதை பார்த்துன்னு இருக்கும் போதே அவன் பிரஸ் பண்ணுவானா, திடீர்னு இங்க கேட் ஓப்பன் ஆகுது. அதை பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டுக்காரனும் இன்னமும் ஷாக் ஆகுறான், இவனால கேட் எல்லாம் உருவாக்க முடியுமா. அதுக்கும் மேல அந்த கோஸ்ட்ல இன்னொரு விஷயமும் போட்டிருக்கோம், அந்த உலகத்துல இருக்க விஷயத்த இந்த உலகத்துல இப்போ இவனால பயன்படுத்த முடியுமா, அதனால கேட்டை ஓபன் பண்ண முடியும். அதே மாதிரி கேட்டை ஓபன் பண்ணி அதுக்குள்ள வரான். அதுக்குள்ள வரும்போதே இப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமே தெரியுது, இவனோட மானா அது வந்து சீக்கிரமா ட்ரெயின் ஆகுதுக்கு காரணம் இவனோட உடம்புல 10%க்கும் கீழே தான் மானா உருவாகுதான். இதே மாதிரி போச்சுன்னா சண்டை போடும் போது இது கண்டிப்பா ஒரு பிரச்சனை அமையும். அதனால அந்த சிஸ்டம் கிட்டே அவன் கேட்கறான், ஆமா இதை சரி பண்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குமா, நீங்க வந்து உங்களோட ஜேர்னலை ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஜேர்னல் அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் நம்ம ஹீரோக்கே புரியுது, இந்த விஷயத்த அவன் ஹெல்லியும் பண்ணிருப்பான், அதாவது டெய்லியும் இதை பண்ணிருப்பான். அதே விஷயத்த தான் இங்கேயும் இந்த சிஸ்டம் பண்ண சொல்லுது. அவன் முன்னாடி ஒரு புக்கும் அப்பியர் ஆகுது, அது அவன் தொட்ட உடனே அவனுக்கு பழைய விஷயம்
விஷயம்லாம் அப்படியே சென்ஸ் ஆகுது. இவன் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தா, இந்த உலகத்துல இவன் ஏகப்பட்ட விஷயத்த பண்ணிருப்பான்ல, அது எல்லாமே அப்படியே சடனா ஸ்ட்ரைக் ஆகுது. உங்களோட ஜேர்னல் அது வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஆனா இப்போ அவனுக்கு ஒரு புது மிஷன் என்னன்னா, இப்போ அவன் பழைய மாஸ்டர்ஸ் கூட சண்டை போடணும். அதாவது இதுக்கு முன்னாடி அவன் ஹெல்ல மாட்டிக்கினால அந்த டைம்ல ஒரு மாஸ்டர் கூட சண்டை போட்டிருப்பான், ஃபாரஸ்ட் பிரெடிக்டார்னு. அது கூட இவன் திரும்பவும் சண்டை போடணும். அங்க திடீர்னு ஏகப்பட்ட புகை மூட்டமாவது. இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்டும் அப்படியே ரூஃபுக்கு போயின்னு இருக்கான். அங்க யூடியூபர் யோசிக்கிறான், கண்டிப்பா இவன் ஹீரோக்கு ரொம்ப நெருக்கமானவன் நினைக்கிறேன். அவனை வச்சு என்னால அவனுக்கு நெருக்கமா போக முடியும், அதே மாதிரி எனக்கான பணமும் எனக்கு கிடைக்கும். அங்க ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்டயும் கேட்கறான், ஆமா அந்த ஹீரோ அவர் வந்து எங்க போனாரு, திடீர்னு ஆளுக்கான அவரை, எனக்கு தெரியும் நீ என்ன பண்ண ஆசைப்படுறேன்னு, அவனோட போட்டோ உனக்கு தேவைப்படுது அதானே, அதுக்கேத்த மாதிரி உனக்கு பணமும் கிடைக்கும், அதுக்கு தானே நீ இப்படி கேட்கற. ஆனா இப்ப அது முக்கியம் இல்ல, மேல யாராச்சும் சர்வைவர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாரையுமே நம்ம காப்பாத்தணும். நெக்ஸ்ட் சீன்ல அங்க சாங் நிக்கும் போது அந்த மிஷின் ஆக்டிவேட் ஆகுதா, முன்னாடி அந்த உருவமும் வந்து நிக்குது. ஃபைனலி நீ வந்துட்டியா, அந்த உருவமும் சொல்லுது, ஒரு இன்ட்ரூடர் உள்ள வந்திருக்கான்னு நினைக்கிறேன், அவனை எலிமினேட் பண்ணும். அது அப்படியே நம்ம ஹீரோ மேல பயங்கரமா தாக்குது. ஆனா அதுல இருந்து தப்பிச்சு ஹீரோ அப்படியே வேற ஒரு சைடுக்கா ஓடி போறான். இப்பதான் அந்த மாஸ்டரை பத்தி சொல்றாங்க, இது ஒரு மிஷின் கிரியேச்சர் வந்து என்ன பண்ணுனா, இதோட வழியில யாரெல்லாம் வராங்களோ அவங்கள இது எலிமினேட் பண்ணுமா. அந்த மாஸ்டர் திரும்பவும் தாக்க வந்தா டக்குன்னு ஹீரோ அதோட மூஞ்சில அடிக்கிறான். இதனால அது குழம்பு போய் அது அங்கேயும் இங்கேயும் தாக்க ஆரம்பிக்குது. இது போக போக எனக்கு வந்து தொல்லையா இருக்கு, இதை நான் மொத்தமா உடைக்க போறேன். அங்க திரும்பவும் சம வேகமா போய் அந்த மாஸ்டரோட எல்லா பாகத்தையும் அவன் தாக்கி சுக்குநூறா உடைக்கிறான். அவ்வளவுதான், எப்படியே நான் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் வேற என்ன வரப்போகுது. ஆனா திடீர்னு அவன் முன்னாடி ஒரு ரவுண்டான விஷயம் அப்படியே அப்பியர் ஆகுது. அதுலயும் ரீஸ்டோரேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட ஃப்ரெண்டும் அப்படியே மேல வந்து பாக்குறான். அங்க பார்த்தா ஏகப்பட்ட ஆளுங்க இறந்து போய் கிடக்குறாங்க. ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயம் தான் இவங்க எல்லாரையுமே கொண்டு இருக்கு. அங்க முன்னாடி பார்க்கும்போது ஒரு பர்சன் இருக்கானா, அவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அந்த பர்சன் கிட்ட வந்து கேக்குறாங்க, அம்மா நீ நல்லா இருக்கியா, இதை யாரு பண்ணா, அது சரி நீங்க வந்து ஏன் இங்க வந்தீங்க, என்ன ஆச்சு, உங்க பின்னாடி பாருங்க. பின்னாடி பார்த்தா அந்த மாஸ்டர் அப்படியே நிக்குது. அதாங்க நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுக்கோம்ல அந்த மாஸ்டர் தான். இன்னமும் இந்த மாஸ்டர் அவன் கொல்ல போல. அங்க ஹீரோ கிட்ட அந்த யூடியூபரும் கேக்குறான், ஆமா நம்ம இப்ப என்ன பண்ணலாம், இவனை தூக்கின போலாமா. இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஏன்னா அவன் பின்னாடி அப்படியே பாரு. அந்த மாஸ்டரை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, அவனோட கையும் காலும் ஓடவே இல்லை. அடே நீ வந்து பயப்படாத, நான் தான் இங்க இருக்கல, ஸோ என்ன பண்ணு இப்போன்னு சொல்லுவேன், நீ கரெக்டாக அங்கேருந்து ஓடணும் புரியுதா. இந்த மாஸ்டரும் தாக்குறதுக்கு ஓடி வந்தா அங்க ஹீரோட ஃப்ரெண்டும் இப்போன்னு சொல்றான். நல்ல அந்த யூடியூபரும் உயிரை புச்சின்னு ஓடுறான். இந்த சைடு அந்த ஃபாரஸ்ட் பிரெடிட்டர் முன்னாடி ஏதோ ஒரு பால் அப்பியர் ஆயிருக்கு. அது ஹீரோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவனுக்கு புரியல, அப்புறம் தான் அவனுக்கு புரியுது, இதால அந்த மாஸ்டரை திரும்பவும் ரீஸ்டோரேஷன் பண்ண முடியும். அந்த மாஸ்டரும் இது வழியா தன்னைத்தானே கொஞ்சமா பில் பண்ண ஆரம்பிக்குதா. சாங்கும் புரியுது இதுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த பால் தானே, இதனால அந்த பாலை பயங்கரமா பஞ்ச வச்சு தாக்குறான். இவன் தாக்குற ஒரு அடியிலையும் அது கொஞ்சமா ஒரு மாதிரி உடைய ஆரம்பிக்குது. ஆனா அந்த ப்ராசஸ் அது ஒண்ணு நிக்கல, கொஞ்சமா அந்த ப்ராசஸும் எது 55% ரீஸ்டோரேஷன் ஆயிருக்கு. இதனால இன்னமும் பயங்கரமா தாக்குறான். அந்த பாலும் கொஞ்சமா உடையுதா. யாரா அவன் முன்னாடி ஷோ ஆகுது, இருந்தாலும் அந்த ப்ராசஸ் அது ஒண்டி நிக்கிற மாதிரியே இல்ல. சீக்கிரமா நின்னு தொலையன். அங்க திரும்பவும் தாக்கலன்னு பண்ணா அவனை யாரோ ஒருத்தங்க தாக்குறாங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட ரோபோட் மாதிரியே அங்க ஏகப்பட்ட ரோபோட்ஸ் போக போக இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கும் போல. அதுங்களும் அப்படியே தாக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ அப்படியே தப்பிக்கிறான். அங்க சைட்லயே ரீஸ்டோரேஷனும் கொஞ்சமா முடியறதுக்கு போகுது. அதை தடுக்கலான்னு பார்த்தா இந்த ரோபோட்ஸ் இது வந்து இவனை தாக்க ஆரம்பிக்குது. இதே மாதிரி போச்சுன்னா அது தன்னை தனியே ரீஸ்டோர் பண்ணினே இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். இது வந்து என்லெஸ்ஸா போயின்னு இருக்கும். நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். இதுக்கு முன்னாடியே நான் இது கூட சண்டை போட்டேன். இப்போ வந்து நான் எப்படி இதை தோக்கடிச்சேன். அப்போ சண்டை போடும்போது இவன் பல வருஷத்துக்கு, அதாவது 80 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டிருப்பானா. அதனால அவளுக்கு அவனுக்கு ஞாபகம் இல்ல. நல்லா அவனோட மூளையை கசக்கி யோசிப்பானா. அப்புறம் தான் ஆளுக்கே ஞாபகம் இந்த மாதிரி எப்படி அவன் ஜெயிச்சானு. கண்டிப்பா இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சரி அங்க ஹீரோட ஃப்ரெண்டோ சிக்னல் குத்த உடனே இவங்க ரெண்டு பேருமே துண்டக்கானும் துணியக்கானும் ஓடுறாங்க. இந்த மாஸ்டரும் இவங்களை தாக்கலான்னு வருது. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல எப்படி அந்த டோருக்குள்ள வந்துடுறாங்க. இருந்தாலும் அந்த மாஸ்டர் விளையாதோட கையை வச்சு அப்படியே நோண்ட ஆரம்பிக்குது. நல்ல வேலை எப்படியோ நம்ம இதுக்குள்ள வந்துட்டோம். நம்ம இப்போதைக்கு எப்படி இங்கிலிருந்து தப்பிக்கிறது அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த சைடு அந்த மாஸ்டர் இன்னமும் சும்மா இல்லாம நம்ம ஹீரோவா பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குதா. அவன் அப்படியே தப்பிக்க ஆரம்பிக்கிறான். இன்னமும் கொஞ்ச தூரம் நான் போயிட்டாலே போதும். அதே மாதிரி தப்பிச்சு அவன் ஒரு ஏரியாக்கு வரான். அந்த இடத்துக்கு வந்தனால அந்த மாஸ்டருங்களும் யோசிக்குது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கா, நம்ம டிஸ்டன்ஸ்ல இருந்து அட்டாக் பண்ணலாம். அப்படி அதுங்க பீம் ஆக்டிவேட் பண்ண போகுமா. ஆனா ஹீரோ பார்த்தா அதெல்லாம் கண்டுக்காம ஜாலியா இருக்கான். உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அங்க பரம்பரை சிம்பிள் அவன் காட்டுறான். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஃபாரஸ்ட்ல நீங்க ஒண்டி தான் பிரெடேட்டரா இருக்கீங்கன்னு நினைச்சா அதுதான் தப்பு. இங்க ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இப்படி இவன் யோசிக்கும் போதே அங்க ஏதோ ஒரு விஷயம் அப்படி அதுங்களை சாப்பிட்டது. பரவாயில்ல, இந்த வேல் வந்து அப்ப கம்பேர் பண்ணதை விட இன்னமும் பெருசா இருக்கு. அதே மாதிரி அதுங்க
எத்தனை வாட்டி ரீஸ்டோரேஷன் ஆனாலும் அவனுக்குள்ளதான் அதுங்களால ஆக முடியும். நீங்க எத்தனை வாட்டி ரீஸ்டோரேஷன் ஆனாலும் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த வேலால அசால்ட்டா உங்களை டைஜஸ்ட் பண்ண முடியும். சாங் இந்த கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணனால அவனுக்கு பிசிக்கல் எபிலிட்டி ஒன்று கிடைக்குது. கூடவே அவனோட மானமும் அதிகரிச்சிருக்கு. அவனுக்கு போனஸா டேகரும் கிடைக்குது. அதோட பேரு ஜட்ஜஸ் டேகரா. இந்த டேகரை பத்தி இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கு. இது வந்து ஸ்கின் ஆஃப் கோலம் அதால உருவாச்சான். அதே மாதிரி 100 மீட்டருக்குள்ள இவனால இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இதை யூஸ் பண்ணும்போது இவனோட மானா அதுவும் இன்க்ரீஸ் ஆகும், இவனோட பவர் லெவலும் அதிகமாகுமா. அப்போனா இதை என்னால தூக்கி போட்டு பயங்கரமா கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி பார்க்கலாம் இதை வச்சு என்னால என்ன பண்ண முடியுதுன்னு. அங்க அப்படியே தூக்கி போறான். அது பார்த்தா அப்படியே சுத்திட்டு இவனோட கைக்கே வந்து பரவாயில்லப்பா, இதை வச்சு என்னால ஏகப்பட்ட விஷயத்த பண்ண முடியும் போல. நான் இப்போதைக்கு நான் திரும்ப போகணும்னு நினைக்கிறேன். சரி அவன் போர்ட்டல் உருவாக்கி வேற ஒரு இடத்துக்கும் போறான். அதுக்கப்புறம் அங்க ஒரு 2 பேரு இன்டர்வியூ மாதிரி ஒரு விஷயத்த பத்தியும் பேசுறாங்க. ஆமா இப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதாவது ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் நம்மளோட உலகத்துக்குள்ள வந்தது. ஒரு சர்டைனான ஏரியால வந்து ஏகப்பட்ட ஆளுங்களை கொன்னுச்சு. அதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? அதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? நாங்க வந்து என்ன பண்றது, அதாவது எங்களோட அசோசியேஷன் ஆளுங்க அவங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. இந்த ஹண்டர்ஸ் அவங்க மேலதான் பழிய போடணும். அவங்களும் அங்க ஒழுங்கா வேலையை பண்ணல. இப்போ அதனால எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. இதே மாதிரி போச்சுன்னா நிலைமை இன்னமும் மோசமாயினேதான் போகும். ஒரு பர்சனை பார்த்து ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவங்களும் ஹண்டர்ஸ் தான், உங்களுக்கு வேற வேலையே இல்ல. இப்படிதான் இவங்க பைத்தியம் மட்டும் எதோ பேசின்னு இருப்பாங்க. என்ன யோசிக்கிறாங்க, கிளான் மாதிரி நம்மளுக்கு என்ன அதிகமா காசு தருவாங்கன்னு யோசிக்கிறாங்களா? நம்மளுக்கு காசு அது வந்து ரொம்ப கம்மியா தான் வரும். வந்து புலம்புறது வேஸ்ட் தான். என்னதான் புலம்புனாலும் அவளைக்கும் நம்மளுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. நான் அதுக்குள்ளேயே இன்டர்வியூல இப்பதான் ஒரு புது விஷயத்த பத்தி அவங்க பேசுறாங்க. வந்து கேள்விப்பட்டீங்களா, இப்பதான் ஒரு கேட் ஓபன் ஆச்சு. அந்த கேட் அப்ப மிஸ்டீரியஸான ஹண்டர் அவன் தானா ஒரு மாஸ்டரை கொல்றதுக்கு ஏகப்பட்ட ஆளுங்க ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா அந்த பர்சன் அந்த மிஸ்டீரியஸான ஹண்டர் வந்து கஷ்டமே படாம வெறும் கையாலேயே எப்படி வெறும் கையாலேயே அவன் கொண்டா. இத பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இந்த எல்லா விஷயத்தையும் இந்த ஹண்டர்ஸும் கேக்குறாங்க. இந்த சைடு அங்க ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த யூடியூபரும் வேற ஒரு இடத்துல பயந்து போய் ஒளிஞ்சுன்னு இருக்காங்க. ஆமா நம்மளால சர்வே ஆக முடியுமா? ஏன்னா எப்போ அது வரும் தெரியல. திடீர்னு அங்க சவுண்ட் வருமா? யூடியூபர் ரொம்ப பயந்து போறான். இதுனா அந்த மாஸ்டரா இல்லன்னா ஹண்டர்ஸ் வந்திருக்காங்களா? திடீர்னு அந்த இடமே பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. அந்த மாஸ்டரும் தொப்புன்னு வந்து விழுது. அது மேல நம்ம ஹீரோ நிக்கிறானா, அடே சாங்கு நீ வந்துட்டியா? என்ன நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டியோ? நான் என்ன ரொம்ப லேட் பண்ணிட்டேனா என்ன? இல்லடா நீ வந்துட்டியே அதுவே போதும். என்னடா நான் வந்து லேட் பண்ணிட்டேனா? இல்ல நீ வந்து கரெக்டான நேரத்துல வந்துட்ட. சரி அது இருக்கட்டும், நீ திடீர்னு அந்த போர்ட்டல் வழியே எங்க போன? அதே மாதிரி உன்னை ஆளையும் காணும். அங்க போய் என்னடா பண்ண? சாங்கும் ஏதோ பண்ணிருப்பானா? அதை பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனும் கேக்குறான். ஆமா நீ வந்து என்னடா பண்ணிருக்க? உன்னை என்ன மாஸ்டர் ஏதாச்சும் தாக்குச்சா? ஏன் அப்படி ஒரு மாதிரி நடுங்குற? அது ஒன்னும் இல்லடா, இப்போ வந்து அங்க இருக்கல அந்த விஷயம், ஒரு ஃபயரை உருவாக்கி எனக்கு அதை சமைச்சு கொடு, இல்லைன்னா நான் பசியில இங்கேயே செத்து போயிடுவேன். என்னது நீ வந்து என்ன சொல்ற? அதாவது இங்க கிடக்குற இந்த பெரிய மாஸ்டர் இதை வந்து நீ சாப்பிட போறியா? ஹீரோவும் அந்த மாஸ்டரோட ஏதோ ஒரு பகுதி எடுப்பானா, அது என்னன்னு தெரியல. இது வளவலா கொலான்னு இருக்கும், அது மேல ரத்தமா ஒழுவுமா. அதை பார்த்து ஆளு கேக்குறான், நண்பரே நீ வந்து அதை சாப்பிட போற? அது ஹீரோ யோசிக்காம சாப்பிட்றானா? இதை பார்த்து அவங்க வாயடைச்சு போயிடறாங்க. அட கன்றாவியே, அதை வந்து எப்படா உன்னால சாப்பிட முடியுது? எனக்கு குமட்டுது. ஓ அப்போனா நீங்க தான் சர்வைவர்ஸா இங்க இருக்கிறவங்க? இங்க வந்து இந்த மாஸ்டர்ஸ் கிட்ட இப்படியே தப்பிச்சிருக்கீங்க போல. ஆமா நாங்க தான் இங்க சர்வே ஆயிருக்கோம், எங்களை தயவு செஞ்சு காப்பாத்துங்க. ஏன்னா அவனை பாருங்க, அவன் பார்த்தா மாஸ்டரோட ஏதேதோ பகுதியை சாப்பிட்டு இருக்கான். அவங்க ஹீரோவை பார்த்து கேட்கறான், ஆமா அந்த பையன் இந்த மாதிரி நேரத்திலும் என்னத்த அப்படி சாப்பிட்றான்? நீங்க அவனை பத்தி கவலைப்படாதீங்க, அவன் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டான், அதனால தான் லூசு மாதிரி ஏதோ சாப்பிட்டு இருக்கான். அதே மாதிரி நீங்க எவ்வளவு எங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளவு தூரம் வந்து எங்களுக்காக நீங்க ஹெல்ப் பண்றீங்க. இங்க வந்தக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு. ஃபர்ஸ்ட் இவனை கொண்டு போங்க, இவனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாமின் பண்ணோம். ஆனா நீ வந்து அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இருங்க அப்படியே அவன் காடை காட்டுறான். இப்பதான் அவருக்கு விஷயமே புரியுது. என்னன்னா இவன் வந்து அந்த கிளான்ல இருந்து வந்தவங்க. சரி நீங்க வந்து போகலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அதுக்கப்புறம் அங்க சில பல ஆளுங்க வருவாங்களா, அங்க இருக்கிற ஒரு பர்சனும் இங்க இருக்கிற நிலைமையை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆனா இங்க இருக்கிற ஒரு மாஸ்டருக்கும் அங்க தலையே இல்ல. அவங்க கேள்விப்பட்ட இடமும் இதுதான். பக்கத்துலயே தான் ஒரு ஹண்டரும் இருக்கான், அவனும் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். உள்ளேயும் யாராச்சும் சர்வைவர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை பத்திலாம் அவங்க யோசிக்கல. அந்த லீடரும் இதை வந்து யாரு பண்ணிருப்பா, இந்த அளவுக்கு கொடூரமான ஸ்ட்ரென்த்தா யாரு இதுக்கு பின்னாடி இருப்பா அப்படின்னு தான் ஒரு யோசனை இருக்காரு. சீன்ல ஹீரோவோட ஃப்ரெண்டும் போகும்போதே சொல்றான், வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து நல்லா நிம்மதியா தூங்கு. இல்ல நான் வீட்டுக்கு போனா அவங்க வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க. ஆமாண்டா உன்னை வந்து அத்தனை வருஷமா அவங்க பாத்துக்கினாங்க, கவலைப்படாம உங்க மேல எவ்வளவு கேரிங்கா இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? உன்னை நினைச்சு எப்படி எல்லாம் அவங்க கவலைப்பட்டாங்க. உண்மையை சொன்னா அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே அவ்வளவு நிம்மதியா இருக்கும். நான் ஹீரோ அவங்க ஒத்துக்கல. சரி நான் வந்து எங்க அம்மாவை காண்டாக்ட் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட ரத்த கரை எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணும். எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, சிக்கன் ஏதாச்சும் கிடைக்குமா? இப்போ தாண்டா அந்த கன்றாவிய சாப்பிட்ட, அதுக்குள்ள உனக்கு பசி எடுக்குதா? இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரான். ஏன்னா ஹீரோ அங்க போகலன்னு சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் அவங்க நம்ம சாங்கோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. அங்க சாங்கோட ஃப்ரெண்டும் சொல்றான், நீங்க வந்து இங்க சாப்பிடுங்க, நான் உங்களுக்காக சிக்கனு மற்ற விஷயத்தெல்லாம் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன், நான் கொஞ்சம் ஷவர் ஆயிட்டு வரேன். ஏன்னா என் மேல நிறைய
நிறையவே ரத்த கரையா இருக்கு. இதை சாப்பிடும் போதே அவன் கேக்குறான், ஆமா நீ வந்து அதை சாப்பிடுறதுக்கு நீ இதை சாப்பிடலாம், இது ப்ராப்பரான மீட்டா இருக்கும் உனக்கு. ஆனா நம்ம சாங்கு அங்க அந்த விஷயத்த பத்தி தான் கேக்குறான். ஏய் நீ வந்து சொன்னல, அதாவது நான் ஒரு ஹண்டரா மாறிட்டா என்னால ஏகப்பட்ட காசு சம்பாதிக்க முடியும்னு. ஆமா அது வந்து உண்மைதான். நான் ஒரு ஹண்டரா மாறினா நம்மளால ஏகப்பட்ட காசு சம்பாதிக்க முடியும். இந்த உலகத்துல ஏகப்பட்ட ஃப்ராடுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால அதுலயும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா நீ வந்து எதுக்கு ஹண்டரா மாறணும் ஆசைப்படுற? அவன் சாதாரணமா காசுக்காக தான் சொல்றான். அப்படியா? அப்போனா கண்டிப்பா உங்களால மாற முடியும். நீங்க அங்க போனீங்கன்னா உங்களோட திறமையை வச்சு உங்களுக்கு பி கிரேட் இல்ல அதுக்கும் மேல கூட கிடைக்கும். எனக்கு தெரியும் உங்களுக்கு ஏ ரேங்க் கூட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம சாங்க்கு ஏ ரேங்க் பி ரேங்க் இதெல்லாம் அவளுக்கும் புரியல. அங்க அதை பத்தியும் அவன் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஏ ரேங்க் பி ரேங்க்னா ஒன்றும் இல்லை, அதாவது அந்த அசோசியேஷன்ல ஒரு ரேங்க் இருக்கும். எஃப் ரேங்க், இ ரேங்க், எஸ் ரேங்க், இந்த மாதிரி யாருக்கு பவர்ஸ் இருக்கோ அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் படி அவங்களுக்கு ரேங்கோ கொடுக்கப்படும். அதுபடி தான் நான் உன்னோட ரேங்கே சொன்னேன். ஒரு ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பவர்ஸ் இருக்கும். எஃப் ரேங்க், இ ரேங்க் இவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் பவர். ஆனா அதுவே ஏ ரேங்க் பி ரேங்க் எல்லாம் சொல்லவே தேவையில்ல, அவங்களுக்கு பயங்கரமான பவர்ஸ் இருக்கும். ஆனா அதுக்கும் மேல வந்துதான் எஸ் ரேங்க். எஸ் ரேங்க் அது வந்து எப்படிப்பட்ட அவேக்னஸ்னா உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான பவர்ஸ் இருக்கும். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒரு நாட்டுல ஒரு 2 மில்லியன் ஆளுங்க இருக்காங்கன்னா அந்த 2 மில்லியன்ல ஒரு 5 அவேக்னர் தான் இருக்காங்க. அப்போனா நீ வந்து இப்படி சொல்லக்கூடாது, நான் தான் அந்த 6வதா? ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், நீ தான் அந்த 6வது. ஆனா உங்களோட ரேங்க் அது வந்து கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. என்னோட கணக்கு படி பார்த்தா நீங்க இந்த இந்தியாலேயே அங்க சவுத் கொரியான்னு வரும், நம்ம இந்தியான்னு மாத்திக்கலாம். என்னோட கணக்கு படி இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏ ரேங்க் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு இன்னமும் என்ன டவுட்னா, நீங்க வந்து கண்டிப்பா ஒரு ஹண்டரா மாறதுக்கு ஆசைப்படுறீங்களா? ஆமா நான் வந்து ஹண்டரா தான் மாற போறேன். சரி ஏதோ ஒண்ணு, கங்க்ராச்சுலேஷன் நீங்க ஹண்டர் ஆக போறீங்க. இதுக்கப்புறம் ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் சாப்பிடும் போதே சொல்றான், ஓ அப்படியா? நீ சொல்றபடி பார்த்தா இன்னத்துக்கும் உதவாத அந்த பையன், அதாவது ஹாஸ்பிட்டல்ல பெட்ல கிடந்த அந்த பையன், அவன் உங்களோட ஆர்கனைசேஷன்லயே போந்து எல்லாரையுமே ஒட்டுமொத்தமா அடிச்சு போட்டிருக்கான். இப்போ உங்களோட ஆர்கனைசேஷனை ஒரு வழியாக்கிட்டு இப்போ வந்து போயிருக்கான். அந்த நாய்க்கு அவ்வளவு தைரியம், அவன் கிட்ட அடி வாங்கிட்டு அதை வந்து என் கிட்ட வர நீ சொல்ற. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, உன்னால இங்கில இருந்து வேற எங்கேயோ போக முடியாது. நீ ஒரு கேங்ஸ்டர், ஓடி போகணும் நீ நினைக்க கூட கூடாது. இப்படி நீ போய் போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணனா உன்னோட நிலைமையை பத்தி நீ யோசிச்சு பாரு. அங்க ஒரு பையனை காட்டுறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இது வந்து பையனா பொண்ணான்னு எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு ஃபேஸ் கட்டை வச்சு என்ன தோந்துன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நீங்க சொல்றதை வச்சு இதுக்கப்புறமா வர எல்லா எபிசோட்லயும் நான் அப்படியே சொல்றேன். அந்த பையனோட பேரு லீ சியோகா. லீ சியோக்குன்னு இருக்கு. கண்டிப்பா இது வந்து பையனா தான் இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா இந்த கொரியன் மான்வாசை என்னால நம்ப முடியாது. நிறைய கொரியன் மான்வால இப்படிதான் பையன் பொண்ணு மாதிரியும் பொண்ணு பையன் மாதிரியும் இருப்பான். சரி ஏதோ ஒண்ணு, நம்ம கதைக்குள்ள போகலாம். ஓய் என்ன ஆச்சு? இந்த மாதிரி நீ நடுங்குற மாதிரி இருக்கு, ஏன் முன்னாடியே இப்படி நடுங்குற? ஆனா அதுக்குள்ள இன்னொருத்தனை அங்க காட்டுறாங்க. அவன் பார்த்தா ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். அதை பார்த்து அவன் வந்து ரொம்பவும் ஷாக் ஆகுறான். ஏன்னா இதை பண்ணது இந்த லீ சொங்யூ. அவன் அப்படியே மண்டை மேல கைய வைக்கிறானா. அவன் பார்த்தா பயப்படுறான். நீங்க வந்து என்ன அப்படியே விட்டுங்க, நான் வந்து தயவு செஞ்சு நான் போயிடறேன்னு, கொன்றாதீங்க அவனை கொன்ன மாதிரி. ஏய் இது வந்து ஓகே தான், நீ வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுனா அந்த பொடி பையன் அவன் கிட்ட இருந்து எனக்கான பணத்தை நீ வந்து கொண்டு வரணும், அவ்வளவுதான். ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், உன்கிட்ட ஹிடனா ஏகப்பட்ட ஃபண்டோ இருந்தது, அதாவது நிறையவே பணமும் இருந்தது. அதையும் யாரோ ஒருத்தங்க தூக்கின்னு போயிட்டாங்க, அதுதானே? ஆமா ஆமா அதை வந்து திருட்டாங்க. என்ன தயவு செஞ்சு நம்புங்க, நான் எதுவுமே பண்ணல. ஓகே நான் கண்டிப்பா உன்னை நம்புறேன். ரொம்ப நன்றி என்ன நம்புனதுக்கு. நீ நன்றி எல்லாம் சொல்ல தேவையில்ல, ஏன்னா இதுக்கு மேல நீ உயிரோட இருக்க போதில்ல. உங்க கைய வச்சு அவன் இதுவும் பண்றான். இதனால அவனோட மண்டை அது வந்து அப்படியே சதது, அந்த இடமே ரத்தத்தால நிறைஞ்சு போகுது. இந்த பர்சனை காட்டுறாங்க, அவனுக்கு அங்க மண்டியே இல்ல. அட சே என்ன இது, ரொம்ப ரத்தமாயிடுச்சு, சாப்பாடும் நாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஆளு, அதாவது இந்த பையனை தான் நான் வந்து ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறேன். இவனாலதான் எவ்வளவு பிரச்சனையா? இவனோட பேர் என்னது? தேசாங் தானே இவனோட பேரு. இவனையும் வச்சு மூச்சு விட்டுடலாம், அதாவது இவனையும் வச்சு செஞ்சு விட்டுடலாம். KAH அப்படின்னு ஒரு ஹண்டர் அசோசியேஷன் இருக்கு. அங்க ஹீரோ வந்திருக்கான். ஆப்வியஸா வந்து இந்த அசோசியேஷன்ல ஜாயின் பண்ணி பணத்தை ஏர்ன் பண்ணலாம் தான் வந்திருக்கான். அங்க போகும்போதே நம்ம சாங்கோட ஃப்ரெண்டும் அங்க கத்தி சொல்றான், அடே சாங் நீ உள்ள போயிட்டனா, நீ வந்து உள்ள வந்துட்ட அப்படின்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு, அதாவது நீ ஒரு அவேக்னர்னு. அப்பதான் உன்னை அவங்க கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உன்னால ஒரு ஹண்டராவும் மாற முடியும். எனக்கு வந்து புரியுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் தான் சாங்கு, என்னன்னா நீ வந்து ஃபார்முலா பேசுறதுக்கு மறக்க கூடாது. அதே மாதிரி ரொம்ப கொடூரமாலாம் பேசாதடா. எனக்கு வந்து புரியுது, நான் வந்து பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். ஏய் சாங்கு, நான் வந்து 1க்கு 3வது வாட்டி சொல்றேன், அங்க போய் எதுவும் சொதப்பி விட்டுறாத. ஏன்னா அதனால உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஏன்னா நீ அங்க ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டா அவ்வளவுதான், உனக்கு கண்டிப்பா அந்த ஹண்டர் அசோசியேஷன்ல சேர்த்துக்க மாட்டாங்க. அவனை பார்க்கும்போது அவன் வந்து நர்வஸா இருக்கானோ இல்லையோ, அவனை விட நான் தான் ரொம்ப நர்வஸா இருக்கேன். இதுக்கப்புறம் ஹீரோ அந்த அசோசியேஷனுக்கு போறான். அந்த
கம்பெனிக்கு வெளியில ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு விதமா தான் இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோக்கும் தெரியுது இவங்க எல்லாருமே இந்த அசோசியேஷனுக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னா நம்ம ஹீரோ மாதிரியே எப்படியாச்சும் அவங்க ஹண்டரா மாறணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்காங்களே. அங்க ஹீரோ ஒருத்தனை பாப்பானா அவன் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸா இருக்கான். சரி இவங்களெல்லாம் எதுக்கு நம்ம பாத்துக்கின்னு நம்ம வந்து டைரக்டா உள்ள போகலாம். ஏன்னா நான் வந்தது இருக்கு, நான் இங்க பணத்தை ஏர்ன் பண்ணணும் தான். அந்த குறிக்கோளோட நான் வந்து பணத்தை ஏர்ன் பண்ணதான் போகிறேன். இதுக்கப்புறம் அங்க ஒரு லைனே இருக்கு. அங்க இவன் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கும்னா நம்பர் 9. இந்த நம்பர் படி தான் அந்த ஹீரோஸ் அதாவது அங்க இருக்கிற ஒருத்தங்களாலையும் உள்ளே போக முடியுமா. அதனால இவன் பொறுமையா அங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. அங்க இப்படி ஆளு யோசிக்கும் போது அங்க நம்பர்ல அவங்க அம்மாவும் மெசேஜும் பண்றாங்க. அம்மா நீ வந்து இன்னமும் உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்கியா இல்ல வீட்டை விட்டு நீ கிளம்பிட்டியா, வந்து திரும்பவும் எப்போ இங்க வரப்போற, அதே மாதிரி என்னோட முது வந்து ரொம்ப வலிக்குதா, அதனால நம்மளோட கடையை முட்டு நான் வந்து வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். அங்க ஹீரோ இதை பார்க்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படுறான். ஏன்னா இதை பத்தி அவன் சொன்னானா அவ்வளவுதான் அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அவங்க அம்மாக்கு இவன் ஹண்டர் அசோசியேஷனுக்கு வந்திருக்கான்னு சொல்ல வேணாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதனால ஒரு பொய்ய சொல்லிடுறான். அம்மா நான் வந்து இன்னமும் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்கேன், அங்க குளிச்சுட்டு நான் கூடிய சீக்கிரத்துல அங்க வந்துடுறேன். அதே நீ சாப்பிட்டனா ஓகே, ஆனா நீ சாப்பிடலனா கண்டிப்பா வீட்டுக்கு வா, உனக்காக நாங்க சமைச்சு வச்சிருக்கோம். ஏன்னா ஜீசோக்கும் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கான். அவ உனக்காக வெயிட் பண்றா, எல்லாருமே ஒன்னா சாப்பிடணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கான். ஜீசோ இப்படி வெயிட் பண்றா அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோக்கும் அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி அப்படின்னா இந்த வேலையை முடிச்சுட்டு நான் சீக்கிரமா அங்க போகணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோட நம்பர் வந்தா, இதனால ஹீரோட டர்ன் தான், அதாவது ஹீரோ தான் இப்போ உள்ள போகணும். இந்த சைடு அங்க ஒரு தாத்தா பயங்கரமா கத்தின்னு இருக்காரு. ஓ நீ வந்து என்னையா சொல்ற, இந்த மாதிரி நான் ஒரு அவேக்கனர் இல்லையா? ஆமா சார் நீங்க வந்து ஒரு அவேக்கனர் இல்ல, நாங்க வந்து எத்தனை வாட்டி சொல்றது எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, நீங்க வந்து அவேக்கனர் இல்ல. தாத்தா அதை நம்பவே இல்ல. யோ நீ வந்து அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, நான் வந்து ஒரு அவேக்கனர், எனக்கு நல்லாவே தெரியும். அவேக்கனரா இல்லனா நான் வந்து எதுக்கு இங்க வர போறேன், மிஷின் இருக்கு பாத்தியா இதுதான் உடஞ்சு போயிருக்கு, என்னாலனா நம்ப முடியாது நான் ஒரு அவேக்கனர். நான் தூங்கி எழுந்தோனே நான் வந்து ரொம்ப பிரேவா ஃபீல் பண்ணேன், அதனால நான் இங்க ஜாயின் தான் பண்ண போறேன். ஆனா இத பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லாருமே விழுந்து சிரிக்கிறாங்க. ஏன்னா தாத்தா சொல்றது அவ்வளவு சிரிப்பா இருக்கு. அங்க ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த கிழவனுக்கு வேற வேலையே இல்லையா, இவன் வந்து எனக்கு முன்னாடி தான் போனோமா, என்னோட டர்ன் வேற இப்பதான் வந்திருக்கு, கிழவனால நான் வந்து ரொம்ப லேட் ஆயிடுவேன் போல. அதுக்காக அம்மாவும் ஜீசோவும் வெயிட் பண்ண இருக்காங்க, நான் சீக்கிரமா முடிக்கணும்னு நினைக்கிறேன். சைடு தாத்தா விடவே இல்லையே. அங்க தாத்தா பயங்கரமா கத்துறாரு. ஓ எம்ப்ளாயி நான் வந்து உன்னை நம்ப மாட்டேன், நான் வந்து இங்க இருந்து ஒரு ஸ்டெப்பையும் நகர போது இல்ல, நான் இங்க இருக்கிற மேனேஜரை பார்த்தே ஆகணும், அதனால போ, அந்த மேனேஜரை நான் பாக்குற வரைக்கும் நான் போக மாட்டேன். ஆனா அதுக்குள்ளேயே தாத்தாவோட வலிக்கு யாரோ ஒருத்தங்க தோறாங்க. ஏய் யாரா அது? பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஏய் உனக்கு தெரியலையா, உனக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஆளுங்க வெயிட் பண்ண இருக்காங்க, அது கூட உனக்கு தெரியாதா, ஏகப்பட்ட ஆளுங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு உனக்கு தெரியுமா கிழட்டு பையில. ஆனா தாத்தா என்னதான் பயத்துல இருந்தாலும் தாத்தா இப்போ அவரோட கெத்தை விட்டு கொடுக்கல. தம்பி நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, இந்த அவேக்கனர் மிஷின் இது வந்து ரிப்பேர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு அவேக்கனர் தான். ஒரு மேனேஜரும் வரான், அவன் கிட்ட நம்ம ஹீரோவும் கேக்குறான், யோ மேனேஜர் இது என்ன மிஷின் ஏதோ ரிப்பேர் ஆயிருக்குன்னு பெருசு ஏதோ சொல்லுது, இது என்ன உண்மையா என்ன, நீங்க வந்து கவலைப்படாதீங்க நான் வந்து செக் பண்றேன், ஏன்னா நானே ஒரு அவேக்கனர் தான். அங்க இதனால அந்த ஆளும் செக் பண்ணானா அங்க பார்த்தா லைட் அப்படியே ரெட்ல இருந்து கிரீனா மாறுது. இப்போ என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா, அதாவது இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ இது கிரீன் கலர்ல இருக்குன்னா நான் சி ரேங்க்ல இருக்கேன்னு அர்த்தம். யோ கிழவா உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா, டிவைஸ் சொன்ன உடையில. அதே மாதிரி அங்க பின்னாடி அந்த பொண்ணு சொல்றா, ஆமா சார் நீங்க வந்து பின்னாடியும் கொஞ்சம் பார்க்கணும், ஏன்னா எல்லாருமே லைன்ல காத்துன்னு இருக்காங்க. சரி சரி நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நான் உங்களை அப்புறமா பாக்குறேன். அந்த பொண்ணும் நம்ம சாங் கிட்ட மன்னிப்பு கேட்கறா, நீங்க உங்களோட என்ட்ரியை பண்ணுங்க, நான் இப்போ உங்களோட டர்ன் தான். உங்க ஹீரோ போக ஆரம்பிப்பானா, அந்த பொண்ணு பார்த்தா அங்க ஒரு பர்சன் வந்திருப்பால, அந்த பர்சனை பார்த்து சொல்றா, அடே சன்பே இந்த பையனை பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பா ஹை ரேங்கா தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன், அதாவது ஏ இல்ல பி அந்த மாதிரி. முட்டாள் மாதிரி எதுவும் யோசிக்காத, போய் வேலையை பாரு. இல்ல இல்ல நீ வேணா தப்பு கணக்கு போடலாம், என்னால அப்படி தப்பு கணக்கு போட முடியாது. அவனை பார்க்கும் போதே அதாவது அவன் பேசுற டோனு, அவன் பேசும்போது அவனுக்குள்ள இன்டென்ஸான பவரை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவன் கண்டிப்பா ஒரு அவேக்கனர் இருந்தா அவனோட லெவல் அது கண்டிப்பா பி ரேங்கா இருக்கும். இந்த பொண்ணு யோசிக்கிறாளா, திரும்ப அசோசியேஷனோட அந்த கம்பெனியை வெளி பக்கத்துல இருந்து கட்டுறாங்க. உள்ள மேனேஜருக்கே அங்க கால் வருது. என்ன விஷயம்னா சீக்கிரமா நீங்க கீழே வாங்க, கீழே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. மேனேஜர் அங்க அந்த விஷயத்த பத்தி தான் கேக்குறான். ஆமா என்ன விஷயம், அதை பத்தி சொன்னாதான் எனக்கு தெரியும். இல்ல இல்ல சொன்னாலாம் புரியாதியா மேனேஜரு, நீங்க வந்து டைரக்டா கீழே வாங்க, கீழே வந்து பார்த்தாதான் உங்களுக்கு அந்த விஷயமே புரியும். சரி நான் வந்து வரேன், என்ன விஷயம் நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு லிஃப்ட் வழியா கீழே வந்து நிப்பாரா. அந்த ரூம் முழுக்க ஒரே சத்தமா இருக்கு. வர வழியா அவர் யோசிக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டான விஷயம்னா கண்டிப்பா ஏதோ ஒரு அவேக்கனர் ஏ ரேங்கோ இல்ல ஒரு எஸ் ரேங்கோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்ல இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. என்ன நான் யோசிக்கிறேன், இங்க அவேக்கனர்ஸ் வந்தாலும் அவங்களோட ரேங்க் அது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக்கா இருக்காங்க. அங்க நடந்த விஷயம் அப்படி. அங்கதான் அந்த மேனேஜரும் ஒருவரு, அவருக்கு ஒண்ணுமே புரியல. வரும்போது எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கா ஒரே தான் பாக்குறாங்க. அம்மா தள்ளுங்க தள்ளுங்க, என்ன விஷயம் இங்க என்ன ஆயின்னு இருக்கு. அவரு அங்க வந்து பார்த்து அந்த விஷயத்த பார்த்து ரொம்ப ஷாக்கா வராரு. அந்த இடத்துல ஒரு கிறிஸ்டல் பால் இருக்கும், அந்த பால்ல ஒரு லைட் எரியும், அதை வச்சுதான் அவேக்னஸோட
அவங்களோட ரேங்கை டிசைட் பண்ண முடியும். கிறிஸ்டல் பால் இப்போ வெடிச்சிருச்சு. அதனால அந்த மேனேஜருக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா இது வந்து யாரு பண்ணா, எப்படி இதாச்சு? அட மேனேஜர், நாங்க வந்து அதுக்கு தான் உங்களை இன்ஃபார்ம் பண்ணோம். அதாவது நீங்க வந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும்னு. இதை பண்ணது அங்க ஒரு பையன் நிக்கிறான் பாத்தீங்களா, அந்த பர்சன் தான். அந்த பர்சன் வெறுமா கையை தான் அங்க கொண்டு போனா, அதுக்கே அந்த கிறிஸ்டல் பால் அது வந்து சதறி போயிடுச்சு. ஏன்னா அவன் கையை கொண்டு போகும்போது என்ன ஆச்சுன்னு தெரியுமா யா மேனேஜரு? கொண்டு போகும்போது அந்த கிறிஸ்டல் பால் எல்லா கலருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. எல்லாருமே அதை பார்த்து அவ்வளோ ஆச்சரியமானோம். மிஷின்ல தான் ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு. ஒரு சில செகண்ட்ஸுக்கு அப்புறமா தான் அந்த பாலை அப்படியே கிராக் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டல் பாலோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இதனால அவங்களுக்கு எதுவுமே புரியல. அதாவது இந்த பையன் யாரு தான், இவனுக்கு ஏன் எவ்வளவு பவர் இருக்குன்னு. அந்த கிறிஸ்டல் பால் தான் அந்த கிழவன் சொன்ன மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சு இன்னமும் 3 கிறிஸ்டல் பால் இருக்கும். அதுல 1 வெடிச்சிருச்சு. இன்னும் 2 இருக்கும். அதையும் அவங்க செக் பண்ணாங்க. செக் பண்ண எல்லா கிறிஸ்டல் பாலும் பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சது. ஆமா நீங்க என்ன சொல்றீங்க, அதாவது எல்லாமே வெடிச்சிருச்சா? எல்லாமே எப்படி டிஃப்ளெக்டிவா இருக்கும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஹீரோக்கு என்ன ஒரு பயனா, இது வந்து வெடிச்சிருக்கல, அதனால ஹீரோ கிட்ட காசை கேட்பாங்களா அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம். அவன் கையை வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி மாதிரி எல்லாமே வெடிக்குது. இன்னொரு பக்கம் அங்க ஹீரோட பவரை பத்தி இவங்களுக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியல. எல்லா மிஷினும் தொப்புன்னு வெடிக்குது. இதனால அங்க மேனேஜரும் ஓடி வந்திருப்பான். அந்த மேனேஜர் கிட்ட இப்பதான் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அது கேட்ட ஒரே ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்ன மன்னிச்சிருங்க சார், அதாவது எங்களோட மிஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்பட்டதுல இப்பதான் புதுசா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. ஆனா நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். இந்த மிஷின் அப்படி ஒர்க் ஆகலன்னா நாங்களா ஜட்ஜ்மெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது நாங்க வந்து உங்களை டெஸ்ட் பண்ண போறோம். அதாவது எந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் இருக்கும், கவலைப்பட வேணாம். உங்க ரேங்க்குக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க டெஸ்டையும் கொடுப்போம். அதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியா? அப்படின்னா ஓகே தான், நான் வந்து வெயிட் பண்றேன். போறானா அங்க பின்னாடி அந்த பொண்ணு யோசிக்கிறான். நீங்க வந்து அவனோட பவர்ஸை பாத்தீங்களா? அந்த பவர்ஸ் அது வந்து அவன் கையை வச்சனே அது வந்து ஒரு மாதிரி வேற உலகத்தோட பவர் மாதிரி பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அந்த கிறிஸ்டல் பாலே பயங்கரமா வச்சது. அப்பனா உங்களுக்கு என்ன விஷயம்னு புரியுதா? நீ சொல்றத பார்த்தா அப்போ விஷயம் அப்படி இருக்குமோ? ஆமா பாஸ், இப்பயாச்சும் புரியுதா? அந்த சாங் அவருக்கு வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ சொல்றபடி பார்த்தா அவனோட ரேங்க் அது இன்னும் எஸ்எஸ்க்கும் மேல இருக்கும்னு நீ நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நம்ம இன்னும் ஃபேண்டசி உலகத்திலேயே வாழ்றோம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு. ஆனா அந்த பொண்ணு அவளைக்கும் அவன் சொல்ற விஷயத்த கண்டுக்கல. எனக்கு வந்து தெரியும் இந்த பையன் ஒன்றும் சாதாரணமான பையன் இல்ல, அவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இந்த சைடு அங்க ஹீரோ போகும்போதே அவனோட ஃப்ரெண்டு கிட்டயும் கால் பண்றான். அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் சொல்றான். ஏய் நீ வந்து என்னடா சொல்ற, நீ கைய வச்சனே இந்த மிஷின் உடஞ்சு போயிச்சா? நீ சொல்றது எதுவும் என்னால நம்பவே முடியல. ஆமாண்டா, நான் என்ன பண்றது, நான் வந்து கையை தான் சும்மா எத்துன்னு போனேன். அதனால எல்லா மிஷினும் பயங்கரமா ஒஞ்சு போயிடுச்சு. அவங்களுக்கு வேற வழி இல்லாம ஏதோ ஜட்ஜ்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்க. ஆனா இது நீ கையை கொண்டு போனா அது வெடிக்குதுன்னா அப்போ விஷயம் வந்து சாதாரணமான விஷயம் இல்ல. அதாவது உன்னோட பவர்ஸ் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. விஷயம் எனக்கு இப்பதான் புரியுது. நீ வந்து என்ன பண்ணு, சீக்கிரமா வீட்டுக்கு போ. வீட்டுக்கு சேஃபா போற வழியை உண்டிப்பாரு. ஏன்னா இதுக்கு மேலதான் ஏகப்பட்ட விஷயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சைடு அந்த கம்பெனில இருந்து எவனோ ஒருத்த நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ண இருக்கான். டார்கெட் பண்ணின்னு சொல்றான். அவனை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது அவன் ஒரு சாதாரணமான ஆளுமா தான் இருக்கான். அதே மாதிரி அந்த அளவுக்கும் ஸ்ட்ராங்கா இல்ல. ஆனா என்னதான் ஒரு பர்சன் அவேக்னரா இருந்தாலும் அவனை என்னால ஈஸியா கொல்ல முடியும். அவன்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்ல. அப்படியே ஆளு சுல்லான்னு போவானா, அங்க பார்த்தா ஹீரோக்கு இது சென்ஸ் ஆயிட்டு அவன் அப்படியே முறைச்சு பாக்குறான் அந்த எய்ம் பண்ற அந்த ஆளை. அதனால ஆளும் பயந்து போயிடறான். அட இவனால எப்படி என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சது? அதுக்கும் மேல நான் பேசுற விஷயம் இது வந்து எப்படி இவனுக்கு தெரிய வந்தது? சரி ஏதோ ஒண்ணு பட்டுனுச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரே ஒரு புல்லட் தானே, வச்சு தாக்கிடலாம். ஹீரோ முறைப்பானா, இதை பார்த்து அவன் பயந்து போயிடறான். இல்ல நான் வந்து பயப்படக்கூடாது, அவன் எங்கேயோ இருக்கான், அவனால எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே ஆளும் ஷூட் பண்றான். அந்த இடத்துல புல்லட் அவன் மேல பயங்கரமா பத்தா. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறான். ஆனா புகை முட்டை போனக்கு அப்புறம் தான் ஆளுக்கே புரியுது அங்க ஹீரோக்கு எதுவுமே ஆகல. அவனை சுத்தி அந்த ஏரியா அதுதான் டேமேஜ் ஆயிருக்கு. அவன் மேல எதுவுமே ஆகல. ஏன் அந்த புல்லட்டோட நிலைமை தான் மோசமா இருக்கு. அவன் மேல ஒரு கீறல் கூட படல. அட இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? நான் ஷூட் பண்ணது ஒரு நார்மலான புல்லட்டும் இல்ல, இது ஒரு ஆரா புல்லட். அதால எப்படி இவனை கொல்ல முடியல? இப்படிதான் ஆளு முதல்ல யோசிக்கிறான். அதே டைம்ல அங்க ஹீரோ வர இப்படி முறைக்கிறானா, இதனால அங்க இருந்து ஃபர்ஸ்ட் எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு பாக்குறான். அங்கல இருந்து ஓடலான்னு பார்த்தா அவனோட கால்ல ஏதோ ஒரு விஷயம் பயங்கர வேகமா வந்து தாக்குது. அதாங்க அந்த ஜட்ஜஸ் டேகர். அதை வச்சு ஆளு பயங்கரமா தாக்கிட்டான். அதனால பாவம் அந்த பர்சனால ஓடவும் முடியல. என்ன ஒரு சோகமான விஷயம். நீ வந்து கஷ்டப்பட்டு அக்யூரேட்டா எய்ம் பண்ண என் மேல. என்னதான் நீ அக்யூரேட்டா எய்ம் பண்ணாலும் அது வந்து என் மேல பட்டது. ஆனா எனக்கு எதுவுமே ஆகல, நான் சாகல. ஆனா இப்போ நீ வந்து சாக போற. ஆனா எனக்கு புரியல, நான் ஆரா புல்லட்டை வச்சு தாக்கியும் உனக்கு ஏன் ஒண்ணுமே ஆகல? நீ வந்து ஒரு சாதாரணமான ஆளு தானே, நீ எங்கல இருந்து வந்திருக்க? நானா? நான் வந்து ஹெல்ல இருந்து வந்திருக்கேன். என்னது புரியல? நீ வந்து எதோ பேசாத. இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன். நான் தான் ஹாங் தேசாங், நான் ஹெல்ல இருந்து வந்திருக்கேன்.
கேட்கும் போது ஆளு இன்னமும் கடுப்பாவானா அந்த இடத்துல சும்மா புல்லட்டை வச்சு டொப்பு டொப்பு டொப்புன்னு தாக்குறான். அங்க ஹீரோ மேல எல்லாம் புல்லட்டும் அங்க படுது. இதை பார்க்கும் போது அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவன் என்ன செத்துட்டானா? பின்னாடியே ஒரு குரலும் வருது, ஏய் நான் என்ன செத்துட்டேன் அப்படின்னு நீ பாக்குறியா? ஆனா என்ன பண்றது, நான் வந்து சாகல. ஆனா நீ வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்கன்னு நினைக்கிறேன். இனிமேலும் நீ வந்து குழம்ப கூடாது. அப்படியே சாங் அந்த கில்லரை தூக்கி போட்டு அவனோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். அங்க நெரிக்கும் போது இப்பதான் அந்த கில்லரே ரொம்ப பயந்து போறான். ஏன்னா அவனோட கை முழுக்க ஒரு மாதிரி வேற உலகத்துல இருந்து வந்த ஏதோ ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கு. எவ்வளவு நேரமா நான் பார்த்த அந்த கில்லரு அது வந்து ஏதோ ஒரு பையன் நினைச்சேன். ஆனா நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது அது வந்து ஒரு பொண்ணு. கில்லர் பொண்ணும் அதை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி மயங்க ஆரம்பிக்கிறான். ஆமா இந்த பொண்ணினா உண்மையிலேயே மயங்கி போயிட்டாளா? அதே மாதிரி அவ கொண்டு வந்த பொருள் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே எங்களை சம்மந்தப்பட்டதா இருக்கு. அதாவது என்னோட போட்டோ, அம்மாவோட போட்டோ, என்னோட தங்கச்சியோட போட்டோ, இது எல்லாத்தையுமே எதுக்கு இவ கொண்டு வரணும்? அதே மாதிரி என்ன கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றா. அப்போ ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து இவங்க பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்து அங்க மயங்கல. அங்க அந்த பொண்ணு கிட்டே அவன் கேட்கறான், நீ வந்து ஒழுங்கா என்னோட கொஸ்டினுக்கான கரெக்டான பதில சொன்னா இல்ல நான் வந்து கனாப்பினம் தான் பதில சொல்லுவேன் அப்படின்னு நீ சொன்னா அவ்வளவுதான், நீ இங்கேயே இருந்து போற மாதிரி இருக்கும். ஆனா அந்த பொண்ணுக்கு இதை கேட்டோன்னே அங்க பயமாயிது. ஒரு பக்கம் அந்த கிளான் ஆளுங்களை பத்தி இவங்க எதுவுமே சொல்லக்கூடாது. சொன்னா அவ்வளவுதான் இவள அவங்க தேடி வந்து கொள்வாங்க. இந்த ஆள வேற வழியில வந்து சொல்லலைன்னா இவ வந்து கண்டிப்பா எந்ததா போவா. அதனால அவ ஒரு பேரை சொல்றா, கிம் சாங்கியோ. அவங்க தான் எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் இங்க வந்தேன். ஆனா கிம் சாங்கியோ பத்தி நம்ம ஹீரோக்கு எதுவுமே தெரியல. அதை பத்தி அவன் கேக்குறான், நீ வந்து இதுக்கு முன்னாடி மசில்ஸோட ஒரு மலைமாடு மாதிரி எவனோ ஒருத்தனை தாக்குனல, அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் அந்த ஆளுங்க தான் எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. நான் அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட்டே நீ ஒரு வழி ஆக்கிட்ட. இப்போ ஞாபகம் இருக்கா? அந்த பர்சன் தான். ஓ அந்த 500 மில்லியன் கதை அதுவா? இப்பதான் எனக்கு புரியுது. ஆனா எனக்கு வந்து இன்னமும் என்ன விஷயம் புரியலனா, அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து எதுக்கு என்ன கொல்றதுக்கு அனுப்புறாங்க? ஐயோ நீ வந்து என்ன போக விடியா? நான் வந்து என்ன அனுப்பிச்ச அந்த பர்சன் அவனோட லொகேஷனை நான் ஷேர் பண்றேன். ஆனா ஹீரோக்கு இங்கதான் டவுட் அதிகமாகுது. அவன் யோசிக்காம அந்த பொண்ணோட ஷோல்டர்லயே தாக்கிறான். உனக்கு என்ன பைத்தியமா? நீ வந்து எதுக்கு இப்படி பண்ணிருக்க? நான் அதை எல்லாத்தையுமே சொல்றேனே. நீ ஒரு அசாசின் எப்பயுமே எல்லாத்தையுமே உண்மையா சொல்ற மாட்டான். அதனால தான் டவுட் எனக்கு இன்னமும் அதிகமாகுது. நான் நினச்சதை விட இந்த பர்சன் இவன் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கான். அதே மாதிரி இவன் நிறையவே யோசிக்கிறான். அங்கே சாங்கோ சொல்கிறான், இப்போ வந்து நீ போறனே வச்சுக்கோ, யாருக்கு தெரியும் போகிற வழியில் நீ ஆளுங்களை வச்சு என்ன போட்டு தலை ட்ரை பண்ணா. அந்த பொண்ணும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறா. இப்போ நான் ஃபெயில் ஆகிட்டேன் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும். நான் திரும்ப அந்த கம்பெனிக்கு போனால் அவ்வளோதான், எல்லாரோட தலை பறந்த மாதிரி என்னோட தலையும் அதுக்கப்புறம் பறக்கும். கிளர் பொண்ணுக்கும் வேற வழியில் அவள் யோசிக்கிறான். கண்டிப்பாக இங்கிலேருந்து தப்பிச்சு போனாலும் இங்கே அவன் கண்டிப்பாக என்ன கொல்லுவான். இங்கே நான் ஏதாச்சும் பதில சொன்னாலும் இவனும் என்ன கொல்லதான் போறான். எப்படி பார்த்தாலும் நான் சாகதா போறேன். இதுக்கு நான் வந்து இதை பண்ணலாம். அந்த கில்லர் பொண்ணும் பயங்கரமா கத்தி கத்தி சொல்றா, ஹேய் வந்து என் கிட்ட 100 வாட்டி கேளு, ஏன் 1000 வாட்டி கூட கேளு, இருந்தாலும் என் வாயிலிருந்து ஒரு பதிலும் வரப்போதில்ல. ஏன்னா நீயும் என் கூட இங்க சாக போற. நான் ஒரு பாம் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வெடிக்க போறேன். ஹீரோ பயப்படுவானு கேட்டா அது சுத்தமா கிடையாது. அப்பனா நீ வந்து இங்கேயே சாக போற, அதாவது நான் உன்னை அழிக்காம பண்ற விஷயம். அதனால எனக்கு ஒரு துளி கூட பயம் இல்ல. அப்படி ஹீரோனோட பவரை யூஸ் பண்ண அந்த ஏரியால இந்த பாம் வெடிக்குது. இந்த பொண்ணும் அங்கேயே அந்த பயிரா அடைச்சே. இப்பவும் எனக்கு தெரியல இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு. அந்த ஹெட்டோட பேரை பத்தி எனக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இப்ப கிடைக்கலையே. நான் இந்த அசாசின் பொண்ணு இவளும் இறந்து போயிட்டா. அதே மாதிரி இந்த பொண்ணோட பாடியும் நான் கிளீன் பண்ணுமா, இதை வேற நான் ஜேர்னலா ரெக்கார்டு வேற பண்ணும். ஆனா ஏதோ ஒண்ணு நான் இன்னமும் முடிக்க வேண்டிய சில பல விஷயம் இருக்கு. அங்க அப்படியே போர்ட்டலை உருவாக்கி அவன் வேற ஒரு டைமென்ஷனுக்கு போறான். போறதுக்கு முன்னாடி அந்த பாடியை அப்படியே மறைச்சிடறான். இந்த சைடு உள்ள போகும்போது அவனுக்கு ஒரு மிஷினும் கிடைக்குது. அதுதான் சோல் பிரிசன், அதாவது பேஜ் நம்பர் 134. வந்து நரகத்துல இருக்கும்போது ஏகப்பட்ட மாஸ்டருங்க கூட சண்டை போட்டிருப்பான். அதுல லார்ட் பொசிஷன்ல இருக்க சில பல ட்ரோன்ல இருக்க மாஸ்டர் அதுங்க கூடயும் சண்டை போட்டிருப்பான். கிட்ட ரொம்ப வித்தியாசமான வெப்பன்லாம் இருக்கும். லார்ட்ஸ் அந்த டீமன்ஸ் கிட்ட இருக்கிற வெப்பன் அது வந்து எப்படிப்பட்ட வெப்பன்னா மனுஷங்களை திரும்ப உயிரோட வர வைக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த வெப்பனை வச்சு அப்படியே பண்ண முடியும். நரகத்துல இருக்கும்போது அவன் கொன்னுட்டு எல்லாத்தையுமே அப்படியே போயிடுவான். ஆனா இங்க அப்படி இல்ல. இது வந்து எத்தல அங்க வந்து அப்படியே விட்டா நிறையவே பிரச்சனை வரும். அதனால அதை பத்தி தான் ஆளு யோசிக்கிறான். அந்த சிஸ்டமும் கேக்குது, நீங்க வந்து அந்த சீனை திரும்ப ரீக்ரியேட் பண்றதுக்கு ஆசைப்படுறீங்களா? அதாவது 67 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த லார்ட் அந்த மாஸ்டர் கூட ஆளு சண்டை போட்டிருப்பான். அந்த டைம்ல அந்த வெப்பன் அவளைக்கும் இவனுக்கு பயன்பட்டிருக்காது. இப்போ நரகத்துல இல்லனாலும் எத்தல இருக்கால. ஆனா இந்த எத்தல கண்டிப்பா யூஸ் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆளுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா போன வாட்டியை கம்பேர் பண்ணா இவன் கிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. சரி எப்படி பார்த்தாலும் அது எனக்கு தேவை. இதனால ஹீரோ அங்க ஒத்துக்கிறான். சரி இதை பண்ணலான்னு. அதுக்கப்புறம் அவன் வேற ஒரு இடத்துக்கு வரான். இங்கதான் அந்த மாஸ்டர் கூட சண்டையும் போட போறான். இப்போ வந்திருக்க இடம் அது வந்து ஒரு ரிவர்
மாதிரியா அந்த இடத்த இவன் கிராஸ் பண்ணி போனாதான் அந்த மாஸ்டர் கிட்ட இருந்து இவனுக்கு அந்த வெப்பனே கிடைக்கும். ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா அந்த ரிவருக்குள்ள இவனால இறங்க முடியாது. ஏன்னா அது ஒரு வித்தியாசமான ரிவர். கண்டிப்பா இவனுக்கு போட்டு தேவைப்படும். போன வாட்டி வரும்போது ஒரு போட் இருந்திருக்கும். இந்த வாட்டி அங்க எந்த விதமான போட்டும் இல்ல. இதை பத்தி தான் சாங்கோ அங்க யோசனைப்பா. மேல ஒரு வித்தியாசமான பூச்சம் வந்து நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே இன்க்ரூடர் வந்திருக்கு, இதை தாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அது தாக்க வருது. ஹீரோக்கு ஸ்டார்டிங்ல அவளைக்கும் ஏதோ புரியல. அது தாக்குன அந்த தாக்குதல் பட்ட உடனே அந்த இடமே அப்படியே உருக ஆரம்பிக்குது. இப்பதான் சாங்க்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த மாஸ்டர் இதை கொன்னாதான் இந்த போட் அது வந்து ஒரு ரிவார்டா கிடைக்கும் போல. சரி அதை பண்ணிடலாம். ஜட்ஜ் ஸ்டேகரை வச்சு அப்படியே அந்த மாஸ்டரை 2 துண்டா போடுறான். அதனால அந்த மாஸ்டரும் அப்படியே அழிஞ்சு போகுது. பிரச்சனை அங்க நிக்கல. இதே மாதிரி தான் அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வந்து அவனை தாக்க ஆரம்பிக்குது. ஹீரோ கடுப்பாயிட்டு அங்க வர ஒரு மாஸ்டர்ஸையும் அப்படியே கொல்ல ஆரம்பிக்கிறான். 1 by 1 அங்க வர எல்லாத்தையுமே கொல்றான். கொல்லும் போதே அவனுக்கு அந்த மிஷினும் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்து உங்களோட ரிவார் அது வந்து ஒரு ஆர்மர் தான். இதை நீங்க போட்டுக்கினா உங்களோட பாடிக்கு அவளைக்கும் டேமேஜ் ஏற்படாது. உங்களோட இம்யூன் அது வந்து இன்னமும் அதிகமாகும். ஹீரோக்கு ஸ்டார்டிங்ல இது புரியல. அப்புறம் தான் அவனுக்கு புரியுது. ஓ அப்படின்னா நான் இந்த ரிவர்ல அப்படி நீந்தி போற மாதிரி இருக்குமா. அதே மாதிரி தான் ஹீரோ பண்றான். அதை போட்டு அப்படியே அங்க போக ஆரம்பிக்கிறான். அங்க நீதி போய் ஃபைனலி அவன் கரைக்கு வரான். அங்க வந்து பார்த்தா எந்த விதமான கேசலும் இல்ல. நரகத்துல இருக்கும்போது இங்கதான் ஒரு கேசல் இருந்திருக்கும். அதுவும் டீமனோட கேசல். இந்த வாட்டி அங்க எதுவுமே இல்லைன்னு கொஸ்ட சொல்லுது. எனக்கு வந்து புரியுது சிஸ்டம், எனக்கும் தெரியுது, எனக்கும் கண்ணு இருக்கு. நான் இப்படி இது சொல்லமா திடீர்னு அங்க ஏதோ ஒரு விஷயம் அப்படியே சமன் ஆகுது. அது ஒரு மிகப்பெரிய பில்டிங் மாதிரி இருக்கு. அங்க இப்பதான் சாங்கே புரியுது. என்னோட 2வது கொஸ்டின் என்னன்னா அதுக்குள்ள இவன் போகணும். ஆனா அங்க போகலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்குது. இதை பார்த்து ஆளும் ஆச்சரியமா வரான். ஏன்னா இதுதான் இந்த உருவத்தோட பேர் தான் கமாண்டிங் சோல்ஜரா. கொஸ்டின் ஷோ ஆகுது. இதோட டிஃபிகல்ட்டி லெவல் இது வந்து ரொம்ப ஹை. உங்களுக்கு 2 hour கொடுக்கப்படும். அதுக்குள்ள நீங்க வந்து இதை முடிக்கிற மாதிரி இருக்கும். அங்க இதே மாதிரி தான் ஏகப்பட்ட கமாண்டிங் சோல்ஜர்ஸும் அப்படியே இவனை தாக்குவதா அங்க சாங் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒன்னுத்தையும் அப்படியே கொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா எவ்வளவுதான் கொண்டாலும் அங்க அதிகமா அதுங்க வந்துகினே இருக்கு. நல்ல பிளட் நியூட்ரலைசேஷன் அதை அவன் ஆன் பண்றான். இதை ஆன் பண்ணும்போது அவனால பாதி ஹியூமனாவும் பாதி டீமனாவும் இருக்க முடியும். அவனோட பவர் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி தான் அவனோட பவர் அங்க இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்க அவன் எல்லாத்தையுமே 1 by 1 அப்படியே கொள்றான். அங்க 1000க்கும் மேல மாஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்குதா. அதுவும் அந்த பில்லல இருந்து தான் வந்து 1 by 1 எல்லாத்தையுமே அவன் கொண்டு போடுறான். அங்க கொண்டு முடிச்சக்கப்புறம் அவனுக்கு ஒரு 2 பவர் கிடைக்குது. ரெண்டுமே அந்த கொஸ்டோட ஒரு ரிவார்டு தான். தேடி வந்த அந்த ஆர்டிஃபேக்ட் அதுவும் இருக்கு. சோல் பிரிசனும் இன்னொரு ஸ்கில்லும் இவனுக்கு கிடைக்குது. சோல் பிரிசனை வச்சு இவனால மத்தவங்களோட சோலை அப்படியே புடிச்சு வைக்க முடியும். அதே மாதிரி எந்த பொண்ணுங்களோட உடம்ப இவனோட காம்ரேட்டா மாத்த முடியுமா. 3வதா இவனுக்கு என்ன ஸ்கில்னா அந்த எந்த பொண்ணுங்கள காம்ரேட்டா மாத்தினால உங்களோட மெமரிஸை இவனால பார்க்க முடியும். அவங்க என்ன பாக்குறாங்களோ அதையும் பார்க்க முடியுமா. பரவாயில்ல, இது வந்து நல்லா இருக்கு. இதே மாதிரி அங்க இன்னொரு பவரும் கிடைக்குது. அதையும் அவன் கலெக்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் போகும்போது ஒரு மிஷினும் கிடைக்குது. அது ஒரு பசல் மாதிரி தான். இதை அவன் சால்வ் பண்ணா இதுக்கேற்ற மாதிரி ரிவார்டும் கிடைக்கும். அவன் வந்த வேலையை இந்த சோல் பிரிசனை அடையிறதுக்கு தான். அதை அடைஞ்சோடனே இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அங்க வரானா. இந்த போர்ட்டல் வழியா வந்து பார்த்தா அங்க அந்த பொண்ணை காணும். பொண்ணோட உடம்பு இங்கே தானே இருந்தது, எங்க போச்சு. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு நாங்க ஜீசவும் ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கா. அண்ணா நீங்க வந்து லேட் பண்ணிட்டீங்க. இப்போ சாப்பாடும் சூப்பும் ஆறி போயிடுச்சு. ஆனா நீங்க இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது, போய் சாப்பிடுங்க. என்ன பண்ணிருக்கீங்க நான் மன்னிச்சிரமா, நான் கொஞ்சம் வேலையும் தான் அதான் லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அவன் சாப்பிட உட்காருவானா. அந்த டிவிலையும் அங்க மாஸ்டர்ஸ் பத்தி தான் வருது. வெளியில மாஸ்டர்ஸோட ஆத்திக்கும் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. பார்த்தாலும் மாஸ்டர்ஸ் அப்படியே பாப்ப பாய் வந்துனே இருக்கு. உலகம் இது வந்து ரொம்ப கொடூரமான மாஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப நிறைஞ்சிருக்கு. அட கன்றாவிய, நம்மள நிம்மதியா சாப்பிட வர்றாங்களா. சாப்பிடும் போதும் மாஸ்டர்ஸ், எங்க பார்த்தாலும் மாஸ்டர்ஸ். இப்படிதான் இந்த மாதிரி டிவில எதோ போட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம பார்க்க வேணா பசங்களா நம்ம வந்து சாப்பிடலாம். ஆமா இப்ப வந்து வேர்ல்டு வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சுல. ஆமா சாங், நீ சொல்றது கரெக்ட் தான். நான் ஒரு அம்மாவா என்னால எதுவுமே உனக்கு பண்ண முடியல. பாரு இப்ப கூட நீ கஷ்டப்பட்டு இருக்க. இல்ல அப்படிலாம் இல்ல, நீங்க எவ்வளவு தூரம் பண்ணதே ஒரு மிகப்பெரிய விஷயம். நினைச்சே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தெரியுமா. இது கேட்கும் போது அவங்க அம்மாக்கு அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஜீசோ கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் கேக்குறான். அம்மா நீங்க வந்து வேற ஏதாச்சும் அடையிறதுக்கு ஆசைப்படுறீங்களா. இது கேட்டோன்னே அவளோட தங்கச்சிக்கெல்லாம் அங்க அவ்வளவு சந்தோஷம். என்ன நீங்க பேசுறீங்க, அதாவது நீங்க எங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்க போறீங்க. இப்படியே அங்க ஜாலியா போகுது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஹீரோவோட ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்றான். அங்க கான்டாக்ட் பண்ணி ஒரு விஷயத்தையும் சொல்றான். வந்து ஒரு பூச்சை போய் நான் தேட போறேன். அதாவது ஒரு பூச்சு சடனா அப்பியர் ஆச்சு. ஆனா திடீர்னு அது மாஞ்சு போயிடுச்சு. அதை பத்தி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். அதனால அம்மாவையும் ஜீசோவையும் நீ பாத்துக்கிற மாதிரி இருக்கும். நீ வந்து அவங்கள பத்திரமா பாத்துக்கிறியா. சரிடா நான் வந்து பண்றேன். ஆனா நீ சொல்ற பூச்சு அது வந்து என்னது, அது ஒண்ணுமே எனக்கு புரியல. அது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற வேலையை ஒண்ணு நீ பண்ணு. மனசுலயே யோசிக்கிறான். நான் தான் இப்ப எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த சடலம் இது வந்து எப்படி அங்க காணாம போச்சுன்னு எனக்கு தெரியல. போர்ட்டலை விட்டு வந்து பார்த்தா அந்த பொண்ணோட டெட் பாடி அது வந்து காணாம போயிடுச்சு. அதுக்கும் மேல அங்க எந்த விதமான தடயமோ இல்ல. அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி என்ன கொலை பண்ண அனுப்புனவங்க அவங்க தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் ஒண்ணுமே பண்ணலன்னா அடுத்த டார்கெட் என்னோட ஃபேமிலியா தான் இருக்கும். அது
அதனால அந்த பர்சனை நான் தான் வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அவனோட உடம்ப பத்தி தான் யோசிக்கிறான். அது எப்படி மாஞ்சு போயிருக்கும். சைடு அந்த கம்பெனியை காட்டுறாங்க. அந்த கம்பெனியில இருக்க அந்த லீ என்ன ஆச்சு, நம்ம அனுப்புன அந்த அசோசியன் அவனை வந்து ஆளையே காணோம். அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அந்த சாங் இருக்கால, அவன் வந்து எக்ஸாமினேஷனுக்குலாம் போனானாமே. அப்போனா இதுதான் நம்மளுக்கான சரியான வாய்ப்பு. இதை யூஸ் பண்ணி அவனை இந்த அசோசியேஷனை விட்டு அசால்ட்டா தூக்க முடியும். நீ வந்து என்ன சொல்ற ஜின்டோல்? அவன் முன்னாடியே வாட்டர் டேங்க்ல ஏதோ ஒரு பர்சனும் இருக்கான், அவனும் ஆமான்னு சொல்றான். அப்படின்னா என்ன, நான் வந்து இதை ஆரம்பிப்பா, ஏன்னா நான் இதுக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணேன். அங்க இன்னொரு பர்சனும் சொல்றான், இந்த ஜின்சோல் இவனோட உடம்பு இப்ப பர்ஃபெக்டா இருக்கு, அவனோட ஹார்ட் பீட் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம என்ன நம்மளோட சீரமா இவனோட உடம்புல குத்தலாமா? கண்டிப்பா. என்ன ஜின்சோல், நீ வந்து தயாரா இருக்கியா? நான் இதனால உன்னோட உடம்பு பயங்கரமா வலிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் வந்து தயாரா இருக்கேன், நீங்க வெறுமா ஆரம்பிங்க. அங்க லீயும் ஆரம்பிக்க சொல்றேன்னா அந்த சீரமா அப்படியே அவங்க குத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மிஷின் வழியா அவனோட நரம்புக்குள்ள போக ஆரம்பிக்குது. 20%க்கும் மேல போகும்போது ஹார்ட் வந்து ஸ்டேபிளா தான் இருக்கு. அந்த இன்ஜெக்ட் பண்ற ரேட் அது வந்து ஏறும் போது அவனோட உடம்பு அது வந்து ஃபிளக்சுவேட் ஆக ஆரம்பிக்குது. சார், நம்ம வந்து என்ன பண்ணலாம், அவனோட உடம்பு அது வந்து ஒரு மாதிரி ரேஞ்சையும் தாண்டி போகுது. நீங்க வந்து கவலைப்படாதீங்க, வேறமா இதை கண்டினியூ பண்ணுங்க. அவன் ஒன்றும் சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவனா தான் இங்க வந்தா, அவன் செத்து போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதனால அந்த டாக்டரும் தொடர்ந்து இன்ஜெக்ட் பண்றான் 80-90ன்னு. இதனால ஜின்சோலோட உடம்பே ஒரு மாதிரி ஆகுது. அவன் பயங்கரமா கத்துறான். இதே மாதிரி அந்த டாக்டர் அவன் 100% இன்ஜெக்ட் பண்ணக்கப்புறம் அந்த இடமே அமைதியாயிது. அட பாஸ், இந்த மாதிரி அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன். அவனோட ஹார்ட் ரேட் அது வந்து 0க்கு போயிடுச்சு. இல்ல நீ வந்து நல்லா அங்க பாரு. அங்க நல்லா டாக்டர் பார்க்கும்போது அவன் இன்னமும் ஆச்சரியமா வரான். அட, இதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி? ஆனா அதுக்குள்ளே ஜின்சோல் அந்த கண்ணாடியை உடச்சிட்டு வெளில வரான். அங்க ஆளு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பயங்கரமா கத்துறான். ஏய் ஜின்சோல், நீ வந்து எந்த போய் என்ன டிசப்பாயிண்ட் பண்றவியோ அப்படின்னு நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். ஆனா நல்ல வேலை நீ வந்து எப்படியோ வெளியில வந்துட்டேன். நான் இதுக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணேன் தெரியுமா? இதுக்கப்புறம் சாங்க காட்டுறாங்க. சாங்க்கு ஒரு மெசேஜ் வருது. இதுல அவன் ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்பியிருக்கான். என்ன விஷயம்னா, அந்த எக்ஸாம் அப்போ சில பல வெப்பன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அது வந்து எக்ஸாம்ல ஒண்டி தான் ஒரு வெப்பனா பயன்படுத்துறதுக்கும் டிஃபென்ஸுக்காகவும் பயன்படுத்துறதுக்கும் பயன்படுமா. அந்த வெப்பன் அது வந்து உன்னால சரியா பயன்படுத்த முடியலனா அதை வச்சு உன்னோட ரேங்கை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? அப்போனா நான் வந்து பார்க்கணும் அது ஃபர்ஸ்ட். ஏன்னா என்கிட்ட இப்போ அந்த ப்ரொடெக்டிவ் கியர் அது வந்து இருக்கு. அது வந்து மற்றவங்க கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அங்கே சாங் அவனோட போர்ட்டல் உருவாக்கி அந்த ஜட்ஜஸ் டேக்கர் அதை வந்து எடுத்து பிரான்ச்சோட வெப்பன் மாதிரியே ஓவர் ரைட் பண்ண முடியுமான்னு செக் பண்றான். அந்த வெப்பனை இவன் நினைச்ச மாதிரி தான் ஓவர் ரைட் பண்ணி வேற ஒரு வெப்பனை அவனால மாத்த முடியுது. புச்சாவோ இல்ல வேற ஒரு கத்தியாவோ அவனால மாத்த முடியுது. பரவாயில்ல, இது வந்து ஒர்க் ஆகுது. நான் வந்து இப்போ என்னோட வேலையை பார்க்க வேண்டியதுதான். அதே மாதிரி அந்த டீமன் டெரிட்டரிக்குள்ளேயும் நான் போகணும். சீன்ல அந்த டீமன் டெரிட்டரிக்குள்ள போறான். பார்த்தா பீஸ்ட் மாதிரி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வந்தா ஒரு மிஷினும் எனக்கு பாப்பா போகுது. இப்போ அவன் சோல் ஸ்டோன் அதை வந்து கண்டுபிடிக்கணுமா. ஏகப்பட்ட பீஸ்டுகளும் அதுல அதை இவனால டேமும் பண்ண முடியுமா. ஸோ இதுக்காக டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்டோன் பிரிசன் அதை அவன் ஆக்டிவேட் பண்றான். ஃபர்ஸ்ட் அவனோட கையை வெட்டிட்டு வர பீஸ்ட்டை அப்படியே வெட்டி போடுறான். இதே மாதிரி தான் அங்க அவனோட வெப்பனை தூக்கி போட்டு எல்லா பீஸ்டையும் வெட்டி போடுறான். அங்க கரெக்டான நேரம் பார்த்து அவனோட பவர் அங்க டெஸ்ட் பண்றானா. பீஸ்டுங்களை மாதிரி ஏகப்பட்ட உருவமும் அப்பியர் ஆகுது. அதை வச்சு ஆளு பயங்கரமா தாக்குறான். இதே மாதிரி தான் அங்க இருக்கிற நம்ம ஹீரோ உருவாக்குன பீஸ்டுங்க அதுங்க பார்த்தா பயங்கரமா எல்லாரையுமே தாக்கி கொள்ளுது. இதே மாதிரி போச்சுன்னா என்னோட வேலை அது வந்து 50% இங்கே கம்ப்ளீட் ஆயிடும். நான் என்ன பண்றது, இதுலயும் எது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுங்களால என்ன தாக்க முடியும். ஆனா எப்படி பார்த்தாலும் என்னோட ஆர்டிஃபேக்டால உருவான இந்த பீஸ்டுங்க இதுங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு. இதுங்களால திரும்பவும் ரீஜெனரேட்டும் பண்ண முடியும். இதே மாதிரி போச்சுன்னா இது வந்து ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து விடக்கூடாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இன்னமும் இன்னொரு கொஸ்ட் அப்பியர் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. சரி, இதை வந்து நானே முடிச்சிடறேன். ஏன்னா இதுங்க 100-200 என்னால அசால்ட்டா இதுங்களை கொல்ல முடியும். அங்க இதே மாதிரி தான் ஆளும் செம்ம வேகமா வந்து இறங்குனானா அங்க இருக்கிற எல்லாமே அப்படியே அழிய ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஒரு கம்பெனியை காட்டுறாங்க. அங்க ஏதோ ஒரு பொண்ணும் ஒரு மாஸ்டரை அப்படியே கொள்றா. அது ஒரு டெக்னாலஜியால உருவாக்கப்பட்ட ஒரு இல்லூஷன் மாதிரியா. அந்த பொண்ணோட பேரு ஷின்னா. இதையும் மேல இருந்து ஒரு பர்சனும் பாத்துக்கினே சொல்றான். இந்த பொண்ணு பண்றது இது வந்து பத்தாது. ஐயோ டாக்டர், நீ வந்து என்ன பண்ண, இன்னமும் லெவல்ஸை ஏத்தப்பாரு. நான் இவ இருக்கல இந்த ஷின்னு பேட்டில் அப்ப கொஞ்சம் டென்ஷன் ஆனா அவ்வளவுதான் இவளோட ஃபோக்கஸ் அது மொத்தமா இவ எழுதுருவா. அதே மாதிரி நீ வந்து எப்படியாச்சும் இவளோட லெவலை ஏத்தப்பாரு. கான்மா கிளானோட அந்த ஜின்சோல் அவனை வந்து நாங்க எப்படியாச்சும் தூக்கடிக்கணும். நான் அவனோட லெவல் அது வந்து ஏ ரேங்க்ல இருக்கான். இதுவே இவளை கம்பேர் பண்ணா அவனோட லெவல் ஒரு ரேங்க் அதிகமா இருக்கு. ஏன்னா இவளோட லெவல் பி. ஆமா சார், நீங்க கவலையே படாதீங்க, நாங்க வந்து அதை நோக்கி தான் ஒர்க் பண்ண இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல இன்னமும் இவளை பயங்கரமா மாத்திரம். சரி ஓகேயா டாக்டர், சீக்கிரமா ஏதாச்சும் பண்ண பாரு. யாருக்கு தெரியும் அந்த கிளான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு. நான் ஏதோ ஒரு விஷயத்த அவங்க மறைக்கிறாங்க, அதனால தான் அவனுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இந்த சைடு நம்ம
ஹீரோவை காட்டுறாங்க. அங்க ஹீரோ பார்த்தா ஏகப்பட்ட மாஸ்டருங்க மேல உட்கார்ந்து இருக்கான். அந்த 100-200 மாஸ்டரை அப்படியே கொன்னு குவிச்சு வச்சிருக்கான் ஆளு. ஆனா ஒரு பீஸ்ட் இன்னமும் சாகாம உருன்னு பண்ண இருக்குமா, அதையும் ஆளு கொன்னுறான். உனக்கு தெரியலையா என்ன, நான் வந்து ஸ்மோக் பண்ண இருக்கும் போது என்ன நிம்மதியா விடணும், இந்த மாதிரி தொல்லை பண்ணிருந்த இதான் உனக்கு நிலைமை. அதை கொன்னக்கப்புறம் அவனோட மிஷின் அவங்க கம்ப்ளீட் ஆகுது. அவன் கிட்ட பிரிசன் சோல் ஆர்டிஃபெக்ட் இருக்கனால இதுங்களாம் எந்த போயிடுச்சுல. இதனால இதுங்க கிட்ட இருக்கிற பவர்ஸும் இதுங்க கிட்ட இருக்கிற அந்த இம்யூனும் நம்ம ஹீரோக்கு ஒரு பால் மாதிரி வந்து அதை பார்த்துக்கினே அவன் யோசிக்கிறான். இது மற்றதை கம்பேர் பண்ணா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனா இப்படி இவன் யோசிக்கும் போதே முன்னாடி ஏதோ ஒன்று வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. அவன் பாலை வச்சுட்டு நிப்பானா, அவனுக்கு ஒரு கொஸ்டும் அப்பியர் ஆகுது. இப்போ செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, இவன் ஒரு ஸ்னேக் கார்டியன் கூட சண்டை போடணுமா, டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப அதிகம், 2 hour டைம் கொடுக்கப்படும், அதுக்குள்ள நீங்க அதை தோக்கடிக்கணும். இந்த மாஸ்டரை பார்க்கும்போது இப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமும் புரியுது, இது ஒரு ஹெவன்லி பீயிங்கா. இது கிட்ட கொஸ்டின் அவன் கேட்டு பார்க்கறான். ஆனா இந்த ஒரு கொஸ்டினுக்கும் அது பதிலே சொல்ல. ஆளு ரொம்ப கடுப்பாகிறான். உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசினா வேலைக்கு ஆகுது. பிளட் நியூட்ரலைசேஷன் அதை ஆக்டிவேட் பண்ணி பயங்கரமா அந்த பாம்போட கண்ணிலேயே தாக்குறான். இதனால அது இன்னமும் கடுப்பாகுது. அங்க ஹீரோ திரும்பவும் தாக்குறானா, கட்டத்துல அந்த பாம்போட தலையே அப்படியே வீங்கி போகுது. அந்த பாம்பும் பயங்கரமா வெடிக்குது. உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசினா வேலைக்கு ஆகுது, ஏன்னா கேட்டா பதில் வரதுல உன்கிட்ட, உனக்கு இது தேவைதான். அந்த பாம்பு வெடிச்சாத்த செகண்டே அங்க வந்து ஏதோ ஒரு விஷயமோ அந்த பாம்போட கழுத்து கிட்ட ஜொலிக்குது. அதை ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு தெரியல. ஆனா நல்லா ஒத்து பார்த்தா அந்த பாம்பு திரும்பவும் ரீஜெனரேட் ஆகுது. அங்க திரும்பவும் அந்த பாம்பு பழைய படி இல்லாம ரொம்ப பயங்கரமா வந்து நிக்குதா. இப்பதான் ஹீரோக்கே புரியுது இது வந்து வேலைக்கு ஆகாதுன்னு. ஓ அப்பனா நான் திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை ஆரம்பிக்கணுமா, என்ன ஒரு தொல்லையா இருக்கு. அந்த பாம்பு பயங்கர வேகமா வந்து ஹீரோவை தாக்குது. அது நம்ம ஹீரோவோட கையை கடிச்சு அப்படியே முழுங்க போயிருக்கும். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அதோட பல்ல பொடிச்சு அப்படியே நிறுத்துறான். அந்த பல்ல பொடிக்கும் போது தான் அவனுக்கு தெரியுது அதோட வாயில ஒரு விதமான ஃபிளேம்ஸ் இருக்கும். அது வழியா தான் அது ரீஜெனரேட்டே ஆகுது. திடீர்னு அந்த ஸ்னேக்கும் அப்படியே நம்ம ஹீரோவை முழுங்கிது. அங்க பாம்புக்கு என்னாச்சுன்னு தெரியல, பாம்போட வாய் வழியா நம்ம ஹீரோ அப்படியே வெளில வரான். அவன் கிட்ட ஒரு ஸ்வாடும் இருக்கு. உன்ன மாதிரி ஒரு கிரியேச்சருக்கு எதுக்கு இந்த ஸ்வாடு, உன்கிட்ட லெக்கும் இல்ல ஆமோ இல்ல, அதனால என்ன பண்ண முடியும். இந்த ஸ்வாட்ல ஃபிளேம் எனர்ஜி இருந்திருக்கும், அது வழியா தான் அதால ஈஸியாவும் ரீஜெனரேட்டிவ் பண்ண முடியுது. இந்த சைடு அந்த பாம்பு அட்டாக் பண்ணவதான் சாங் அவனோட ஸ்வாடை வச்சு அப்படியே 2 துண்டாக்குறான். இதனால அவனுக்கு மிஷின் அவங்க கம்ப்ளீட் ஆகுது. அந்த ரிவார்டா அந்த சீலா இந்த ஸ்வாட் அது வந்து அவனுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஸ்வாடோட எபிலிட்டி சீலா இருக்குமா, அதுவும் அன்லாக் ஆகுது. ஆனா இப்போ என்ன விஷயம்னா, இவனுக்கு ஒரு புது கொஸ்ட் அப்பியர் ஆகுது. இது ஒரு ஃபிளேமிங் ஸ்வாட். அதனால இது ஒரு 240 hour எரியுமா. அது வரைக்கும் அந்த ஃபிளேமிங்கை இவன் தாக்கு பிடிக்கணும். அந்த ஃபிளேமிங்னால இவனோட உயிர் ஒன்றும் போகாது, இருந்தாலும் வலி அது வந்து தொடர்ந்து இருக்குமா. அதுவும் ஒரு 240 hour, அதாவது சிம்பாலிக்க சொன்னா ஒரு 10 நாள். இந்த ஸ்வாடும் அப்படியே ஆக்டிவேட் ஆகுது. அவனோட உடம்போட கலரே அங்க சேஞ்ச் ஆகுது. அந்த ஸ்வாடு கிட்டேயும் சொல்றான், அதனால இன்னமும் என்ன ரெக்கக்னைஸ் பண்ண முடியலையா, அதான் அந்த ஃபிளேம் கிங், என்ன இன்னமும் நீ கண்டே பிடிக்கல. டைமிங் இதே மாதிரி ஒரு 239 hourக்கு போகுது. அங்க இன்னமும் கொஞ்ச நேரம் தான். ஆனா சாங்கு செம்ம கொலவரியில இருக்கான். உன்னை வர காண்டுக்கு நான் வந்து என்ன திரும்ப பண்ண போறேன், இந்த டைமிங்கோடய முடியட்டும், அதுக்கப்புறம் உன்னை அப்படியே தூள் ஆக்க போறேன். அங்க டைமிங்கும் முடியுது. இப்பதான் அந்த ஸ்வாடே பேச ஆரம்பிக்குது. லார்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணல, என்னால எதையுமே உணர முடியல. ஸ்டார்டிங்ல உங்களோட வாய்ஸை கேட்டக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இது நீங்க தானே. சரி நான் வந்து உன்னை அப்படியே விட்டு வர்றேன். ஆனா இப்பதான் அந்த ஸ்வாடை குண்டை தூக்கி போற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுது. என்னன்னா சாங் வந்து எத்துக்கு போயிருப்பால, அந்த டைம்ல எவனோ ஒரு இன்க்ளூடர் இங்க வந்திருக்கான். அவனால ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. அவன் வந்ததும் இல்லாம நீங்க இல்லாத நேரமா பார்த்து இங்க இருக்கிற ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ், அதாவது பீஸ்டுங்களை கொண்டு இருக்கான். அங்க கொல்லும் போது அவங்களுக்கு போதுமான டைம் இல்லாம இருந்தாலும் இந்த நரகத்தோட டைமையும் ஸ்பேஸையும் அவங்க வந்து சீல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டீமன்ஸ் இதுங்க வந்து அப்படியே மறைஞ்சு போக ஆரம்பிச்சது. இது எல்லாத்தையுமே என்னால வெறுமா பார்க்க தான் முடிஞ்சது. ஏகப்பட்ட டீமன்ஸை என்னோட கண்ணு முன்னாடியே அந்த இன்க்ளூடர் அதுங்க வந்து எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிச்சது. எனக்கும் அங்க வேற வழி தெரியல, என்னாலயும் அங்க பெருசா எதுவும் பண்ண முடியல. இதனால அந்த பெரிய பாம்பு என்ன முழுங்கதை தவிர என்கிட்ட வேற வழியில. அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் லார்டு நீங்க வந்தீங்களே, நீங்க வந்து என்ன காப்பாத்தி திரும்ப உங்ககிட்டயே என்ன வர வச்சிட்டீங்க. ஆனா இப்ப என்ன விஷயம், அதை பத்தி சொல்ல முடியுமா? அதை பத்தி உனக்கு போக போக தெரியும். ஏன்னா நீ இப்ப எனக்கு தேவை. நீ என்ன பண்ண, என் கூடயே வா, உனக்கு டைம் வரும்போது எல்லா விஷயமும் புரியும். அப்படியா, உங்க கூட வேலை செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க திரும்பவும் என்ன பிடிச்சி சண்டை போட போறீங்க. ஆனா அப்படி அவன் சைட்ல பாப்பானா அந்த சோடம் கேக்குது. ஆமா மாஸ்டர், அது வந்து என்னது, நம்ம சாங்க்கு இந்த விஷயம் அவளைக்கும் தெரியல. ஏன்னா இதே விஷயத்த இதுக்கு முன்னாடி அவன் ஃபீல் பண்ணியிருக்கான். அதே மாதிரி அவன் கலெக்ட் பண்ண அங்க 2 கலெக்ட் ஆயிருக்க மாதிரி அவனுக்கு காட்டுது. இந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போற மாதிரியும் உங்க பர்மிஷனும் காட்டுதான். சிஸ்டமும் ஷோ ஆகுது. நீங்க வந்து இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாச்சும் போக ஆசைப்படுறீங்களா? சாங்கும் யோசிக்கிறான், நான் என்ன ரியாலிட்டிக்கு போகலாமா, இருந்தாலும் இங்க ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு ஃபிளேமிங் சோட தாண்டி கலெக்ட் பண்றதுக்கு.
இதுக்கப்புறம் நம்ம சாங்கோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் ஒர்க் பண்ணும்போதே அங்கே மேனேஜரும் வருவானா, மேனேஜர் கிட்ட பேசணும்னு சொல்லி இவங்க தனியாக ஒரு இடத்துக்கும் போகிறாங்க. அங்கே மேனேஜர் நம்ம சாங்கை பற்றி தான் பேசுகிறான். சாங் கிட்ட கண்டிப்பாக ஏதாச்சும் திறமை இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவோட அங்கே ஃப்ரெண்டும் யோசிக்கிறான், இவனுக்கு வந்து இன்னமும் தெரியல, அதாவது நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு. அதை பற்றி தெரிய வேணாம், அது நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா டெஸ்ட் அது வேற 7 நாளில் ஆரம்பிக்க போகுது. இந்த சைடு அந்த பொண்ணை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு பெட்டியை பயங்கரமாக தாக்குறா. அதுலேருந்து ஒரு மாஸ்டர் இவள் நோக்கி வருதான். அதை தாக்க போனா பின்னாடி இவளோட கழுத்திலேயே ஏதோ ஒரு மாஸ்டர் கழிக்குது. திடீர்னு ஒரு வாய்ஸும் கேட்குது, ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுங்க. அந்த பர்சனும் அந்த பொண்ணை கூப்பிடுறான், ஹேய் நீ வந்து மேலே வா, உன்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். மேலே வந்து அவ சரியா பண்ணாத விஷயத்தை பற்றி தான் அவர் சொல்றாரு. நீ வந்து திரும்பவும் பண்ணியும் உன்னால அதை சரியா பண்ண முடியல, நிறுத்துறது நல்ல விஷயமா இருக்கும். இல்ல நான் வந்து இதை திரும்ப பண்ணதா போறேன், ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட பாடி அது வந்து இன்னமும் சோர்ந்து போகல. வந்து என்ன பேசுற, இங்க ஏஐ சிஸ்டம் அதை விடவும் ப்ரெஷியஸான விஷயம்னா அது நீ தான். அங்க பாரு அந்த சார்ட்ல அந்த லெஃப்ட் சைடுக்கா இருக்கிறது ஒரு நார்மலான பர்சனோட பிரெயின். இதுவே உந்து பார்த்தா ஏகப்பட்ட ஸ்பார்க் இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது, நீ வந்து அதை பண்ணணும்னு ரொம்ப வெறியா இருக்கு. அது ஓகே தான், இதே மாதிரி போச்சுன்னா உன்னோட நிலைமை அது கண்டிப்பா மோசமாயிடும். சரி நீ வந்து இதை எதுக்காக பண்ணிருக்க? நான் என்னோட ரேங்கை இப்படியாச்சும் ஏத்தணும், அப்பதான் என்னால டாப் 5 வர முடியும். ஓ இப்பதான் புரியுது, நீ டாப் 5 வந்தா உனக்கு நிறையவே பணமும் நிறையவே ஃப்ரேமும் கிடைக்கும், உன்னால நிறைய டஞ்சனுக்குள்ளேயும் போக முடியும், அதுதானே? இல்ல எனக்கு ஃப்ரேமும் வேணாம் பணமும் வேணாம், நான் வந்து கொல்லணும், இங்க இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸையும் கொல்லணும், இந்த உலகத்துல ஒரு மாஸ்டர்ஸும் இருக்கக்கூடாது. இந்த சைடு அங்க லீயை காட்டுறாங்க. லீயும் அந்த டோர் கிட்ட வரும்போது அங்க ஒரு மாதிரி நாத்த அடிக்குது. நிறையவே நான் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல வென்டிலேஷனை ஆட் பண்ணும், ஏன்னா நீ பண்ண வேலையால இங்க ஒரே கப் அடிக்குது. இப்பதான் ஜின்சோலியே காட்டுறாங்க. ஜின்சோல அந்த பர்சன் பார்த்தா அங்க இருக்கிற ஒரு நாய் அதெல்லாம் கொண்டு அப்படியே சாப்பிடுறான். பரவாயில்லையடா, நீ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது இதெல்லாம் சாப்பிடுறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன? நீ தான் அந்த லைசன்ஸ் டெஸ்டோட ஒரு ஸ்டாரா இருக்க போற. அந்த லைசன்ஸ் டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 நாள் தான் இருக்கு. சைடு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அங்க வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கானா, வந்த வேலையும் அங்க முடிக்கிறான். அந்த சோடம் சொல்லுது, மாஸ்டர் நம்ம வந்து திரும்ப போக போறோம் தானே? ஆமா நீ சொல்றது கரெக்ட். அதே மாதிரி அந்த லைசன்ஸ் டெஸ்டோட கடைசி நாளும் வந்து, அதாவது சிம்பாலிக்கா சொன்னா இங்க வந்து ஒரு டெஸ்ட் நடக்க போகுது. அங்க நம்ம ஹீரோ மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்களும் அங்க வருவாங்க. எல்லாருமே ஒரு அவேக்னஸ் தான். போன வருஷத்தை கம்பேர் பண்ணா இந்த வருஷம் அவேக்னஸ் அவங்க வந்து ரொம்ப அதிகமா வந்திருக்காங்க. எல்லாருமே வரும்போது அங்க ஒரு பயங்கர வேகமா கார் வருது. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிறது லீயும் அந்த ஜின்சோல அந்த பர்சனும் தான். பார்த்தோன்னே மீடியாலாம் அப்படியே சுத்து போகுது. லீயோட ஆளுங்க போன வாட்டி ஏதோ சீட்டிங் பண்ணாங்களா, அதனால 2 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டி 2 வருஷமா அவங்க இந்த காம்படிஷன்ல கலந்துக்கவே இல்லை. இப்பதான் அவங்க வந்திருக்கனால அங்க மீடியாவும் பூச்சி கேக்குது. நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா 2 வருஷத்துல, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? பழைய விஷயத்தெல்லாம் கேட்காம இருக்கிறது நல்ல விஷயம், ஏன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். இது திரும்ப ஞாபகம் பத்தி எங்களோட கஷ்டத்தை நீங்க இன்னமும் ஏத்தக்கூடாது. இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், இப்போ அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. சைடு அங்க போகும்போது ஜின்சோலுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பா இருக்கு. வேணும்ட்டே நம்மள வெறுப்பேத்தணும்னு சொல்லி ஏதேதோ கொஸ்டின் அவங்க கேட்டுக்கினே இருக்காங்க. கவலைப்படாத, நீ எதையும் வெளிப்படுத்தவும் தேவையில்லை, நீ வாயை குத்தி எதுவும் மாட்டிக்கவும் கூடாது, அதனால நீ ஜாக்கிரதையா இருக்கணும், அதை பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீ பண்ணனா அவ்வளவுதான், இங்க ஒரு மிகப்பெரிய கலவரமே உண்டாகும். கேட்டோன்னே பின்னாடியே ஒரு வாய்ஸ் வருது, ஆமா என்ன பிரச்சனை உங்களுக்கு வரும்? நல்லா பார்க்கும்போது அது லீக்கு நல்லா தெரிஞ்சவன் தான் போல. உன்னோட பேரு எங்க பார்த்து அவன் கேட்கிறான், ஹேய் கோரிலா மாதிரி ட்ரெஸ் போட்டு வர, ஆப்வியஸான விஷயம், நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், இதெல்லாம் பண்றது சாதாரணமான விஷயம் தான், மரியாதையா ஓடி போயிடுறா. எங்க நான் கடுப்பாக விரும்பல, கேமராலாம் நிறையவே இருக்கு. எங்கோ ஜின்சோல பார்த்து யோசிக்கிறான். பையனை நல்லா பார்த்த வரைக்கும் அவனோட ஆரா அது வந்து நார்மலா தான் ஃப்ளோ ஆகுது, அது ஓவர் ஃப்ளோவும் ஆகல. அப்போ ஏதோ ஒரு விஷயத்த நீ ரொம்ப கிளவரா பண்ணிருக்க லீ. இப்போ வந்து நீங்க இதே மாதிரி உத்து பார்க்க போறீங்களா? ஏன்னா எக்ஸாமினேஷன் இன்னமும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்னோட ஆளை நீங்க இப்படி பாக்குறீங்க. அதுவா என்ன மன்னிச்சிரு, இன்னமும் ஆரம்பிக்கல, எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு மாதிரி பயந்து போயிட்டேன். போன வாட்டியே நல்லா உனக்கு தெரியும், ஏதோ ட்ரக் கொடுத்து உங்களோட ஆளுங்களை பலசாலியா மாத்தி கொண்டு வந்த அந்த மாதிரி இப்போ ஏதாச்சும் நீ பண்ணிருக்கியா அப்படின்னு நான் யோசிச்சேன். பார்க்கும்போது அப்படி தெரியல. சரி எங்களுக்கு டைம் ஆகுது, இங்க இருந்தாலும் வேலைக்கு ஆகுது, நாங்க காலி ஆகிறோம். அங்க போகும்போதே ஜின்சோல் ரொம்ப கடுப்பா சொல்றான், அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா என்ன, அவன் பைத்தியக்கார மாதிரி எப்படி ஊத்து பாக்குறான், வந்து அவனை கண்டுக்காத, அவன் ஒன்னும் நம்மளோட டார்கெட்டும் இல்ல. அப்பனா இந்த பொண்ணை அசால்ட்டாவே நல்லா முடிக்க முடியும், இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை எனக்கு. நிறைய அந்த பர்சனும் நம்ம ஹீரோ பாப்பானா, சாங்க பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஷாங் மேல அந்த ஆரா அது வந்து அப்படி ஃப்ளோ ஆகுது. பார்த்து அவன் ஆச்சரியமா இருக்கும்போது அந்த பொண்ணு அங்க கேட்கறான், அம்மா உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு, சடனா ஷாக் ஆன மாதிரி இருக்கீங்க, நீங்க என்ன ஷாக் ஆனது? அந்த லீக்ல பார்த்தா உங்களை பார்த்தலாம் நீங்க கவலைப்பட வேணாம், எல்லாத்தையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இல்ல அவன் பக்கத்துலயே ஒரு பர்சன் போறான்ல, அவனை பார்த்து தான் நான் ரொம்ப ஷாக் ஆனேன். சைடு அந்த மிஷின் கிட்ட போய் கைய வைக்கிறானா, அங்க அவனுக்குன்னு ஒரு கிளாத்தும் வருது, போட்டாதான் அவனால அங்க கலந்துக்கவே முடியும். நெக்ஸ்ட் சீன்ல இதே மாதிரி தான் அங்க ஏகப்பட்ட ஆளுங்க அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு நிக்கிறாங்க. ஒரு வாய்ஸும் கேக்குது, இந்த வாட்டி அவங்கள நான் விட போதில்ல, எத்தனையோ வாட்டி அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க, இருந்தாலும் எப்படியோ நான் இதுக்குள்ள பூந்துட்டேன்ல, ஒரு இமெயில் 400 கால் இதெல்லாம் பண்ணி நான் எப்படியோ உள்ள வந்துட்டேன். இந்த வாட்டி அந்த பாயப்போல வட்டம் அவனை வச்சு செஞ்சு விட்டுறேன். போன வாட்டி என்னோட வழுக்க மண்டியிலேயே தடவுனா, இந்த வாட்டி அவனை நான் தடவி விட்டு தூக்கி போடுறேன். ஆனா அதுக்குள்ளேயே ஒரு வாய்ஸ்
வாய்ஸ் வந்து என்ன சொன்னேன் எனக்கு கேட்கல மரியாதையா இங்க இருந்து தள்ளி போறியா சரி நான் வந்து அதே மாதிரி பண்றேன் அதுக்கு எதுக்கு என்னோட மண்டையை நீங்க தடவுறீங்க இதுக்கப்புறம் அங்க ஹீரோவும் வரும்போதே சொல்றான் அவ்வளவுதான் இப்போ வந்து மேட்ச் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு எக்ஸாமினேஷனும் ஆரம்பிக்குது அங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அங்க திடீர்னு மேல ஒருத்தன் வந்து பேசுறான் வெல்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் நீங்க வந்து ஃபைனலி எக்ஸாமினேஷனுக்கு வந்திருக்கீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் நீங்க வந்து ஒரு அவேக்கனர் இப்போ உங்களோட வேலை என்னன்னா அதாவது இதை பாருங்க வந்து ஒரு இல்லூஷன் கிரியேட் ஆகுது அதாவது இது ஒரு கேட்டு தானா கேட்டை இவங்களா உருவாக்கியிருக்காங்க கேட்டுக்குள்ள 3 ஃப்ளோர் இருக்கும் அதுக்குள்ளதான் நீங்க போற மாதிரி இருக்கும் இது 3 ஃப்ளோரா எங்க கிட்ட வெப்பன் கூட இல்ல நாங்க வந்து எப்படி சண்டை போடுறது வெப்பனை எப்ப எங்களுக்கு தரப்போறீங்க எங்களை மன்னிச்சிருங்க லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் இந்த மாதிரி வெப்பன்ஸ் அது வந்து உங்களுக்கு கிடைக்காது உங்ககிட்ட எதுவுமே இருக்காது வெறும் அந்த சூட்டை தவிர நீங்க யாருமே கவலைப்பட தேவையில்ல இங்க ஒரு ஏஐ பாட் இருக்கு இது வந்து உங்களுக்கு வழி நடத்தும் அதாவது நீங்க என்ன பண்ணணும் எங்க போகணும் இது எல்லாத்தையுமே இது சொல்லும் ஏஐ பாட்டை சொல்லுது நீங்க வந்து இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா போர்ட்டலுக்குள்ள நீங்க போக போறீங்க அந்த போர்ட்டலுக்குள்ள வெப்பன் அதுன்னு சொன்னா அது உங்களோட ஆறா தான் உடம்புல இருந்து வர அந்த ஆறா அதுதான் உங்களுக்கு வெப்பன் அதை வச்சுதான் நீங்க எல்லாத்தையுமே பண்ற மாதிரி இருக்கும் சிம்பாலிக்கா சொன்னா உங்களோட நேச்சர் அதை வச்சுதான் நீங்க எல்லாத்தையுமே பண்ண போறீங்க அங்க வெயிலோ இல்ல குளிரோ அங்க நீங்க இருந்துதான் ஆகணும் அதுக்கப்புறம் அந்த போர்ட்டலும் உருவாகுது இவங்க வேற ஒரு இடத்துக்கும் வராங்க அங்க வந்தக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் ஆகுது ஒருத்தங்களால மூச்சை விட முடியல இதனால அங்க ஒரு பையனும் பயங்கரமா கத்துறான் ஆமா இது வந்து என்ன இடம் இந்த இடத்துல நீங்க ஸ்டார்டிங்ல இப்படி பண்ணா நாங்க வந்து என்ன ஆகுறது இதே மாதிரி போச்சுன்னா நாங்க வந்து இங்கே செத்து போயிடுவோம்னு நினைக்கிறேன் சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணுங்க தான் அங்க வெப்பமும் ஆக்சிஜனும் இல்லாதனால அங்க நிறைய பேரால மூச்சம் விட முடியல அந்த இடத்துல யார் யாரு ரொம்ப வீக்கா இருக்காங்களோ அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாகுது இதுவே ஸ்ட்ராங்கா இருக்கிற நம்ம ஷின்னு ஜின்சோலு இந்த மாதிரி எல்லாருமே நார்மலா இருக்காங்க பார்த்த அந்த லீயும் சரி அந்த எக்ஸாமினேஷன் பண்ண வந்து அந்த ஆளும் சரி 2 பேருமே பாக்குறாங்க ஆனா இப்பதான் அந்த ஆளே ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான் அங்க சாங்குக்கும் எதுவுமே ஆகல அவனும் நல்லா இருக்கான் அவனோட ஆறா அதை வந்து என்னால இப்ப பார்க்க முடியல அதே மாதிரி அவனுக்கு எந்த விதமான ஸ்வெட்டும் ஆகல அப்படின்னா என்ன விஷயம் அவன் அவனோட ஆராசை மறைக்கிறானா கண்டிப்பா அவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்புறம் அங்க காம்படிஷன் தொடங்குது இவங்க ஒரு ஆர்க்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கா அங்க சாங் சம வேகமா ஓடி போறான் இதே மாதிரி அங்க எல்லாருமே ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு பையனுக்கு ரொம்ப தாகமா இருக்குமா அப்படியே அங்க தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் தேடி ஆளு போவான் ஆனா அது ஒன்னும் தண்ணி இல்ல அது ஒரு மாஸ்டர் தான் மாஸ்டரோட தலை அந்த மாதிரி தான் இருக்கும் அது இந்த மாதிரி தான் ஹியூமன்ஸை ஏமாத்தும் அந்த மாஸ்டரும் அப்படியே அந்த பர்சனை பிடிச்சி முழுங்கிது அந்த ஏஐ ரோபோட் சொல்லுது இந்த பர்சன் இவன் வந்து எலிமினேட் ஆயிட்டான் இதே மாதிரி தான் அந்த பர்சனை தூக்குறதுக்கு அங்க சில பல ஆளுங்களும் வராங்க ஆளுங்கள ஒருத்தனுக்கு நம்ம ஹீரோ மேலதான் கண்ணு அவனுக்கு எப்படி எவ்வளவு ஆறா இருக்கு அதே மாதிரி இத்தனை பேர் கஷ்டப்படும் போது எப்படி அவன் கஷ்டமே படல அங்க ஆர்க்க தேடி அவன் போயிருப்பானா அங்க ஆர்க்கும் நம்ம ஹீரோ பார்த்தது ஆளு பார்த்தா ஒரே கையில கல்ல தூக்கி வச்சுன்னு இருக்கான் அந்த மாஸ்டரும் இதை பார்த்தோன்னே சம வேகமா தாக்குறதுக்கு ஓடி வந்து சாங் வெறுமா கல்ல தூக்கி போட்டு வெறுமா ஒரே ஒரு பஞ்சு தான் அடிக்கிறான் அதுக்கே அந்த மாஸ்டர் மாட்டேயுது இது எல்லாத்தையுமே அங்கல இருந்து அந்த பர்சனும் பாக்குறான் நம்பர் 104 இந்த கேண்டிடேட் ரொம்ப பயங்கரமா இருக்கான் இதே மாதிரி தான் சாங் 6 ஆர்க்க தோக்கடிச்சிருப்பான் இப்போ அந்த பர்சனுக்கு என்ன புரியலன்னா நம்ம சாங் இருக்கல அவனோட கிளான் அது வந்து அவ்வளோக்கும் பெரிய கிளானும் இல்ல அப்படி இருந்தும் இவனால எப்படி எவ்வளவு விஷயத்த பண்ண முடியுது இந்த சைடு அங்க சாங்க சொல்றான் நான் வந்து என்னோட மானவை இன்னமும் பயன்படுத்தல ஏன்னா அதை பயன்படுத்தினா என்னோட மான நிறையவே ட்ரெயின் ஆகும் ஆனா இப்போ அதுக்கான சரியான டைம்னு நினைக்கிறேன் அவனோட ஷேடோ ரேத்தை யூஸ் பண்றான் அதனால அவன மாதிரியே ஏகப்பட்ட உருவமும் அந்த காப்ளினை தேடி அப்படியே போக ஆரம்பிக்குது இந்த சைடு அங்க காப்ளின் சொல்லுது நீங்க எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் நம்ம எல்லாரையுமே தாக்க ஆரம்பிச்சா நம்மளுக்கான மீட் அது வந்து கண்டிப்பா கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க நம்ம டேஸ்டான மீல கூடிய சீக்கிரத்துல சாப்பிட போறோம் நான் அவங்கள அப்படியே வெட்டி கூறு போட்டு நம்ம அப்படியே சாப்பிடலாம் இப்படி இவங்க பேசும்போது திடீர்னு அங்க யாரோ ஒருத்தவங்க வராங்க பார்த்தா நம்ம சாங் தான் நான் உண்மையை சொன்னா நான் வந்து ரொம்ப கோவமா இருக்கேன் நான் தோண்டி இங்க வர மாதிரி இருக்கு ஏன்னா நீங்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்கீங்க ஆனா ஏதோ ஒண்ணு நீங்க இதுக்கு மேலேயும் உயிரோட இருக்க போதில்ல அந்த மாஸ்டரும் சொல்லுது ஆட மீலே நம்மள தேடி தானா வந்திருக்கு சாங் நல்லா ஊத்து பார்த்தா ஒரு 20 காப்ளின்ஸ் ஆச்சு இருக்கிற மாதிரி தான் இருக்கு பரவாயில்ல இன்னைக்கு வந்து ஒரு நல்ல வேட்டை தான் நினைக்கிறேன் அட மாஸ்டர் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க அதுங்க உங்களை ஒரு மீல் மாதிரி பாக்குது நீங்க என்னன்னா இப்படி ஜாலியா இருக்கீங்க அதாவது நீங்க தான் அதுங்களுக்கு உணவா ஆர்டர் ஒண்டி கொடுங்க நான் வந்து அந்த மாஸ்டர்ஸை ஒரு வழி ஆக்கிடுறேன் இன்னும் சொன்ன என்ன அவங்க மீல் மாதிரி பாக்குறாங்களா சரி அப்பனா இவங்க எல்லாரையுமே அப்படியே சாகுற வரைக்கும் எரிச்சிடலாம் இந்த சைடு அங்க ஷின்ன காட்டுறாங்க ஷின் எல்லா இடத்துலயும் தேடும் போது அங்க ஒரு மாஸ்டரும் மாட்டுதான் அந்த மாஸ்டரை அவ பயங்கரமா தாக்குறா ஃபைனலி இது மாட்டிக்கிச்சு அது அப்படியே கொல்லலன்னு போனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க கொல்றாங்க யார் அதுன்னு பார்த்தா ஜின்சோல் தான் அடே உங்களோட கிளானுக்கு வேற வேலையே இல்லையா மாதிரி மத்தவங்களோட பிரேவை அசிங்கமே இல்லாம இப்படி கொல்றியே அதெல்லாம் என்ன பொழப்பு இதை பத்திலாம் நீ பேசக்கூடாது உனக்கு அவ்வளவு திறமை இருந்தா நீ வந்து அதை தாக்கி கொண்டு இருக்கணும் இல்ல ஒரு மாஸ்டரை கூட கொல்ல முடியல அந்த அளவுக்கு கூட உனக்கு மூளை இல்லையா என்ன துணி அதை தாக்குற அதை பார்த்தோன்னே நீ ஃபர்ஸ்ட் கொல்லணும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ யாருப்பா எனக்கு நல்லாவே தெரியும் உங்களோட கிளான் ஆளுங்க அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே நல்லா சீட்டிங் பண்ணி மாட்டிக்கினாங்க இப்ப அதே விஷயத்த தான் நீயே பண்ணிருக்க உங்களுக்கு அது பழக்கமான விஷயம் தானே சரி நீ ஏதோ ஒண்ணு இங்கே பைத்தியம் மட்டும் எல்லாரோட பிரேவியும் நீ தாக்கு அதே மாதிரி என் பின்னாடி வர ட்ரை பண்ண வெட்டிடுவேன் பாத்துக்கோ இது கேட்டோன்னே ஆளுக்கு ரொம்ப கடுப்பாகுது அங்க அப்படியே கொல்லான்னு போறானா இதுக்குள்ள அங்க பயங்கரமா சவுண்ட் எல்லாம் கேக்குது நல்லா பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் பயங்கர
பயங்கரமா வெடிக்குது. சரி இது எல்லாத்தையுமே பண்ணது நம்ம சாங் தான். அங்க சாங் கிட்ட அந்த சோடம் கேக்குது. மாஸ்டர் நீங்க வந்து வெறும் ஆர்டர் ஒண்டி கொடுங்க, மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஓ அப்படியா, அப்ப நான் சீக்கிரம் இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நீ எரிக்க ஸ்டார்ட் பண்ணு. அதே மாதிரி அது வந்து இந்த சவுண்ட் தான் எல்லாருக்குமே அங்க கேட்டிருக்கும். பாக்குற யாராலையுமே அங்க எதுவும் நம்ப முடியல. கண்ட்ரோல் ரூமுக்கும் இது வந்து தெரிய வருது. அந்த கேண்டிடேட் 104 இது எப்படி அந்த செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தா, அதே மாதிரி எக்ஸாமினேஷனே இப்பதான் ஆரம்பிச்சது, அதுக்குள்ள எப்படி அங்க போனா, எல்லாத்தையுமே எப்படி முடிச்சான், அவனை சீக்கிரமா கான்டாக்ட் பண்ணுங்க, அவன் கிட்ட நம்ம எப்படியாச்சும் பேசணும். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த மேனேஜரும் யோசிக்கிறான். நான் அப்பயே யோசிச்சேன், இந்த பையன் இவன் ஒன்னும் நார்மலான பையன் இல்ல. அதே மாதிரி தாங்க பின்னாடி அந்த பொண்ணு சொல்றான், அடே சன்பே நான் வந்து அப்பயே சொன்னல அந்த பையன் அவன் வந்து நார்மலான பையனா எனக்கு தெரியல, பாத்தியா அவன் என்ன பண்ணிருக்கானு. சரி சரி என்ன வந்து நித்திரியா, எதுக்கு என்ன ஷேக் பண்ணே இருக்க. இந்த சைடு ஹீரோ பின்னாடி அங்க தாத்தாவும் போயிருக்கான். அந்த தாத்தாவும் அங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாம் மிச்ச மீதியா இருக்குமா அதுங்களை கொண்டு அப்படியே பாயிண்ட் ஏத்தின்னு இருக்கான். இந்த தாத்தா பண்ற விஷயம் அது என்ன சீட்டிங் இல்லையா, என்ன ஒரு பண்ற விஷயம் அது வந்து சீட்டிங்க்கு சமம். ஆனா நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த டேசாங் அந்த பையன் அவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஆனா நீங்க தான் நம்பல. என்னதான் அவனுக்கு இன்வாலிட் அப்படின்னு காட்டியிருந்தாலும் அவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயமும் இருக்கு. இப்பதான் அந்த தாத்தாவை பத்தி அந்த மேனேஜர் சொல்றான். அந்த மேனேஜர் இவன் தான் அந்த தாத்தாவையே அப்பாயிண்ட் பண்ணனா. அது நீங்களா, எதுக்கு நீங்க அப்படி பண்ணீங்க, உங்களுக்கே தெரியும் அந்த தாத்தா அவனுக்கு வந்து எதுவுமே பவசே இல்ல, அவன் ஒரு அவிக்கினரும் இல்ல. 3 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஏகப்பட்ட பாம்ஸை அந்த தாத்தா அவரோட உடம்புல சுத்தினாரு. அதே மாதிரி அந்த கேட்டு கிட்டயும் போகிறதுக்கு ட்ரை பண்ணாராம். அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க, அவரு எந்த போகணும் அப்படின்னு சொல்லி தான் அவரு ட்ரை பண்றாரா, அவரு ஒரு அவிக்னர் இல்ல அதனால தான் அப்படி பண்ணிருப்பாரோ. இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என்னன்னா சில பல வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த தாத்தா அவரோட மொத்த ஃபேமிலியும் கேட்டு முன்னாடி இழந்தாரு. இப்போ இழந்ததுக்கு காரணம் அந்த கேட்டு தான். அந்த கேட்டை எப்படியாச்சும் அவன் அழிக்கணும், அதுக்காக தான் இப்படி அவர் பண்றாரு. அட நீங்க என்ன சொல்றீங்க, அதாவது நீங்க இதே மாதிரி பண்ணுந்தா இதே மாதிரி கதையை கொண்டு வந்து ஏகப்பட்ட ஆளுங்க நம்மளோட சிஸ்டம் வழியா உள்ள வந்துருவாங்க. ஆமா நீங்க எதுக்கு அப்படி பேசுறீங்க, என்ன ஆச்சு, நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா என்ன. இல்ல நீ வந்து கவலைப்படாத, அப்படிலாம் நடக்க வாய்ப்பில்லை, இது ஒரு இம்பாசிபிள். இப்ப என்ன பிரச்சனைனா அந்த தாத்தா ஒரு பிரச்சனை இல்ல, இந்த பையன் இவன் தான் ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கான். மாஸ்டர்ஸ ஒரே நொடியில அவனால கொல்ல முடியுது. அதுவும் எப்படி இப்படி இவங்க பேசும்போதே அங்க மானிட்டர் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது, அந்த சிஸ்டமும் அப்படியே பிளர் ஆகுது. இந்த சைடு அங்க லியோ சொல்றான், இந்த சாங் இவன் வந்து போக போக எனக்கு ஒரு பிரச்சனையா இருப்பான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவனை வந்து சீக்கிரமா இதை விட்டு தூக்குறது நல்ல விஷயமா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க பாஸ், அதாவது தூக்க போறீங்களா, எப்படி, அதை பத்தி நீ கவலைப்படாத, எல்லாத்தையுமே ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிட்டேன். கண்டிப்பா அவன் 3rd ஃப்ளோர் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு தான் போக போறான். இந்த இடத்துல அவன் கண்டிப்பா செத் ஆகணும், அப்போதான் ஜின்சோலால அங்க ஜெயிக்க முடியும். இந்த சைடு ஒரு பர்சனை காட்டுறாங்க, அவன் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அந்த மாஸ்டர் மேல யூஸ் பண்ணா அதுங்க அப்படியே மியூட்டேட் ஆகுமா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் பார்த்து அது மேல சுட ஆரம்பிக்கிறனா, அதனால மாஸ்டர்ஸும் அப்படியே மியூட்டேட் ஆகுது. இந்த மாஸ்டர்ஸ் மியூட்டேட் ஆகும்போது அங்க இருக்கிற எல்லா பறவையும் பறக்குதா. அங்க சாங்கோ இதை பாக்குறான். இந்த சைடு அந்த மாஸ்டரை காட்டுறாங்க, அது பார்த்தா அப்படியே மியூட்டேட் ஆகி பயங்கரமா நிக்குது. அதுக்கப்புறம் ஆளு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இதை பத்தி நான் ரிப்போர்ட் பண்ணிட்டா எனக்கு ஏகப்பட்ட காசும் கிடைக்கும். சோ இதனால ஆளு கிளம்ப பாக்குறான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த மாஸ்டர் வந்து நிக்குது. அதனால அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க இதுக்கப்புறம் கத்துற சவுண்ட் ஒன்று இதாக கேக்குது. நெக்ஸ்ட் சீன்ல சாங்கோ வேற ஒரு எத்த நோக்கி போறானா. இந்த இடம் இது வந்து ஆல்ரெடி வந்த மாதிரி இருக்கு. அப்படியே அவன் போகும்போது டெட் பாடியும் பாக்குறான். இது என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, இதையும் அவங்க தான் உருவாக்கி இருக்காங்களா என்ன. இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் மர்மமா இருக்கு. இப்படி இவன் யோசிக்கும் போதே அங்க பின்னாடி அந்த கோலம் வருது. கோலம் அப்படியே நம்ம ஹீரோவை தாக்க வந்திருக்கும்ல, அங்கதான் இந்த எபிசோட ஆரம்பிக்குது. அங்க சாங்க பயங்கரமா தாக்குது. நல்ல வேளை அவனோட சோட வச்சு தடுக்கிறான். இப்பதான் அங்க சாங்கே ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். அவன் என்னதான் ஃபயர் அட்டாக் வச்சு தாக்குனாலும் இது மேல அது ஒர்க்கே ஆகல. அதுக்கும் மேல கூல் டவுன் டைமிங்ல இருக்கு. இதனால ஆளுக்கும் வேற வழியில அந்த மாஸ்டர்ஸ் அதுங்க மேல அட்டாக் பண்ண மாதிரி இது மேல அட்டாக் பண்ண முடியாது. இப்போதைக்கு நான் ஓடணும்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு அனோ இங்க இருக்கு. இதே மாதிரி அங்க மாஸ்டரை தாக்குறான். லைட்டா தான் கிராக் ஆகுது. அவளைக்கும் அதுக்கு எதுவுமே ஆகல. சைடு அங்க ஜின்சோல காட்டுறாங்க. அவன் மாஸ்டர் அழிச்சவனே அவனுக்கு ஒரு மெசேஜும் வந்து, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேல நீங்க செகண்ட் ஃப்ளோருக்கு போக முடியும். இப்பதான் ஜின்சோலுக்கு இன்னொரு விஷயமும் புரியுது. அந்த சாங் அவனும் இந்த ஃப்ளோர்ல தான் இங்கேயும் இருக்கான். இந்த சைடு சாங்க காட்டுறாங்க. சாங்கோட நிலைமையே ஒரு மாதிரி மோசமா தான் இருக்கு. வந்து என்னோட நிலைமையா மோசமாக்குறேன், இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்க போதில்ல. ஷேடோ கோஸ்ட் அப்படின்னு சொல்லி அங்க ஏகப்பட்ட ஷேடோ கோஸ்டி அவன் சமன் பண்றான். அங்க கோலமோ பயங்கரமா தாக்குதா. எல்லாமே அந்த ஷேடோ மேல தான் பது. இதனால நம்ம ஹீரோக்கு அங்க எதுவுமே ஆகல. நீ வந்து தாக்குனல, இது எல்லாத்தையுமே உனக்கு 2 மடங்கு இல்ல அதுக்கும் மேல உனக்கு தரப்போறேன். இது அந்த கோலமோ அப்படியே ஓடி வந்தா. அங்க ஓடி வரும்போது அவனோட ஷேடோ கோஸ்ட அப்படியே முன்னாடி அனுப்புறான். அது தாக்குற ஒரு ஸ்டோனையும் அதை அப்படியே கலெக்ட் பண்ணுது. அப்படிதான் ஷேடோ கோஸ்ட் நீ இன்னமும் நிறைய ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணு, அதுவும் நல்ல ஸ்டோன்ஸா. இந்த சைடு அந்த கேமராவும் அங்க சரியாகுது. அவங்களுக்கு இப்போ சாங்க பார்த்தே ஆகணும். அந்த 104 அந்த சாங் அவனை வந்து சீக்கிரமா ஜூம் பண்ணுங்க, அவனை நம்ம பார்த்தாகணும். ஆனா கேமரால தெரியற ஃபுட்டேஜை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி இருக்கிறது ஒரு கோலம். இது வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, எனக்கு தெரிஞ்சு இது மியூட்டேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். யார் இதை பண்ணிருப்பா. அதே மாதிரி இதை ஒண்டி ஸ்டாப் பண்ணலன்னா அவ்வளவுதான், இது வந்து ரேம்பேஜா போய் எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிக்கும். இந்த சைடு மேனேஜர் கிட்ட அங்க ஒரு ஸ்டாஃப் வந்து சொல்றான், நீங்க சீக்கிரமா
அவனை தடுத்தாகணும். ஏன்னா அவனை சுத்தி தான் அந்த மாஸ்டரே இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, என்னால எதுவும் பண்ண முடியாது. இப்போ எல்லாமே அவனோட கையில தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே முன்னாடி இருக்க அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமா வரா. ஏன்னா எப்படின்னு தெரியல, அந்த மாஸ்டரை அவன் தூக்கடிச்சிட்டான். நீ அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இப்போதான் அங்க என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. அந்த மாஸ்டர் அப்படியே நம்ம ஹீரோவை தாக்க வந்திருக்கும். ஆனா அவன் சமன் பண்ண அந்த ஷேடோ கோஸ்ட் அது தூக்கி போட்ட எல்லா கல்லையும் பிடிச்சு அதையே பயங்கரமா தாக்கிச்சு. இதனால அங்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே ஆகுது. இதை வேறமா அவங்க கேமரா வழியா தான் பாக்குறாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. அங்க ஒரு பொண்ணு சொல்றா, அதனால தான் அவனோட ஸ்கில் அது வந்து அங்க காட்டவே இல்லையா. யாருக்கு தெரியும், கிட்ட பயங்கரமான ஸ்கில் இருக்குமோ. ஆனா இப்ப பிரச்சனை இல்ல, நம்ம வந்து எப்படியாச்சும் அவனை திரும்பவும் இங்க கொண்டு வரணும். நீங்க வந்து ஏன் இந்த டெஸ்ட்டை நிறுத்தக்கூடாது? இல்ல நான் வந்து நிறுத்துற மாதிரி இல்ல, ஏன்னா இங்க இன்னமும் ஜின்சோல அவனும் இருக்கான். இந்த சைடு அந்த ஜின்சோலும் அங்க போற வழியிலேயே யோசிக்கிறான். அவ்வளவுதான், நான் வந்துட்டேன், சீக்கிரமா அங்க போகணும். இங்க வேற ஒரே புகை மூட்டமா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல சாங் அவனோட பிரிசன் ஸ்டோன் அந்த ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்றானா. இதனால அந்த கோலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயிரோட வர ஆரம்பிக்குதான். மானிட்டர் வழியா பாக்குற அவங்களால எதையுமே நம்ப முடியல. அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், அதுக்கும் மேல இந்த கோலம் இது வந்து திரும்ப உயிரோட வந்திருக்கு. அங்க இப்பதான் அந்த கோலமே அப்படியே மண்டியுது. கோலம், இப்போ வந்து இதுக்கெல்லாம் டைம் இல்ல, நீ வந்து என்னோட ஷேடோ சோல்ஜரா மாறிட்ட. இப்போ வா, எனக்கு வழி காட்டு, உன்னோட ஹெட் எங்க இருக்காங்கன்னு. இதனால இவனும் இந்த கோலமும் அப்படியே போறாங்க. இந்த சைடு அங்க ஜின்சோலும் போர்ட்டல் நோக்கி வந்திருப்பான். என்ன இது, இங்க வந்து யாருமே இல்ல, அப்போனா நான் தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கேனா என்ன? இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா அதுக்குள்ளேயே சாங் அந்த மாஸ்டர் மேல ஏறி சம வேகமா போறானா. இதை பார்த்து ஜின்சோல் ரொம்ப ஷாக் ஆகுறான். இந்த சைடு அங்க லீயோட ஆளுங்களும் ஒரு சைடா போகும்போது லீயோ சொல்றான், நான் என்ன யோசனை, அந்த சாங் அவன் வரமாட்டான்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டான். இப்போதான் அங்க ஜின்சோலோட ஃபேஸையே காட்டுறாங்க. ஜின்சோல் அதை பார்த்து அவ்வளவு ஷாக் ஆகுறான். அந்த 104 அது நீ தானே, நீ வந்து அந்த மாஸ்டர் மேல என்னடா பண்ணிருக்க? ஆனா அது எதையுமே கண்டுக்கல. அங்க போகும்போதே சாங் அவனோட ப்ரீத் ஃபயர் ஃபிளேம் அதை யூஸ் பண்றான். இதனால அந்த இடமே பத்திக்கு நெறியுது. சீக்கிரம் கல்லு, என்னை வந்து சீக்கிரமா அங்க கொண்டு போ, சீக்கிரமா நேரா போக ஆரம்பி. இதனால அந்த கோலமும் போக ஆரம்பிக்குது. இந்த சைடு டிவில பாக்குற அவங்களால எதையுமே நம்ப முடியல. ஆமா, அவன் என்ன பண்ணா, அதாவது அவனோட கையில வெறும் ஒரு குச்சி தான் இருக்கு. என்ன ஏதாச்சும் சமனிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணானா என்ன, இல்லன்னா ஆரா வச்சு அதை பண்ணிருப்பானா? இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்த அவன் பண்ணிருக்கான். சைட்லயே அந்த பொண்ணுங்களும் யோசிக்கிறாங்க, இது வந்து ஏதோ மேஜிக் ஷோ மாதிரி இருக்கு, ஏதோ ஃபேண்டசி உலகத்துல இருக்க மாதிரி ஏதோ பண்ணிருக்கான், உண்மையிலேயே ஆசமா இருக்கு. ஆனா சைட்ல இதை பார்க்கும்போது லீக்கு ரொம்ப கடுப்பாகுமா, அப்படியே அவன் பயங்கரமா குத்துறான். இருக்கிற எல்லாருமே லீயை தான் பாக்குறாங்க. ஆமா லீ, இங்க இப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல நீங்க இப்படி பண்ணா எல்லாமே நாசமாயிரும், அதுக்கப்புறம் எங்களால இப்படி பார்க்க முடியும். அதனால நீங்க வெளியில போறீங்களா? இல்ல நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன், அதனால தான் நான் இப்படி பண்ணேன், வேற எதுவும் இல்ல. நீ எதுக்கு எவ்வளவு கோவமா இருக்குன்னு எனக்கு புரியுது. உன்னோட பிளான் எல்லாமே ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ அங்க ஜின்சோலும் இருக்கான், அந்த பையனும் இருக்கான். இந்த சைடு அங்க ஜின்சோல இருப்பானா, பின்னாடி அந்த பொண்ணு சம வேகமா ஓடி வரா. இதுக்கப்புறம் டைரக்டா அவன் செகண்ட் ஃப்ளோருக்கு வரான். செகண்ட் ஃப்ளோர் வந்து ரொம்ப குளிரா இருக்கு. என்ன இது, ரொம்ப குளிரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படி இல்ல, ரொம்ப ஹாட்டா இருக்கு. இந்த உருவாக்குன இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி அது வந்து சுத்தமா இல்லவே இல்ல. சரி கல்லுமண்ட, நீ வந்து எனக்கு நிறையவே உதவியை பண்ணிட்ட, அதனால நீ போ, இதுக்கு மேல நான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன். இப்போதான் ஏஐ சிஸ்டமே சொல்லுது, கங்க்ராச்சுலேஷன், நீங்க ஃபைனலி இந்த செகண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கீங்க. இது வரைக்கும் இந்த இடத்துக்கு எந்த விதமான பிளேஸும் வரல, இப்போ நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. சோ அதனால உங்களுக்கான கண்டிஷனையும் நான் ரிவீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, நீங்க வந்து இங்க தெரியற அந்த மவுண்டன் அதுக்கு மேல நீங்க போகிற மாதிரி இருக்கும். என்னோட கணக்கு படி பார்த்தா இது ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே புகை மூட்டமா இருக்கனால என்னால சரியா சொல்ல முடியல. சாங்கோ ஏறானா, சாங்க்கு அது சுத்தமா பிடிக்கல, அது ஒரு மாதிரி கடுப்பா தான் இருக்கு. இதே மாதிரி அவன் ஏற ஆரம்பிக்கிறான். கீழே இப்பதான் ஜின்சோலே வரான். ஜின்சோலுக்கும் அங்க அவனை பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பாகுது. ஆளு எப்படியாச்சும் மேல போயிடலாம் அப்படின்னு பார்த்தான். ஆனா அதுக்குள்ள நம்ம சாங் வந்துட்டான். சாங்கோடி இல்லாம பின்னாடியே யாரோ ஒருத்தவங்க வராங்க. யார் அதுன்னு பார்த்தா அந்த வயசான தாத்தா தான். நான் வந்து எப்படியோ இங்க வந்துட்டேன், ஆனா நான் வந்து விட்டு கொடுக்க போதில்ல. என்ன ஒண்ணு, ரொம்ப எனக்கு குளிரா இருக்கு, ஆனா நான் ஒன்னும் இதுக்கெல்லாம் சோர்ந்து போற மாதிரி இல்ல. என்னோட ஃபேமிலிக்காக நான் இதை பண்ணதான் போறேன். இதெல்லாம் பாக்குற அவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்குமா, லைட்டா தான் தட்டுறான். அதுக்கே அவன் தட்டின தட்டுக்கு ஸ்னோ எல்லாமே அந்த கிழவ மேல பட்டு அப்படியே அவன் போறான். செத்து போட கிழவா, பத்தது அவன் தான் என்ன ரொம்ப கடுப்பத்தின்னு இருக்கான். அவனை ஃபர்ஸ்ட் வெட்டி போட்டு தள்ளும். இந்த சைடு அந்த மானிட்டர் வழியா பாப்பாங்களே, அந்த மானிட்டர்ல திடீர்னு கனெக்ஷன் போயிடுது. இதனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆமா, அங்க என்னதான் ஆயின்னு இருக்கு, அந்த மானிட்டர்ல இப்ப எதுவுமே தெரியல. நான் ட்ரோனுக்கு என்ன சிக்னல் கிடைக்கலையா என்ன? லீயும் யோசிக்கிறான், பரவாயில்லையே, இது வந்து கரெக்டான டைம்னு நினைக்கிறேன் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு. ஜின்சோல், நீ வந்து என்ன டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். சைடு அங்க ஒரு குண்டு பையனும் ஒளி பையனும் மேலே ஏறி கஷ்டப்பட்டு வருவாங்களா. உங்களால இதுக்கு மேல ஏற முடியல, ஏன்னா அவங்களோட வெயிட் அதுவே ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஒளி பையன் கூட எப்படியோ ஏறி போயிடறான், ஆனா இந்த குண்டு பையனால ஏற முடியாது. இதனால என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்களா. இந்த ஜின்சோல் வந்து நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே கொள்றான். நீங்க என்னோட வலிக்கு தடையாந்தீங்க, இப்ப அதனால இறந்து போயிட்டீங்க. அதே மாதிரி தான் இதுக்கப்புறம் யார் என்னோட வலிக்கு தடையா இருக்க போறீங்களோ அவங்க எல்லாரையுமே என்னோட கையால சாகடிக்க போறேன். இந்த சைடு அங்க ஷீன் அந்த பொண்ணு வந்து ஏறி நிற்பாளா. அந்த ட்ரோனும் சரி, கையில இருக்க அந்த ஏஐ அதுவும் சரி, ரெண்டுமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகுது.
அப்பதான் அவளுக்கு விஷயமே புரியுது, ரெண்டுமே ஃபால்ட்டா இருக்கு. இந்த சைடு இதே விஷயம் தான் ஹீரோக்கும் அங்க ஏற்பட்டு, பரவாயில்லையே கேமரா வந்து ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இது எனக்கு அட்வான்டேஜா தான் அமையும், நான் வந்து இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி என்னால சம வேகமா மேல போக முடியும். அப்படியே குதிக்கிறான். குதிக்கும் போதே டிராகன் ஆர்மர் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். இதனால அவனுக்கு விங்ஸும் தான், அவன் சம வேகமா போறான். இதை பாக்குற ஷின்னால எதையுமே நம்ப முடியல. அந்த பையன் 104 அவனால எப்படி பறக்க முடியுது, அவனோட ஆரவை பயன்படுத்தி எப்படி பறக்கிறான், இது எல்லாத்தையுமே கீழ இருந்து அந்த ஜின்சோல் அவனும் பாக்குறான். அவனுக்கு அவ்வளோ கடுப்பா இருக்கு. அவனை நான் விட போதில்ல. அப்படியே அவன் சம வேகமா மேலேயும் ஏற ஆரம்பிக்கிறான். இந்த சைடு இந்த விஷயத்த பத்தி தான் அங்க மத்தவங்களும் பேசுறாங்க. திடீர்னு எல்லா டிவைஸ் தான் ஃபால்ட் ஆயிடுச்சு, என்ன போய் செக் பண்ணுமா, நீங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க, வீக்கான ஹண்டர் செத்து தான் போகணும், உயிரோடவே இருக்க கூடாது. அதாவது அவங்கள ஹண்டரா மாறுறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்ல. ஆமா நீ வந்து என்ன சொல்லிருக்க லீ, அப்பனா இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கியா என்ன நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றத பார்த்தா எங்க ஷென்னு தானே அந்த பொண்ணு, அவ வந்து ரொம்ப வீக் போலி நீங்க சொல்றத பார்த்தா. இதனால அவரு ரொம்ப கடுப்பாகிறாரு. ஏன்னா இவன் தான் பண்ணிருக்கான்னு எல்லா விஷயமும் தெரியுது. இந்த சைடு சாங்கோ அங்க போர்ட்டலை நோக்கி போறான். அவ்வளவுதான், இது வந்து முடிவுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு இன்னொரு பர்சனை காட்டுறாங்க. யாராதுன்னு பார்த்தா தாத்தா தான். தாத்தாவும் எப்படியோ கஷ்டப்பட்டு மேல வந்துட்டாரு. நான் வந்து எப்படியோ ஃபைனலி இங்க வந்துட்டேன், அதுக்கும் மேல நான் சாகல, அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா என்ன விஷயம், இங்க வந்து ரொம்ப குளிரா இருக்கு, அதை ஒன்றே நல்லா தாங்கிக்க முடியல. இந்த சைடு அந்த ஷீன் அந்த பொண்ணு மேல வந்துட்டா, பின்னாடியே அந்த பர்சனும் வந்திருக்கான். வந்து ரொம்ப லக்கியா இருக்க, எனக்கு முன்னாடியே நீ சொல்ல போனா இங்க வந்துட்ட. ஆனா நீ அந்த பந்து போனவன நீ பாத்தியா, அந்த பிளேயர் 104 அவனை நான் விட போதில்ல. ஆனா அது அவளைக்கும் அவன் பெருசா கண்டுக்கல. மிஷினையும் பார்த்தா கையில இருக்க மிஷினும் அவளைக்கும் ஒர்க் ஆகல, அதுல ஏரர் அப்படின்னு தான் ஷோ ஆகுது. அதனால அவளுக்கு என்ன பண்ணும் தெரியல. திடீர்னு அந்த பர்சன் பயங்கரமா வயிற்றுலயே தாக்கிடுறான். ஆமா உனக்கு என்னடா வேணும், இதுக்குடா என்னோட வயிற்றுலயே தாக்குறேன். நெக்ஸ்ட் சீன்ல சாங்க காட்டுறாங்க. அவன் போற வழியில இருக்க சின்ன சின்ன மாஸ்டர் எல்லாத்தையுமே அப்படியே கொண்டு போடுறான். அதே மாதிரி என்னதான் அவன் கொண்டு போட்டாலும் அவளைக்கும் அவனோட பாயிண்ட்ஸ் அது வந்து ஏறவே இல்லை. நெக்ஸ்ட் சீன்ல இன்னமும் அங்க ஆளுங்களுக்கு புரியல, அதாவது இங்க என்னதான் போயின்னு இருக்கு, இதனால பிளேயர்ஸ் கிட்ட நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியல. அங்க லீயும் யோசிக்கிறான், அவ்வளவுதான் இப்பதான் ரியலான மேட்சே ஆரம்பிக்க போகுது. இந்த சைடு அங்க ஷின்னோ சொல்றான், ஆமா நீ வந்து எதுக்குடா என்ன தாக்குன, நான் நினைச்ச மாதிரியே நீ வந்து சாஃப்டா தான் இருக்க, ஆனா நீ இப்ப என்ன பண்ண போற, பிளேயர்ஸுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஆரா ஷீல்டு அதையா நீ பயன்படுத்த போற, இல்ல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்படி அவன் மூஞ்சில தாக்கிட்டு வேற ஒரு எத்துக்கு ஓடி போயிடறான். சீக்கிரமா இப்படியாச்சும் ரெக்கவர் ஆகணும், இல்லனா அவனால எனக்கு நிறையவே பிரச்சனை வரும். ஆமா எங்கம்மா இருக்க, நீ வந்து அடிச்சுட்டு அப்படியே ஓடி போயிடலான்னு பாக்குறியா, உன்னை நான் அப்படியே விட்டு வைக்க மாட்டேன். ஓ நீ வந்து இங்கதான் ஒளிஞ்சுன்னு இருக்கியா. இது கேட்டோன்னே அவன் இன்னமும் ஷாக் ஆகுறான். மூஞ்சில அவளோட ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு பயங்கரமா இதை ஒரு வாய்ப்பா வச்சு கண்ட இடத்துலயே ஒரு கிக்கு விடுறா. அதனால ஆளு ஆன்னு கத்துவானா, அங்க மூஞ்சிலே ஒண்ணு வைக்கிறா. இனிமே நீ கத்தவும் கூடாதுரா. அதனால சோயின் அங்க கோவத்தோட உச்சத்துக்கே போறான். ஆனா ஒரே அட்டாக்ல அவனை தாக்கி அப்படியே படுக்க போட்டுறா. நினைச்சு பார்க்கல, நீ மாஸ்டரை விடவும் ரொம்ப கேவலமா இருக்க, உன்னெல்லாம் நான் என்ன பண்றது, கிட்ட நான் பேசினாலாம் வேலைக்காவது, நான் வந்து இங்கிருந்து போறேன். இந்த சைடு அங்க ஹீரோக்கு இன்னமும் புரியல. ஏன்னா இந்த மிஷினும் ஒர்க் ஆகல, அவ்வளோ மாஸ்டர்ஸ் அவன் கொண்டுங்கனே இருக்கான், இந்த அளவு பாயிண்ட் ஏற மாதிரியே இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஷீனும் போகும்போது அவளுக்கு எதுவுமே புரியல. ஏன்னா இங்க எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் கேண்டிடேட்ஸ் இருக்கிற மாதிரியே இல்ல. இப்படி இவ யோசனையே போகும்போது அங்க முன்னாடி யாரோ ஒருத்தங்க பறந்து வந்து விழுறாங்க. அங்க இதை பண்ணதும் சோயன் தான். சோயனை பார்த்தோன்னே அவ ஓட ஆரம்பிச்சரா. இவன் வந்து அந்த பர்சனை தூக்கி போட்டானா இல்ல கொன்னுட்டானா. ஆனா இப்படி யோசிக்கிறதுக்குள்ள அங்க சோயன் பயங்கரமா வந்து தாக்கிறான். இப்ப புரியுதா நான் வந்து யாருன்னு, என்னையவா நீ தாக்குற, உனக்கு உன்னோட தகுதி அது வந்து எங்க இருக்குன்னு தெரியணும், புரியுதா. இப்பவும் புரியலனா நான் வந்து புரிய வைக்கிறேன். உன்னை வந்து எப்படி நான் கொல்ல போறேன்னா, அந்த வலி அது வந்து நீ ஃபுல்லா உணர போற, அப்படிதான் நீ சாகவும் போற. அங்க கைய வச்சு பயங்கரமா தாக்குறானா. அங்க தாக்கும் போது கிட்ட வந்து சொல்றான், என்னம்மா பண்ண போற, யாருக்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்க போறியா, நான் என் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட போறியா, உன்னால எதுவுமே நான் பண்ண முடியாது, நம்ம கையில இருக்க அந்த ஏஐ சிஸ்டம் அதுவும் ரிப்பேர்ல இருக்கு. இப்படி இவன் சொல்லும் போது அங்க கண்ணை அப்படியே நோண்டி விட்டுறாவ. இதனால அங்க கண்ணுல இருந்து ஒரு ரத்தம் வந்தா. இப்பதான் அவ தப்பிக்கவும் செய்யறா. வந்து உன்னை விட்டு வச்சேன் பாத்தியா, அது என்னோட தப்பு, உன்னை வந்து அங்கேயே கொண்டு இருக்கணும், நான் வந்து ஏதாச்சும் பண்ணணும், நான் சீக்கிரமா ரெக்கவர் ஆன வேண்டிதான், என்னால இங்க இருந்து தப்பிக்க முடியும், ஆனா இப்போ என்னால மூவ் பண்ண முடியல. ஆமா ஷின்னு எங்கம்மா ஓட பாக்குற, என்னோட கண்ணை நோண்டிட்டு அப்படி நீ போயிடலான்னு பாக்குறியா, நீ என்னோட கண்ணை நோண்டதுக்கு நான் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டேன், அதனால நீ வந்து இங்கேயே செட் ஆகணும், புரியுது உனக்கு. ஆனா அதுக்குள்ளேயே அங்க ஹீரோவும் வரான். ஆமா நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிருக்கீங்க, நாட் 4 நான் உன்னை ஃபைனலி பார்த்துட்டேன், உன்னதான் இங்கேயும் அங்கேயும் பயங்கரமா தேர்ந்தேன், ஆனா ஃபைனலி நீயா வந்துட்ட. இப்படி பேசும்போது திடீர்னு மஞ்சு போயிடறான். அப்படியே சாங் பின்னாடி சம வேகமா வந்து தாக்கலான்னு வரானா. ஆனா சாங் அசால்ட்டா டச் பண்றான். எப்படி உன்னால தப்பிக்க முடிஞ்சது. ஆனா அது எதையுமே அவன் கண்டுக்கல. அப்படியே அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்கிறான், ஆமா என்னம்மா உனக்கு வந்து ரொம்ப வலிக்குது போலியே, எனக்கு ஒரு விஷயம் புரியுது, நீ கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயின்னு இருக்க, இதை பண்ணது இவன் தானா. 104 உன்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வைக்க போதில்ல. அங்க சாங்கோ கேட்கறான், ஆமா இந்த பொண்ணோட நிலைமைய நீ தான் இப்படி ஆக்குனியா என்ன,
அவ வந்து இங்க இருக்க சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கல. சரி அதனால தான் நான் புரிய வைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீயும் இதுக்கப்புறம் அப்படிதான் கிடக்க போற. ஓ அப்படியா, அப்பனா நம்ம 2 பேரும் ஒரு கை பாத்துக்கலாம். எனக்கே இப்பதான் ஒரு விஷயமே ஞாபகம் வருது. இந்த கையில இருக்க டிவைஸ் இது வந்து உடஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேல உன்னை யாராலையுமே என்கிட்ட காப்பாற்ற முடியாது. ரொம்ப அன்லைக்கியா இருக்க. ஆனா இப்படி சொல்லும் போதே மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். இதனால ஆளு எங்கேயோ போய் விழுறான். அந்த நாய் அவன் வந்து என்னை எப்படி தாக்குனான். அங்க இங்க ஒன்னே நேத்துல சாங் அவனோட ஃபயர் கேனனை வச்சு பயங்கரமா தாக்கிறான். நீ வந்து டேலண்டடா இருக்க, ஆனா என்ன விடவும் உன்னோட டேலண்ட் அது ரொம்ப கம்மி தான். ஆனா ஒரு செகண்ட் அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவன் பின்னாடி ஷேடோ ஆர்மியோட ஒரு முழு படையே இருக்கா. இதை பார்த்து பிரமிச்சு போயிடறான் ஆளு. ஏய் தம்பி, நீ வந்து என்ன ரொம்ப கோவமாக்க ட்ரை பண்ற. நான் இன்னமும் பயங்கரமா போயிட்டா அவ்வளவுதான். நடக்கிற விஷயமே வேற. சரி மத்தவங்களை காட்டுறாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அங்க கேமரா ஒர்க் ஆகல, நெட்வொர்க்கும் கிடைக்கல. இதனால என்ன பண்ணும் தெரியாம முழிச்சுன்னு இருக்காங்களா. அங்க லீயோ சொல்றான், நீங்க வந்து இந்த அளவுக்கு எல்லாம் கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவங்க ஹண்டர்ஸ். ஆனா நீங்க கவலைப்படுறத பார்த்தா என்ன ஹண்டர்ஸ் இல்லையா என்ன? இவனோட தொல்லை என்னால தாங்கிக்க முடியல. அங்க விஷயம் எல்லாம் எப்படி போகுது. நாங்க வந்து கேமராவை எவ்வளவோ ரெக்கவர் பண்ண பார்த்தோம். இருந்தாலும் எதுவும் அங்க விளங்கல. நான் நம்மளோட டீம் அங்க போய் பார்த்ததுல ஒரு பர்சன் இறந்து போயிட்டாங்க. ஏகப்பட்ட ஆளுங்க ரொம்ப இன்ஜூர் ஆயிருக்காங்க. இந்த விஷயம் அங்க வெளியிலயும் நியூஸ் சொல்லியா பரவ ஆரம்பிக்குது. இன்றைக்கான செய்தியில என்ன விஷயம்னா, டெஸ்ட் அனுபவிக்க போன ஹண்டர்ஸ் அதுல ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. 3 பேரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்க பாக்குறான். அவனுக்கு கொஞ்சம் பயமாயிது. ஏன்னா சாங்கும் அங்க தானே இருக்கான். சாங்க போய் செக் பண்ணணும்னு அங்க போறான். இந்த சைடு அவன் ரொம்ப கடுப்பாயிரானா. அங்க பயங்கர வேகமா தாக்க போறான். அவன் வந்த வேகத்திலேயே அவனோட கால் அப்படியே துண்டாவுது. எப்படி இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எப்படி என்னோட காலை வெட்டின? என்கிட்ட ஒரே ஒரு ரீஜெனரேஷன் ஒண்டிதான் இருக்கு. இப்போ நீ வெட்டிட்டா அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால ரீஜெனரேட்டே பண்ண முடியாது. எப்படியோ காலை ரீஸ்டோர் பண்ணிடுறான். இந்த சைடு திடீர்னு கேமரா ஒர்க் ஆகுதா. இதை பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அங்க சோயின் பயங்கரமா கத்துறான், வேணாடா என்னோட காலை வெட்டாத. இதுக்கு மேல நீ திரும்பவும் வெட்டிட்டா அவ்வளவுதான். என்னால தொடர்ந்து ரீஜெனரேட் எல்லாம் பண்ண முடியாது. என்ன ஒரு கேவலமான விஷயம். எல்லாம் இருக்க ஒரு பக். அதோட காலை வெட்டினா கூட அதால ஏகப்பட்ட முறை ரீஜெனரேட் பண்ண முடியும். ஆனா இது ரொம்ப அசிங்கமான விஷயம். உன்னால திரும்ப ரீஜெனரேட் பண்ண முடியாது. போனா நான் இப்போ உன்னை 2 துண்டா ஆக்கிட்டா உன்னால எதுவுமே பண்ண முடியாதா என்ன? இது எல்லாத்தையுமே அவங்க கேமரா வழியா அந்த விஷயத்தையும் பார்த்துன்னு இருக்காங்க. சரி அவன் பயங்கரமா கத்துறான், வேணாயா நீ வந்து அப்படி ஒண்டி பண்றத. நான் வந்து பாவம், என்னை விட்டுரு. ஓ அப்படியா, அப்பனா நான் உன்னை விடணுமா? கையில ஒரு கேமரா இருக்கு. அதை பார்க்கும்போது அது ஒர்க் ஆகுற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படின்னா நான் உன்கிட்ட 3 கொஸ்டினை கேட்கறேன். அதை நீ ஒழுங்கா கரெக்டா நீ சொல்லிட்டா நான் உன்னை விட்டுறேன். நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். என்னது உண்மையாவா? அப்பனா என்ன விட்டுருவீங்களா? ஆமா கண்டிப்பா உன்னை விட்டுருவேன். ஆனா நீ இதுவே போய் சொன்னேன்னு வச்சுக்கேன், அப்படியே வெட்டி போட்டு ஒரு வழி ஆக்கிடுவேன் பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அது என்னன்னா, இங்க இருக்க விஷயத்தெல்லாம் யாரு பண்ணா? நீயா பண்ண? இதை கேட்கும் போது அவனால பதிலே சொல்ல முடியல. அவனோட முகத்துல வேர்வையா ஊத்துது. சைடு இது எல்லாத்தையுமே அங்க லீயும் பார்த்துன்னு இருக்கான். சாங்கும் கேக்குறான், ஆமா நீ என்ன பண்ணிருக்க? சோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ஆளு யோசிச்சுனே தான் இருக்கான். எனக்கு தெரியுது பார்க்கும்போது நீ வந்து கண்டிப்பா பொய்யதான் சொல்ல போற. அப்பனா நான் என்ன உன்னை வெட்டி போட்டுருவா? உன்னை 2 துண்டா வெட்டலாமா இல்ல 4 துண்டா வெட்டலாமா அப்படின்னு தான் நான் யோசனை இருக்கேன். இல்ல நீங்க வந்து அப்படிலாம் பண்ணாதீங்க. நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன். இந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ணது நான் தான். ஓ அப்படியா, அப்பனா இதை வந்து யாரு உன்னை பண்ண சொன்னா? அதுதான் என்னோட 2வது கொஸ்டின். நான் சர்வே ஆகணும்னா இதெல்லாம் அவன் கிட்ட சொல்லிதான் ஆகணும். நம்ம ஒரு கொஸ்டின் இருக்கு, அப்புறம் தான் அவன் என்ன அப்படியே உயிரோட விடுவான். அதனால சோ எனக்கு அங்க வேற வழி இல்லாம லீய மாட்டி விட்டுறான். பண்ண சொன்னது லீ தான். அவரு தான் என்ன பண்ண சொன்னாரு. வந்து சொன்னபடி பண்ண, வேற எதையுமே நான் பண்ணல. ஓ அப்படியா, அப்ப நான் ஹாங்மா அந்த கிளானோட லீடர், அவனோட வேலை தானே இதெல்லாம்? இது எல்லாத்தையுமே அங்க எல்லாருமே கேக்குறாங்க. டிவி வழியா எல்லாருமே கேட்டனால லீ அப்படியே முறைக்கிறாங்க. அம்மா லீ, நான் வந்து உங்ககிட்ட தனியா பேசணும். என்ன இது? அவன் சொன்னது எல்லாமே கரெக்டா? அந்த நாய் அவன் இன்னும் எல்லாத்தையும் சொல்லிட்டான். போங்க அந்த நாயை விடாதீங்க. அவன் வந்து எது போய் சொல்ல இருக்கான். இல்லையே, உன்னை பார்க்கும்போது அப்படியே நல்லாவே தெரியுது நீ எல்லாத்தையும் மறைக்க பாக்குறேன்னு. அதனால கம்முனாக, ஏன்னா நீ வசமா மாட்டிக்கின. இதுக்கு மேல உன்னால எதுவும் பண்ண முடியாது. இந்த எக்ஸாமினேஷன் இது முடிஞ்சக்கு அப்புறம் உன்கிட்ட நான் வந்து பேசுறேன். அவனை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன், என்னோட நாய்க்குட்டி மாதிரி வளர்த்தேன். எனக்கு கொடுக்காத விஷயமா எல்லாத்தையுமே கொடுத்தேன். இருந்தாலும் இப்படி அவன் பண்ணிட்டானே. இதனால லீ வந்து ரொம்ப கடுப்பாகிறான். லீ கிட்ட இன்னொருத்தனும் கேட்கறான், ஆமா நீங்க வந்து எதுக்கு அங்க எதுவுமே சொல்ல லீடர்? சொல்லியிருந்தா எனக்கு தான் நிறைய பிரச்சனை, முக்கியமா இவனால. இந்த சைடு அந்த டெஸ்ட்ல 2nd ஃப்ளோர்ல ஏகப்பட்ட ஆளுங்களுக்கு அடிபட்டிருக்கும். எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆர்டரையும் கொடுக்குறாங்க. இந்த சைடு அங்க ஷாங்கும் கேட்கறான், நான் வந்து 2 கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்டேன், இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த பாயிண்ட்டுக்கு நான் என்ன பண்றது? அங்க ஜோயினும் யோசிக்கிறான், நான் கண்டிப்பா பொய் சொன்னாலும் இவன் என்ன வெட்டிடுவான். அப்படி நான் பொய்ய சொல்லனாலும் இவன் வெட்ட வாய்ப்பு இருக்குல்ல. எப்படி பார்த்தாலும் என்னை வெட்டுறது தான் இவனோட குறிக்கோளா இருக்கும். நான் என்ன பண்றது? இப்படி இவன் யோசிக்கும் போது அந்த ஏஐ சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. ரிலேஷன், நீங்க தான் இப்போ இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கிறது நம்ம சாங் தான். அவரோட எஃபோர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் இதுவும் ஓவர் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்க ஒரு எஸ் ரேங்க் ஹண்டராகவும் மாறிட்டீங்க. இதை கேட்டோன்னே அங்க அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதை ஒரு சாக்கா வச்சு அவன்
தப்பிக்கலான்னு பாக்குறான். அதுக்குள்ள சோயினை அவன் விட்டு வைக்கல. அவனோட பவரை வச்சு அப்படியே 2 துண்டா போடுறான். கிட்ட ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கா நான் கேட்டேன். இருந்தாலும் நீ எந்த விதமான பதிலையும் சொல்ல. ஏஐ வந்தோடனே நீ வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்ட. ஆன்சரை ஒழுங்கா கொடுக்கல. அதனால இங்கேயே நீ இறந்து போ. இந்த சைடு அந்த பொண்ணோட நிலைமையே ஒரு மாதிரி மோசமா இருக்கு. அங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை தான் பாக்குறாங்க. ஏன்னா அவளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கப்புறம் இதே மாதிரி தான் அங்க ஏகப்பட்ட ஆளுங்களை அவங்க ரெஸ்கியூவும் பண்றாங்க. சீன்ல அங்க ஒரு வயசானவரை காட்டுறாங்க. இவரு தான் அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட்டா. அங்க ஒரு பொண்ணு வந்து சொல்றா, 10 கிளானையுமே நான் வந்து நீங்க சொன்ன மாதிரியே இன்வைட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாருமே இங்க தான் வராங்க. அதே மாதிரி ஜெயிச்சது சாங் அப்படின்னு ஒரு பையன் தான். அந்த பையனுக்கு எஸ் ரேங்க் அளவுக்கு திறமை இருக்கு. ஓ அப்படியா விஷயம். அந்த சாங் அந்த பையனை நம்ம விட்டு வைக்க கூடாது. என்ன பண்ணுவலாம் எனக்கு தெரியாது. எப்படியாச்சும் நம்ம ஆர்கனைசேஷனுக்கு ஒரு மெம்பர் அமையணும். கண்டிப்பா நான் அதே மாதிரி பண்ற மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். சைடு அங்க ஏகப்பட்ட மீடியா நிறைய ஆளுங்களா வந்திருப்பாங்களா. ஏஐ ரோபோட்டும் இப்பதான் ஸ்கிரீன்லயே காட்டுது. எக்ஸாமினேஷன் அது வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஆனா எக்ஸாமினேஷன் அப்போ ஏகப்பட்ட விஷயம் தவறா போச்சு. அதுக்கு நீங்க கவலைப்பட வேணாம். எல்லாமே பர்ஃபெக்டா போயிருக்கு. ஒரு வின்னரையும் தேர்ந்தெடுத்திருக்கோம். அது வேற யாரும் இல்ல, அதிகமா ஸ்கோர் பண்ண நம்ம சாங் தான். இந்த சைடு அங்க ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனும் வந்திருப்பானா. அங்க ஹீரோவை தான் வந்து தேர்ந்தெடுக்கான். ஆமா சாங்கு நீ வந்து எங்கடா இருக்க. நானா பாத்ரூம்ல. அடே நீ வந்து இப்ப ஜெயிச்சுட்ட. நீ என்னடா பாத்ரூம்ல போய் முக்கினா இருக்க. ஏன் நான் நிம்மதியா பாத்ரூம்ல கூட இருக்க கூடாதா. சரி சரி நீ வந்து வெளியில வா, நான் உன்னை மீட் பண்ணணும். இதுக்கப்புறம் அங்க ஆளு போய் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா வரான். நம்ம சாங்கு ரொம்ப சொகுசாங்க சோஃபால உட்காந்து ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கான். ஆமா இப்பரா எப்படி இந்த மாதிரி இடத்துல நீ இருக்க. இதுவா இங்க இருக்கிற பிரசிடென்ட் தான் என்ன இங்க இருக்க விட்டாரு. அவங்களோட செக்ரட்டரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்கிட்ட ஏ ரேங்க்குக்கும் மேல அதாவது எஸ் ரேங்க் அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கான். அதனால தான் என்ன வந்து இங்க இருக்க விட்டுருக்காங்க. ஓ அப்படியா, அப்பனா இது ஒரு வேற லெவலான விஷயம். உன்னால இதுக்கப்புறம் ஒரு பெரிய பில்டிங்கே வாங்க முடியும். நல்லா ஜாலியா இருக்க முடியும். உனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணவும் செய்வாங்க. உன்னை வந்து அவங்களோட ஆர்கனைசேஷன்ல எப்படியாச்சும் எடுத்துக்கணும்னு அவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க. சைடு அங்க நிறைய பேர் ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. எங்க அவனோட கிளாஸ் என்ன வந்து இந்த அளவுக்கு பயங்கரமான விஷயம்லாம் பண்ணிருக்கானா. இப்ப அவன் வேர்ல்டு கிளாஸா இருக்கும். அப்பனா சீக்கிரமா சொல்லுங்க அவன் எங்க இருக்கான். அவனை என்னோட ஆர்கனைசேஷன்ல நான் சேர்த்துக்கிறேன். அங்க ஒரு பர்சனும் வரான். அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அந்த பர்சனையே இப்பதான் காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த தாத்தா தான். தாத்தாவை வந்து பயங்கரமா கத்துறாரு. நான் வந்து எப்படியா ஜெயிச்சிட்டேன். ஏன்னா என்ன ஒரு ஹண்டர் ஆக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் இதுக்குள்ள பூந்து இப்போ எனக்குன்னு ஒரு ஹண்டர் லைசன்ஸே இருக்கு. இந்த கிழட்டு பையனை பார்த்தோன்னே இவன் தான் அந்த சாங் அப்படின்னு நினைச்சு எல்லாருமே இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவங்களோட பேரு சாங்கா. நீங்க தான் அந்த சாங்கா. நீங்க தான் அந்த ஷோ இங்க தோக்கடிச்சிங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபயர் ஃபிளேம்ஸை உருவாக்குனீங்களே, அதெல்லாம் நீங்க எப்படி பண்ணீங்க. அது வந்து நான் எப்படி உங்களுக்கு சொல்றது. சாங் என்ன ஆச்சு உங்களுக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணதோட இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கீங்க. அங்க இதே மாதிரி தான் அங்க சாங் மாதிரி அவன் நடிக்க ஆரம்பிக்கிறானா. நல்ல ஒரு கட்டத்துல நம்ம சாங்கோட பட்டத்தை இவனுக்கே குத்துறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நியூஸ்லயும் இதே விஷயம் தான் வருது. அந்த ஹண்டர் ஆர்கனைசேஷன்ல நடந்த அந்த டெஸ்ட் ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. அதுல முக்கியமா ஏகப்பட்ட ஆளுங்களுக்கு நிறையவே அடிபட்டிருக்கு. சைடு இது எல்லாத்தையுமே சாங்கோட அம்மாவும் பாத்துக்கினே யோசிக்கிறாங்க. நம்ம சாங் வந்து இன்னும் ஒரு துணி எத்தனை போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் கிட்ட ஒரே ஒரு துணி தான் இருக்கு. அதையும் அவன் மாத்தி தான் போடுற மாதிரி இருக்கு. என்ன வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போகணுமா என்ன. இதுக்குள்ளேயே அங்க ஒரு நியூஸ் வருது. பிரேக்கிங் நியூஸ். என்ன விஷயம்னா இந்த டெஸ்ட்ல ஒரு பையன் சாங் அப்படின்னு இருக்கான். இந்த பையனோட எபிலிட்டி அது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுவும் யூனிக்கா இருக்கான். சைடு ஏகப்பட்ட ஆளுங்களும் வராங்க. அவங்க எல்லாருமே எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னமும் அவங்களுக்கு கடுப்பா இருக்கு. ஏன்னா அந்த டெஸ்ட்ல அவங்களால ஒழுங்கா எதையும் பண்ண முடியல. காரணம் அந்த ஜின்சோல் அவன் தான். அவனால நம்மளோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அவங்களா போனக்கு அப்புறம் ஒரு ஆளை வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்றான். நான் எவ்வளவோ தேடி பார்த்தேன். ஆனா அந்த பர்சன் ஜின்சோல் அவனோட உடம்ப நான் எங்கேயுமே பார்க்கல. அப்போ அவன் எங்க போனா. அவன் இப்போதைக்கு அங்க இல்லாதனால நான் கேட்டை அப்படியே மூடிடுறேன். இந்த சைடு சாங்கை பத்தி தான் நியூஸ்ல பேசுறாங்களா. அங்க சாங் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர்னு சொன்னோன்னே அவங்களோட ஃபேமிலி எல்லாம் அங்க வாய் அடைச்சு போகுது. நான் அவங்க எதிரே பார்க்கல. நான் அவங்களோட பையன் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஹண்டரா மாறுவானு. அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அங்க சாங்கோட தங்கச்சியும் வந்து கேக்குறான். ஆமா என்னமா ஆச்சு, எதுக்கு நீங்க கம்மன் இருக்கீங்க. அத டிவில பார்த்தா அவ இன்னமும் ஷாக் ஆகுறா. என்னது அண்ணா வந்து ஒரு ஏ ரேங்க் ஹண்டரா. அங்க சாங்க வரானா. சாங்க பார்த்து இவங்க வாய் அடைச்சு போயிருக்காங்க. சாங்க பார்த்து இப்படி இவங்க ஷாக் ஆவதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ வீடியோக்கு வழக்க போல தான் ஒரே ஒரு லைக் வண்டி போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இதை வந்து ஆல்ரெடி நம்மளோட 2.0ல அப்லோட் பண்ணேன். சரி அப்போ வந்து நிறையவே இஷ்யூ ஆச்சா. அதனால தான் இதுல ஒரு பார்ட் 1 நான் அப்லோட் பண்ணிருக்கேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்னமும் எபிசோட்ஸ் வேணும்னா கீழே நெக்ஸ்ட் எபிசோடுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே லைக்கை மறக்காம 3K தட்டி விட்டுருங்க. நிறைய லைக்கும் நிறைய கமெண்ட்ஸும் வந்தா கண்டிப்பா பார்ட் 2 ஒரு 30-40 நிமிஷத்துக்கு நான் போடுறேன். ஸோ ஜஸ்ட் லைக்கையும் ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னு. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே நெக்ஸ்ட் பார்ட்டை இந்த சேனலே கொண்டு வரேன். அதே மாதிரி இந்த பார்ட் 1 எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே லைட்டா சோலோ லெவலிங் மாதிரியே இல்லை, ஒரு கொரியன் மான்வா, அதனால ஆப்வியஸா அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். போக போக நீங்க சோலோ லெவலிங்ல சில பல விஷயத்த பார்த்துருப்பீங்க. அதுவும் இங்க வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மிஸ் பண்ணாம அடுத்த பாட்டையும் பாருங்க.
அது வரைக்கும் சைடில் ஒரு 2 மான்வா இல்லை ஒரு அனிமே வரும், அதை கிளிக் பண்ணி தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா உண்மையிலே நல்லா இருக்கும். சரி, ஏதோ ஒன்று, இதோட நெக்ஸ்ட் பார்ட்டியில் வேற ஒரு மான்வால நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.